வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்க விஜய் சார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ், செஷன் போலாமா? ரெடியா? வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? வாய்ஸ் கேக்குதா? எஸ், குட் மார்னிங். குட் மார்னிங் ஹரிஹரன் தமிழரசி. குட் மார்னிங். காலை வணக்கம். காலை வணக்கம். குட் மார்னிங் ஜெயலக்ஷ்மி. வெரி குட். நல்ல தூய தமிழ் நல்லா இருக்கு ஹரிஹரன். சூப்பர். ஆடிபிளா இருக்கா? ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. என்ன என்ன நிறைய பேர் தூங்குறாங்களா? இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்காங்க. குட் மார்னிங். குட் மார்னிங் ஹரிணியா? எஸ், குட் மார்னிங் ஹரிணி. சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க எல்லாரும். கமான் கமான் ஃபாஸ்ட், சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. டெஸ்ட் எல்லாம் டெய்லியும் எழுதுறீங்களா? ப்ராப்பராக டெஸ்ட் எழுதுறீங்களா டெய்லியும்? நம்மளுடைய ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் போயிட்டுருக்கு இல்லையா? வேதாந்து நீட்டில் ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் போயிட்டுருக்கு நம்மளதில். இந்த சேனல் லைவ் கீழே அப்படியே வந்தீங்கன்னா மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை அப்படியே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இன்றைக்கி கிளாஸில் வீக் குவிஸ் இருக்குது. இன்றைக்கி கிளாஸில் வீக் குவிஸ் இருக்குது. லிங்க் இங்கே இருக்குது பாருங்கள். வீக் குவிஸ் லிங்க் தெரியுதா? ஸோ நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இப்போ டைம் என்ன? ஓகே, 7:30 வில் ஸ்டார்ட் வீக் குவிஸ். ஓகேவா? 7:30 வீக் குவிஸ் இன்றைக்கி இருக்கும். அதுக்கப்புறம் ரீனி 2026 ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் இதை இருக்குது பாருங்கள். இந்த லிங்க் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். பை நவ் கம்ப்ளீட்டாக 0 காஸ்ட்டு. இதில் நம்ம டெஸ்ட்டு ஃப்ரீயாகவே எழுதிக்கலாம். ஓகேவா? எஸ், இது என்னுடைய லாகின்ல கேட்கும். ஸோ கண்டினியூ வித் ஜிமெயில் கொடுத்தீங்கன்னா பேஜ் ஓப்பன் ஆகிடும். எஸ், இதில் இருக்குது பாருங்கள். ரீனி 2026 கிராஷ் கோர்ஸ் இதான் நம்மளுடைய சேனல் லிங்க்கு. இதில் வந்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியோட எல்லா வீடியோஸோடைய கலெக்ஷன் இதில் எல்லாமே இருக்கும். என்னென்ன செஷன் இது வரைக்கும் முடிஞ்சிருக்கும் அது எல்லாமே இதில் இருக்கும், அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் மை டெஸ்ட் இதில் போனீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் சீரியஸ், ஏகல்வா டெஸ்ட் சீரியஸ் எவ்ரிடே இருக்கும். எவ்ரிடே நான் என்ன சொல்லியிருந்தேன், தயவு செஞ்சு எழுதுங்க. யாராவது நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாலும் மறக்காமல் டெஸ்ட்டை எழுதுங்க. இந்த டெஸ்ட்டு ரொம்ப உங்களுக்கு அந்த குவாலிட்டியான கொஷின்ஸ், ஆல் 3 சாப்டர்ஸோடைய கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். ப்ராக்டிஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டெஸ்ட்டு. இதில் நீங்கள் எது அட்டன் பண்ணியிருக்கீங்க, எது மிஸ் பண்ணியிருக்கீங்க, எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். எதாவது மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் லேட்டராக கூட எழுதிக்கலாம். பட் மிஸ் பண்ணாமல் இந்த டெஸ்ட்டை மட்டும் எவ்ரிடே எழுதிடுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. டெஸ்ட்டு ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஏதாவது டவுட்டு இதெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் போய்ட்டு இந்த நம்மளுடைய வேதியே ஆப்பில் நீங்கள் எந்த டவுட் பண்ணாலும் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம். வாட் எவர் யுவர் டவுட் இதில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ரைட்? அதுக்கப்புறம் வாங்க, நம்பிக்கை ரீனி 2026 ஆல் இந்தியா டெஸ்ட் சீரியஸ்னு ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்துட்டு நம்மளுடைய நம்பிக்கை சீரீஸோடைய புக்கு, டெஸ்ட் புக்கு. ஸோ என்னென்னா இதில் நிறைய கொஷின்ஸோடைய கலெக்ஷன் இருக்கும்.
ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியோடைய ஹை குவாலிட்டி கொஷின்ஸோடைய கலெக்ஷன் எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் 549 தான். நீங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணால் ஃபாஸ்ட் டெலிவரி வந்துடும். ரொம்ப குவாலிட்டியான கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். ப்ராக்டிஸுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இதையும் நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க, வாங்கிக்கோங்க. ரைட். அதுக்கப்புறம் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், ரீநீட் 2026 மார்க் டெஸ்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கம்மிங் 13th June 2 to 5 எல்லா நம்மளோட வேதாந்து சென்டர்லேயுமே ஆஃப்லைன் ஃப்ரீ மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க் இது தான். இதற்கு பாருங்கள், தெரியுதா? ரீநீட் 2026 ஃப்ரீ மார்க் டெஸ்ட் VLC லிங்க். இதில் நீங்கள் வந்தீங்கன்னா டேட் இருக்குது பாருங்கள், 13 June 2 to 5 PM. ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ண ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தோம். உங்களுடைய நேம், எந்த VLC சென்டர் நீங்கள் உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் அங்கே சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டு நான் என்ன சொல்லிக்கிறேன், மார்க் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் அந்த என்விரான்மெண்ட் ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். நீட் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். 3 hours ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை உங்களுக்கு நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே சென்டர்ஸ் இருக்குது பாருங்கள். அண்ணா நகர், போரூர், வேளச்சேரி, ஆவடி, தாம்பரம், பெரம்பூர், முகப்பேர், அம்பத்தூர், கோயம்புத்தூர், ஈரோடு, பாண்டிச்சேரி, மதுரை, சேலம், திருநெல்வேலி, திருச்சி, இது எல்லா இடத்துலையும் நம்மளுடைய VLC சென்டர் இருக்குது. இங்கே எல்லா இடத்துலையுமே இதில் எங்கே வேணாலும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போய்ட்டு கம்மிங் 13th June வந்து நீங்கள் அந்த டெஸ்ட்டை எழுதலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய டெலகிராம் சேனல் லிங்க் இங்கே இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அப்டேட் வருதோ எல்லா அப்டேட்டுமே டெலகிராமில் இருக்கும். ப்ளஸ் PDF எல்லா செஷனோட PDF அதில் ஷேர் பண்ணுறாங்க. நீங்கள் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ரைட். எஸ். ஸோ மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன், இன்றைக்கி வீக் குவிஸ் இருக்குது. சரியா? இதை இருக்குது பாருங்கள், அந்த லிங்க்கு வீக் குவிஸ் ஃபிசிக்ஸ் லிங்க் அப்படின்னு இருக்குது இல்லையா, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம 7:30க்கு குவிஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? 7:30க்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருவாங்க. தென் வில் ஸ்டார்ட் 7:30. எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா, ஏன்னா லாஸ்ட் டைம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணாங்க, மிஸ் பண்ணிட்டோம், வீக் குவிஸ் அட்டன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி யாரும் அதை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்குவாங்க, அந்த எரர் வராமல் பார்த்துக்குவாங்க. சில பேருக்கு அது அந்த கனெக்ட் ஆக மாட்டேங்குது, லிங்க் உள்ளே போனால் பேஜ் ஓப்பன் ஆக மாட்டேன்னு சொன்னாங்க. அது என்ன இஷ்யூ பாருங்கள். இன்றைக்கி எந்த இஷ்யூ இல்லாமல் என்ன பண்ணணும், எல்லோரும் ஜாயின் பண்ணி எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின்ஸ் இன்றைக்கி கொடுத்துருக்குறேன். ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரைட். டுடே செஷன் போயிடலாமா? ரெடியா? எஸ். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரிமைண்ட் பண்ணுறேங்க, இன்றைக்கி வீக் குவிஸ் இருக்குது 7:30க்கு. யாராவது தூங்கி இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் உங்கள் கான்டாக்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி எழுப்பி விட்ருங்க. ஓகே? அப்புறம் நான் அப்புறமா ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா நேற்று நிறைய பேர் கேட்டுருந்தாங்க, சார் இருக்கா வீக் குவிஸ் இருக்கா சார், வீக் குவிஸ் இருக்கான்னு. அதனால் நீங்கள் நிறைய பேர் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருக்கிறதுனால, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுனால ஓகே அப்படியே சப்ஜெக்டோட அதையும் சேர்த்து கொஞ்சம் ரிவிஷன் மாதிரி கொடுத்துருவோம் பசங்களுக்கு. அவங்களுக்கு ஒரு என்கேஜிங்காக இருக்கும், ஒரு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றதுனால. ஏன்னா லாஸ்ட் இயர் நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணிங்க, நிறைய ஒரு அந்த எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அதனால் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். அது உங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்பப்போ நடுவில் அப்பப்போ லேக் ஆகும்போது அது ஒரு எனர்ஜியாக கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரைட். குட் மார்னிங் ஃபவாஸ். எஸ், குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். எஸ். போயிடலாமா? ரெடியா? இன்னும் ஜாயின் பண்ண வேண்டிய யாராவது இருக்காங்களா? ஃபஸ்ட்டு கொஷின் போயிடலாமா? ரெடியா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட்டு சாம்பிள் கொஷின் பேப்பர் 3. ஸோ இது வரைக்கும் நம்ம மொத்தம் கிட்டத்தட்ட 3 பார்த்துருக்குறோம். ஆக்சுவலாக நான் ஹெட்டிங் படி நம்ம 2, 3 பார்த்துருக்கோம். ஒன்று வந்து நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஃபுல் சீரீஸ் பார்க்கும்போது அன்றைக்கி ஒரு சாம்பிள் கொஷின் பேப்பர் பார்த்தோம். கரெக்டாக? இன்றைக்கி நம்ம பார்க்குறது 4th ஆக்சுவலாக நம்ம இதுபடி. பட் அந்த நம்ம செப்பரேட்டாக ஃபிசிக்ஸ் வீடியோவாக பார்க்குற கிளாஸில் இது 3rd சாம்பிள் பேப்பர். ஸோ இப்போ 3rd சாம்பிள் பேப்பராக நம்ம வச்சுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 2 ப்ராப்பராக நம்ம முடிச்சுட்டோம், 3 ஆக்சுவலாக அதையும் முடிச்சுட்டோம். அது ஒன்று கம்பைன் செஷனில், செப்பரேட் செஷனில் இதுதான் 3rd சாம்பிள் பேப்பர். ஸோ அதனால் செப்பரேட்ன்றதுனால இதை நான் 3rd போட்டிருக்கேன். ஓகேவா? ரைட். ஸோ அதே நம்ம எப்படி ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஃபுல் கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணும்போது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ், மோஸ்ட்லி எல்லாமே நீங்கள் அப்படியே ரிப்பீட் பண்ண கொஷின்ஸ் இருக்காது. அதில் ஃபெமிலியர் கொஷினும் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு என்ன மாதிரிலாம் கொஷின்ஸ் வரலாமோ அதுவும் சேர்ந்து தான் இருக்கும். எல்லாமே நான் குமுலேட்டிவாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சம் கொஷின்ஸ் நோன் அண்ட் மாடல் கொஷினாக இருக்கும். சிலது வந்துட்டு நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கக்கூடிய சில கொஷின்ஸ். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கிற மாதிரி தான் நான் கொஷின்ஸ் கொடுத்துருந்தேன். முன்னாடி 2 அந்த கொஷின் பேப்பர்லையும் 3த்துலையுமே. இன்றைக்கி நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கொஷின் பேப்பர் அப்படி தான் இருக்கும். இதுவும் பக்காவாக என்னுடைய ப்ரிப்பரேஷன் தான். எப்படி நான் அந்த 3 செட்டு ப்ராப்பராக நான் எப்படி அந்த 45 கொஷின் நீட் பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தனோ அதே மாதிரி தான் இதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுடைய
ஆன்சர் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுது, எவ்வளோ எந்த அளவுக்கு புரியுதுன்றதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. சில கொஷின் கொஞ்சம் இன்றைக்கி ட்ரிக்கியாக இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அடுத்தடுத்து சாம்பிள் கொஷின் பேப்பரில் அந்த ட்ரிக்கி கொஷின்ஸு கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் கொஷினாக உள்ளே கொண்டு வருவேன். அப்படியே அடுத்தடுத்து கிளாஸ் போகும்போது இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னேன். அந்த டிஃபிகல்ட்டி லெவல் ஆஃப் கொஷின்ஸு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். எல்லாம் இருக்காது, ஆஸ் யூஷுவல் நீட்டுக்கான அந்த பேட்டர்னில் இருக்கும். நம்பர் ஆஃப் கொஷின்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவேன் அந்த டிஃபிகல்ட்டி லெவல். ஸோ அப்படி தான் இன்றைக்கி இருக்கும். ஸோ ஈஸி, மாட்ரேட், சம் கொஷின்ஸ் ஆர் ட்ரிக்கி, நாட் டிஃபிகல்ட் தட் மச். கொஞ்சம் ரொம்ப யோசிக்கிற மாதிரி சில கொஷின்ஸ் இருக்கும். ரைட், போகலாமா? ஃபஸ்ட்டு கொஷின் ரெடியா? எஸ், டக்கு டக்குன்னு ஒரு ஃபயரை போடுங்க. காலைல எல்லோரும் ஒரு பூஸ்ட் ஆகுங்க. ஃபயரை போட்டு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். கமான் 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 ஃபாஸ்ட். எல்லோரும் ரொம்ப ஆக்டிவாக இருங்க. நிறைய கொஸ்டினுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஆன்சரை நீங்கள் பண்ணணும், கரெக்டாக நீங்கள் பண்ணி ஆன்சரை கொண்டு வரணும். நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு அந்த எனர்ஜி கிடைக்கும், ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல் 45 கொஷின்ஸும் நம்ம இன்றைக்கும் பார்க்கணும். சூப்பராக பார்க்க போகிறோம். எஸ், ரெடியா? எஸ், வெரி குட் வெரி குட். ஜெயலக்ஷ்மி, அஃப்ரீனா, எஸ், ஹரிணி, எஸ், அனுஷியா, வெரி குட் வெரி குட். கமான். எஸ், இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு கொஷின். ஸ்டார்ட் பண்ணலாம், ட்ரை பண்ணுங்க. A particle is rotating in a circular path and at any instant its motion can be described as theta equal to 5t⁴ by 40 minus t cube by 3. The angular acceleration of the particle after 10 seconds is. Angular acceleration of the particle after 10 செகண்டுக்கு அப்புறம் என்ன வரும்? ட்ரை பண்ணுங்க. கொஷின் புரியுதா பாருங்க. ஒரு ஃபியூ கொஷின்ஸ் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் போட பாருங்க. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நோட்டு பேனாவை டெய்லியும் கையில் வச்சுக்கிட்டே வாங்க. கிளாஸ் வரும்போது மறந்துடாதீங்க. ஏன்னா ஃபிசிக்ஸில் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அதனால் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்போ தான் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கெட் பண்ண முடியும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டெஸ்ட்டாக நினச்சே ட்ரை பண்ணுங்கள். given புரியுதா? கிளியரா? ஆப்ஷன் சி வந்திருக்கா? யாருக்கு? சுபலக்ஷ்மி, சி வந்திருக்கா? ஓகே, வேற யாருக்காவது? சஞ்சய் குமார், ஓகே, உங்களுக்கு சியா? ஓகே, 2 பேர் சி சொல்லியிருக்கிறாங்க. வேற யாருக்காவது? மற்றவங்க ட்ரை பண்ணுறீங்களா? ரொம்ப சிம்பிள் கொஷின் தான். எஸ், தமிழரசி, சி வந்திருக்கா? வெரி குட். ஸோ இங்கே என்ன கொடுத்துட்டாங்க? தீட்டா ஈக்குவல் டு 5t⁴ by 40 ப்ளஸ் t⁻3/3. அவங்க கேட்டிருக்கிறது ஆங்குலர் ஆக்சிலரேஷன். அப்போ ஆங்குலர் ஆக்சிலரேஷன் ஆஃப்டர் 10 செகண்ட் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆங்குலர் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஆங்குலர் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். ஒமேகா ஈக்குவல் டு dθ/dt. ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதுதான் என்னது? ஆங்குலர் மைனஸ் ஆகுங்க. தேங்க்யூ. ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். 5t⁴ டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? 4t³. இந்த 5/40 நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், இது அப்படியே வச்சுப்போம். 5/40 இங்கே தான் இருக்கும். t⁴ டிஃபரன்ஷியேட் பண்ண 4t³ மைனஸ் 1/3 அப்படியே வச்சுக்கோங்க. t³ டிஃபரன்ஷியேட் பண்ண 3t². இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணால் இது 10 டைம்ஸு, இது 2, 1/2. இங்கே 3 கேன்சல் ஆகிடும். அப்போ ஃபைனலாக ஒமேகா என்ன கிடைக்குது? இது வந்து 1/2 இல்லையா? t³/2 கிடைக்குது மைனஸ் t² கிடைக்குது. இதுதான் என்னது? ஆங்குலர் வெலாசிட்டி. ஆங்குலர் வெலாசிட்டி. அப்போது ஆங்குலர் ஆக்சிலரேஷன் ஆல்ஃபான்னு நம்ம சொல்லுவோம். ஆங்குலர் வெலாசிட்டி சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், dω/dt.
டி ஒமேகா பை டிடி. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் திரும்ப என்ன வரும் 1/2 அப்படியே வச்சுக்கிட்டு டி கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3t ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t. இப்போ ஃபைனலாக என்ன வந்திருக்கு 3/2t ஸ்கொயர் மைனஸ் 2t ஆல்ஃபான்னு கிடச்சிருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க டைம் 10 செகண்டாக இருக்கும்போது அந்த ஆல்ஃபா என்னன்னு கேட்குறாங்க ஆங்குலர் ஆக்சிலரேஷன். t ஈக்குவல் டு 10 செகண்டாக இருந்துச்சுன்னா 3/2 10 ஸ்கொயர் என்ன ஆகிடும் 100 மைனஸ் 10 × 2 20. அப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும் இங்கே 50 5 × 3 150 மைனஸ் 20 130 radian per second square. அதனால் ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். வந்துதா எல்லாருக்குமே இந்த மாதிரி போட்டிங்களா? எஸ், சில பேர் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் அது ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கான்னு பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. யாருக்காவது வராமல் இருந்தாலும் இல்லை தப்பு பண்ணியிருந்தாலும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. எஸ், குட் மார்னிங் ஹரிப்ரியா, குட் மார்னிங் குட் மார்னிங். புரிஞ்சுதா எப்படி நான் சால்வ் பண்ணியிருக்கிறேன்னு? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ரெடியா? எஸ், வெரி குட் வெரி குட். இன்றைக்கி மோஸ்ட்லி நீங்கள் ட்ரை பண்ணணும். இன்றைக்கி உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நிறைய கொஸ்டின் ஆன்சர் கொண்டு வர ட்ரை பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேனுங்க, அப்புறம் வெரிஃபை பண்ணிக்கங்க. தி வேவ் லென்த் ஆஃப் லைட் while it is passing through water is 540 nanometer. The refractive index of the water is 4/3. The wavelength of same light when it is passing through the transparent medium, refractive index of 3/2 is. ட்ரை பண்ணுங்க இந்த கொஸ்டினை. இது வந்து ஒரு ஜேஇ கொஸ்டின். ஜேஇனா இந்த வருஷம் கேட்ட கொஸ்டின் தான், 2026 கேட்ட கொஸ்டின். கொஸ்டினை கரெக்டாக ரீட் பண்ணுங்க. சிம்பிளான கொஸ்டின் தான் இது. கொஞ்சம் ஸ்மார்ட்டாக கரெக்டாக கான்செப்டை புரிஞ்சு யோசிச்சிங்கன்னா ஆன்சர் கொண்டு வந்துடலாம். சி வந்திருக்கா? சுபலக்ஷ்மி. ஓகே, வேற ஆன்சர் யாருக்கா வந்திருக்கா? வேற சி யார் சொல்லியிருக்கீங்க? நிஷ்மிந்த். ஓகே, அவங்களும் சி சொல்லியிருக்கீங்க. கோமதி சி. எஸ். மௌனிஷ் உங்களுக்கு சியா? ஓகே ஓகே ஓகே. ஹரிணி சி வந்திருக்கா? ஹரிணிக்கும் சூப்பர். எஸ் எஸ், ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த கொஷினை கொஞ்சம் ப்ராப்பராக லிசன் பண்ணுங்க. இது ரொம்ப சிம்பிளான கொஷின். இதை பற்றி நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணிடுறேன் ஏற்கனவே இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி. வேவ் லென்த் ஆஃப் லைட் while பாசிங் த்ரூ வாட்டர் இஸ் 540 நானோமீட்டர் சொல்லிட்டாங்க. த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டர் 4/3. த வேவ் லென்த் ஆஃப் சேம் லைட் when it is passing through the transparent medium, refractive index வந்துட்டு 3/2 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டாக? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் வேவ் லென்த்தும் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்குதா? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீடு, இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லென்த்து லேம்டா. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸு வெலாசிட்டிக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாச்சுன்னா வெலாசிட்டி குறையும். வேவ் லென்த்தும் குறையும். இல்லை, வேவ் லென்த் அதிகமாச்சுன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கும். இது எப்பயுமே இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை ஃபஸ்ட்டு மீடியம் செகண்ட் மீடியம் ரேஷியோ எடுத்திங்கன்னா அப்போது இன்னொரு மீடியமில் வேவ் லென்த் என்னவா இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு ஏற்ற மாதிரி வேவ் லென்த்து சேஞ்ச் ஆகும். இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ n1/n2னா இங்கே என்ன வரும்? இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னால λ2/λ1. நான் சொல்கிற பாயிண்ட் சிம்பிளாக புரியுதா? n1/n2 ரேஷியோ எடுத்தால் வேவ் லென்த்துக்கு ரேஷியோ எடுக்கும் என்ன வரணும்? அது இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக மாறிடும். ஏன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேவ் லென்த்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? இப்போ உங்கள் n1 என்ன கொடுத்துக்கிறாங்க? 1 வந்துட்டு 4/3, இது 3/2. ஸோ அது எப்படி எழுதலாம்?
4/3 into 3/2 இல்லையா 3/2 2/3 எழுதிக்கலாமா ரெசிப்ரோக்கல் எழுதிங்கன்னா λ2 divided by λ1 வந்து 540 நானோமீட்டர் கன்வெர்ட் பண்ண தேவையில்லை ஆப்ஷன் நானோமீட்டர் தான் வரப்போகுது அதனால் நானோமீட்டர் நம்ம லைன் ஃபைனலாக வச்சுக்கலாம் ஆன்சரை ஃபைனல் ஆன்சரில் நம்ம நானோமீட்டரில் வச்சுக்கலாம் ரைட் இப்போ இதை சால்வ் பண்ணுங்க சால்வ் பண்ணால் என்ன வரும் λ2 ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணால் 8 4 into 2 8/9 இன்ட்டு 540 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இது 1 டைம் இங்கே என்ன வரும் 6 60 6 into 8 480 480 நானோமீட்டர் λ2 எவ்வளோ வரும் 480 நானோமீட்டர் ஸோ அதனால் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் எஸ் அதுக்கப்புறம் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்க வெரி குட் அனுஷியா தமிழரசி குட் எஸ் வெரி குட் எஸ் கரெக்ட் சஹானாவா எஸ் குட் புரிஞ்சுதா அடுத்த கொஸ்டின் போயிடலாமா இது ஜேஇ கொஸ்டின் 2026 கேட்ட ஜேஇ கொஸ்டின் தான் இது சிம்பிளாக தான் இருந்தது கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் கெட் பண்ண வேண்டிய கொஸ்டின் அவ்வளோதான் ரைட் இந்த கொஸ்டினுக்கு ட்ரை பண்ணுங்க பார்ப்போம் இது கொஞ்சம் ப்ராப்பராக யோசிச்சிங்கன்னா ஆன்சர் கொண்டு வந்துடலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் இது இஃப் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஏ டபுள்லி இன்க்ளைன்டு பிளேன் டூ பிளாக்ஸ் ஆஃப் மாஸ் M capital M and small m are placed the blocks are connected by a light string passing over ideal pulley as shown the coefficient of friction between the surface of the plane and block is 0.25 the value of M mass கேட்டிருக்கிறாங்க which capital M 10 kg will move downward னு சொல்லிருக்காங்க will move downward அப்படின்னா இந்த பக்கம் தான் ஆக்சிலரேஷன் இருந்திருக்கு இது கீழே வந்திருக்கு அப்போ இது மேலே போயிருந்திருக்கு அதான் அதுக்கு அர்த்தம் இது ஏதோ ஒரு ஆக்சிலரேஷன் மேலே போயிருந்திருக்கு இது ஒரு ஆக்சிலரேஷன் டவுன்வர்டில் வந்திருக்குது ஆக்சிலரேஷன் கொடுத்துட்டாங்க 2 m/s². கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷனும் கொடுத்துட்டாங்க 0.25. கிராவிட்டி கொடுத்துட்டாங்க இதுதான் கிவன் டேட்டா. அப்புறம் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க 53 டிகிரி 37 டிகிரி. tan 37 என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க 3/4. tan 37 3/4. இந்த கொஸ்டினை எப்படி ட்ரை பண்ணுவீங்க? ரெண்டு பக்கமும் ஃப்ரிக்ஷன் இருக்குது, ரெண்டு பக்கமும் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது. என்ன வந்திருக்கு? இந்த கொஸ்டின் எப்படி ட்ரை பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் நான் ஆஸ் யூஷுவல் ஒரு ஃபார்முலா கொடுத்தேன், ஞாபகம் இருக்குதா? இந்த சாப்டர் வந்து எந்த ஃபார்முலா கொடுத்துருந்தேன்? நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு நெட் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு நெட் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இங்கே நெட் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவல் பாருங்க. மொத்த ஃபோர்ஸ் இங்கே என்னென்ன ஃபோர்ஸ் முதல்ல ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ இதில் டவுன்வர்டில் போகுது, இதில் அப்பில் போகுது. இந்த பக்கம் ஆக்சுவலாக ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஒன்று இந்த பக்கம் ஒன்று ஆக்ட் ஆகும், இன்னொன்று இந்த பக்கம் ஒன்று ஆக்ட் ஆகணும். கரெக்டாக லாஜிக்காக இங்கே நடக்க போகிறது இதுதான். அதுக்கப்புறம் இதில் எந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? டவுன்வர்டில் ஒரு ஃபோர்ஸு ஃப்ரிக்ஷன் ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகுது. இதுலேயும் ஃப்ரிக்ஷன் இருக்கும், இதுலேயும் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ரெண்டு பக்கமும் ஃப்ரிக்ஷன் இருக்க போகுது. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ரெண்டு பக்கமும் என்ன இருக்கும்? ஃப்ரிக்ஷன் இருக்கும். அப்போது ஃபஸ்ட்டு கிரேட்டர் ஃபோர்ஸ் எது? இதுதான். நெட் ஃபோர்ஸில் முதல்ல இந்த ஃபோர்ஸ் எழுதுங்க, அப்புறம் அந்த சைடுக்கு வாங்க, மைனஸ் பண்ணுங்கள். இந்த ஃபோர்ஸ் மொத்தமாக இந்த பக்கம் அதிகம், இதை விட அதனால தான் இந்த பக்கம் டவுன்வர்டில் வருது, இது அப்வர்டில் போகுது. நெட் ஃபோர்ஸ் அப்போ எழுதும்போது டவுன்வர்டில் வரும்போது அதிகமான ஃபோர்ஸ் இந்த பக்கம் எந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? mg sin θ. இங்கே என்ன ஆகும்? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இங்கே ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இந்த மாசுக்கு ஏற்ற மாதிரி. இங்கே mg sin θ1 இது θ2
இல்லை டேரெக்டாக ஆங்கிள் போட்டுக்கோங்க. sin 37 டிகிரி இது sin 53 டிகிரின்னு போட்டுக்கோங்க. இது ஆங்கிள், இன்க்ளைன்டு ஆங்கிள் இதுதான். இது mg sin 53 டிகிரி இந்த பக்கம், mg sin 37. இதுக்கு அகைன்ஸ்ட் அங்கே ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். இங்கே இந்த மாஸ்க்கு அகைன்ஸ்ட் அங்கே ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். மொத்த ஃபோர்ஸில் இந்த பக்கம் ஜாஸ்தி, இந்த பக்கம் கம்மி. அப்போ ரெண்டு ஃபோர்ஸுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் அதான் நெட் ஃபோர்ஸு, அதான் நெட் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷனுக்கு ஈக்குவல். mg sin 53 டிகிரி, mg sin 53 டிகிரி ஃப்ரிக்ஷன் ஆப்போசிட் ஆக்ட் ஆகுது இந்த பக்கம், மைனஸ் கைனடிக் ஃப்ரிக்ஷன் என்னன்னு எழுதலாம், fk இன்ட்டு என்னன்னு வரும். என்னுக்கு பதிலாக mg cos theta, cos 53 டிகிரி. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஃப்ரிக்ஷன் ஃபார்முலா என்ன, fk ஈக்குவல் டு மியூ கே இன்ட்டு என்னன்னு வரும். ஃப்ரிக்ஷனுடைய ஜென்ரல் ஃபார்முலா என்னது, கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு மியூ கே இன்ட்டு என்ன, இன்க்ளைண்டாக இருக்கும்போது மியூ கே இன்ட்டு mg cos theta, mg cos theta. இது ஜென்ரலா, இன் ஜென்ரல். அந்த மியூ கே தான் இங்கே போட்டிருக்கிறோம். mg இந்த cos 55, இது லெஃப்ட் சைடு, மைனஸ் இந்த பக்கம் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இந்த ஃபோர்ஸ் இந்த பக்கம், இது இந்த பக்கம், ரெண்டு தான் ஆப்போசிட். ஆக்சுவலாக இது இதில் ஜாஸ்தி ஃபோர்ஸ்னாலும் இந்த பக்கம் மூவ் ஆகுது, புள்ளியே கனெக்ட் ஆகிறதுனால. இங்கே இன்பிட் இந்த மாஸ்னால ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்னது, இந்த சைடில் இருக்கும்போது mg sin 37 கிராவிட்டி இந்த பக்கம் இருக்கும், ஃப்ரிக்ஷன் இந்த பக்கம் இருக்கும். இந்த ரெண்டு ஃபோர்ஸ் இது ஆக்ட் ஆகும். டோட்டல் ஃபோர்ஸ் இது ஜாஸ்தியாக இருக்குது. இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணால் எக்ஸஸ் ஃபோர்ஸ் தான் என்னது, ஆக்சலரேஷன் அங்கே ஆக்ட் ஆகுது. அப்போ இங்கே வந்துட்டு ஸ்மால் m, mg sin என்ன வரும் 37 டிகிரியா, மைனஸ் மியூ கே காஸ் மியூ கே mg காஸ் 37 டிகிரின்னு கிடைக்கும். இது எதுக்கு ஈக்குவல், நெட் மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன், கேபிட்டல் M ப்ளஸ் ஸ்மால் m இன்ட்டு ஆக்சிலரேஷனுக்கு ஈக்குவல். நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுட்டா நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக போட்டுடலாம். இதில் ரெண்டாவது sin 53 sin 37 எப்படி கண்டுபிடிக்கணும், இதுக்கு நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நடத்தியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிள் 37, இன்னொரு ஆங்கிள் 53 இருக்குது அப்படின்னா, இந்த ஆங்கிள் நம்ம என்னென்னு சொல்லுவோம், இங்கே 5 இருக்கும், இங்கே 3, இங்கே 4 இருக்கும். 53க்கு ஆப்போசிட்டில் 4 இருக்கும், 37க்கு ஆப்போசிட்டில் 3 இருக்கும், ஹைபாட்டினஸ் 5 இருக்கும். 3 4 5 எப்பயுமே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் 3 4 5 3 4 5 வரும்போது 53 37 டிகிரி தான் உள்ளே இருக்கும். இல்லை 37 53 கொடுத்துட்டாங்கனாலே 3 சைடில் நீங்கள் என்ன எழுத முடியும், 3 4 5 எழுத முடியும். 5 ஹைபாட்டினஸாக இருக்கும். இதிலிருந்து நம்ம ஈஸியாக எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். sin 37 கண்டுபிடிச்சிட முடியும். அதே மாதிரி மற்ற கேஸ்லேயும் ஈஸியாக நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். இது எல்லாத்துலேயும் ஆக்சுவலாக கிராவிட்டி g காமனாக இருக்குது, தெரியுதா? g வெளியில் எடுத்துங்க, g வெளியில் எடுத்துங்க. m sin 53 என்ன வரும் பாருங்க, sin theta என்னது, ஆப்போசிட் பை ஹைபாட்டினஸ், அதனால் 4/5 மைனஸ் மியூ கே எவ்வளோ கொடுத்தாங்க 0.25, அதை 1/4ன்னு எழுதிக்கலாம். மியூ கே 0.25 எழுதலாம், 1/4ன்னு எழுதிக்கலாம். 0.25 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த மாதிரிலாம் வந்தால் 1/4 ஈஸியாக மாற்றிக்கலாம். கிராவிட்டி வெளியில் எடுத்துட்டோம், ஸ்மால் m கண்டுபிடிக்கணும், அது தெரியாது. cos 53 adjacent by hypotenuse 3/5 இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்குவாங்க. மைனஸ் g வெளியில் எடுத்துட்டோம், m இன்ட்டு sin 37 ஆப்போசிட்டில் 3, அதனால் 3/5. கரெக்டா? ஐ திங்க் g உள்ளே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். 10 கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். g உள்ளே வச்சுக்கோங்க, இன்னும் ஈஸியாக தான் இருக்கும். 5 எல்லாம் டினாமினேட்டர் 5 இருக்குல்ல, அதை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ m இன்ட்டு m கொடுத்துட்டாங்க, எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க இங்கே 10 இன்ட்டு 10 sin 53 என்னன்னு சொல்லியிருந்தேன் 4/5 மைனஸ் மியூ கே 1/4, ஸ்மால் m தெரியாது, கிராவிட்டி 10, cos 53 3/5. இப்போ இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா m அன்னோன், கிராவிட்டி 10, sin 37 3/5 ஆப்போசிட் பை ஹைபாட்டினஸ், மைனஸ் மியூ கே 1/4, இந்த மாஸ் தெரியாது, கிராவிட்டி 10, cos 37 வந்துட்டு அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினஸ் 4/5. இதில் இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது இது ப்ளஸ் ஆகிடும் இந்த டேர்ம்.
இதுதான் ஃபுல் எக்ஸ்பேன்ஷன். கேபிட்டல் M 10, ஸ்மால் m தெரியாது, ஆக்சிலரேஷன் 2 அதான் கொடுத்துருக்குறாங்க, 2 m/s². இவ்வளோதான். இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் முடிஞ்சுது. ஆன்சரை கெட் பண்ணுங்க பாப்பா. இதிலிருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இப்போ இந்த 5 இது கேன்சல் பண்ணால் இது 2, இங்கே 2, அதே மாதிரி இங்கே 2 வந்துடும் 2. ஓகே, அதனால தான் G வெளியில் எடுக்கல. 5 எல்லாத்துலையும் கேன்சல் பண்ணுறது ஈஸியாக இருக்குதுன்னு. அப்போ இங்கே என்ன வரும்? 40 40 × 2 80 மைனஸ் இதே இதில் 4 இது கேன்சல் பண்ணிக்கலாம். 3/2 3/2 m. கரெக்டா? எஸ். அதுக்கப்புறம் 3 × 2 6 மைனஸ் 6m. ஓகே, மைனஸ் 6m. இங்கே என்ன வரும்? அதே மாதிரி மைனஸ் 2/m. இங்கே மாற்றி போட்டனோ, இது கேபிட்டல் M இல்லை. 1 செகண்ட், இது கேபிட்டல் M. ஏன்னா லெஃப்ட் சைடு மாஸ் இல்லையா, கேபிட்டல் M வரும் இந்த இடத்துல. இந்த ஸ்டெப்பை மாற்றுங்க. 1/4 10 × 10 cos 53 இல்லையா, 3/5. ஸோ இப்போ இது 2, மறுபடியும் 2, இதை கேன்சல் பண்ணால் 5. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? 5 × 3 15. ரைட். மைனஸ் 6m. இங்கே என்ன இருக்குது? /2 இருக்குது. இந்த 2வும் இந்த 4 மறுபடியும் கேன்சல் பண்ணலாம் 2 டைம்ஸு. ப்ளஸ் 2m ஈக்குவல் டு அந்த 10 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்க 20 + 2m. இதை கேன்சல் பண்ணுங்க. கான்ஸ்டன்டாக ஒரு சொல்லுங்க, எம்எல்லாம் ஒரு சொல்லி கொண்டு போயிடுங்க. இது 8 - 15 வந்துடும் இல்லையா? கரெக்ட். இல்லைன்னா இது அப்படியே கொண்டு வந்துடுங்க. 80 - 15, இந்த 20 வந்தால் -20 ஆகிடும். இது -4m -4m அங்கே போனால் என்ன ஆகிடும்? +4m +2m. எல்லாம் கரெக்டாக இருக்கா? எல்லாம் கரெக்டாக இருக்கா? ஆப்ஷன் பி வந்திருக்கா? சைன் எங்கே சேஞ்ச் ஆகிருக்கா பாருங்க. ஏதோ ஒரு ஸ்டெப் மிஸ் ஆகுது. இங்கே ஒரு ப்ளஸ் சைன் போடணும். இங்கே ரைட். இங்கே ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே ப்ளஸ் வரும். இப்போ இந்த இடம் மைனஸ் தான் ஆகும். எஸ், now we'll get the answer. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும்? -6 -2 -8 ஆகிடும் இல்லையா? ஸோ இது 20 கரெக்டு தான். -8 + 2 இங்கே என்ன 10m ஆகிடும். now the answer is correct, 10m. ஸோ இது -35. அப்போ 80 - 35 என்ன வரும்? 45. அப்போ m = 45/10 வரும். தட் இஸ் 4.5 kg. 4.5 kg. ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, ஜென்ரலாக இது mg sin θ இந்த பக்கம் ஆக்ட் ஆகும், இதுக்கு ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகும். ஆனால் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஆப்ஜெக்டுடைய மோஷன் எந்த பக்கம் இருக்குது? இதில் இது வந்துட்டு புள்ளி இதை இப்படி பிடிச்சி இருக்குது. இது எந்த பக்கம் மோஷனில் இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஃப்ரிக்ஷன் இங்கே ஆக்ட் ஆகும். இந்த கேஸில், இந்த பர்டிகுலர் கேஸுக்கு ஃப்ரிக்ஷன்ன்றது மோஷனுக்கு அகேன்ஸ்ட் ஆக்ட் ஆகக்கூடியது. ஜென்ரலாக ஃப்ரீ ஃபாலிங் வரும்போது mg sin θ இந்த பக்கம் இருக்கும்,
ஃப்ரிக்ஷன் ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகும். ஏன்னா மோஷன் இந்த பக்கம் இருக்கும், ஃப்ரிக்ஷன் ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகும். பட் இங்கே இது இங்கே டவுன்வர்டில் வர்றதுனால இது இந்த பக்கம் பிடிச்சி இருக்கிறதுனால ஆப்ஜெக்ட் மோஷன் இப்படி இருக்குது, ஃப்ரிக்ஷன் டவுன்வர்டில் ஆக்ட் ஆகணும். mg sin θ எப்பயுமே கிராவிட்டி ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல ஆக்ட் ஆகும். ஸோ ஃப்ரிக்ஷன்ன்றது எப்பயுமே மோஷனை ரெசிஸ்ட் பண்ணுறது தான் ட்ரை பண்ணும். ஆப்ஜெக்ட் எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்டில் அகெயின்ஸ்டாக தான் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஆப்ஜெக்டுடைய மோஷன் எப்படி இருக்கிற ஆக்சலரேஷன் இந்த பக்கம் ஆப்ஜெக்டுடைய மோஷன் இருக்கிறதுனால ஃப்ரிக்ஷன் இந்த பக்கம் ஆக்ட் ஆகுது. அப்போ ரெண்டு ஃபோர்ஸும் ஒரே டைரக்ஷனில் இருக்கும். இந்த சுச்சுவேஷனுக்கு, இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு மோஷன் இந்த பக்கத்தில் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். mg sin θ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ஆங்கிள். அதனால் அது ரெண்டு ஆட் ஆகிடும். அதனால தான் இங்கே அடிஷன் அதை நான் மாற்றி முதல்ல போட்டுட்டேன், அதில் மைனஸ் சைன் வந்துச்சு அதனால். ஸோ இந்த கேஸுக்கு என்ன வரும், நார்மலாக இன்க்ளினேஷன் இப்படி போகும்போது ஃப்ரிக்ஷன் ஆப்போசிட்டில் இருக்கும். ஜென்ரலாக இதான் நமக்கு நடக்கும். மோஷன் இப்படி இருக்கும், அதனால் ஆப்போசிட்டில் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். இங்கே மேலே போகிறதுனால அந்த டைரக்ஷனுக்கு அகேன்ஸ்டாக தான் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஆல்ரெடி mg sin θ இருக்குது. அதனால் அந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஒரே டைரக்ஷனில் வந்துடும். அது சம் பண்ணிக்கணும். ஸோ இப்போ லெஃப்ட் சைடு ஃபோர்ஸு மைனஸ் ரைட் சைடு ஃபோர்ஸ், இது மொத்தமாக லெஃப்ட் சைடு ஃபோர்ஸு நெட் ஃபோர்ஸு, இது மொத்தமாக ரைட் சைடில் இருக்கிற நெட் ஃபோர்ஸு. ரெண்டுத்துக்கும் மொத்த ஃபோர்ஸ் அது ரெண்டுத்துக்கும் செப்பரேட் எடுத்தால் மொத்த நெட் ஃபோர்ஸு கிடச்சிடும். அதுக்கப்புறம் டோட்டல் மாஸ் ஆஃப் த சிஸ்டம் m+m இன்ட்டு ரெண்டுமே ஆக்சலரேஷன் ஏவில் தான் மூவ் ஆகுது. ஸோ இதுதான் இந்த கேஸுக்கான ஆன்சர். கிளியரா? எனி டவுட்? லாஸ் ஆஃப் மோஷன் கொஸ்டினை எப்படி ஆன்சர் பண்ண முடியும்னு தெரியுதா? இந்த sin 43 cos 40 சாரி sin 53 cos 53 37 இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதனால் இந்த கேஸில் ஃப்ரிக்ஷனுடைய நேச்சர் எப்பயுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃப்ரிக்ஷன்ன்றது எப்பயுமே மோஷனுக்கு அகேன்ஸ்டாக ஆக்ட் ஆகும். நம்ம நார்மலாக போடும்போது இது இப்படி இருக்கும், அது ஆப்போசிட்டில் போட்டிருப்போம். இந்த கேஸ் வேறு, அதனால் அதை கவனமாக போட்டுக்கோங்க. அதனால் முன்னாடி அதில் போட்டு கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ரைட், அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்லுங்க. In a coil of the current changes from minus 2 amps to plus 2 amps in 0.2 second and induces an EMF of 0.1 volt, the self inductance of the coil என்ன வரும்? செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில் கேட்டிருக்கிறாங்க. செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இஎம்எஃப்க்கான ஃபார்முலா ஆக்சுவலாக இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எல் இன்ட்டு டிஐ பை டிடின்னு வரும். மேக்னிடியூட் எடுத்திங்கன்னா என்ன வரும்? எல் இன்ட்டு டிஐ பை டிடி. இதில் அவங்க எல்லு கேட்குறாங்க, டிஐ நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஃபைனல் மைனஸ் இனிஷியல், டிடி கொடுத்துட்டாங்க டைம் இன்டர்வல். இது வந்து 0.1 வோல்ட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது இஎம்எஃப் 0.1, எல் கண்டுபிடிக்கணும். டிஐ பை டிடி ஃபைனல் மைனஸ் இனிஷியல் 2a minus of 2 minus of minus 2 final minus initial, final current minus initial current. அதனால் 2 minus of final current வந்துட்டு initial current வந்துட்டு minus 2, அதனால் minus of minus plus ஆகிடும். எவ்வளோ டைம் மீட்டர் கொடுத்துருக்குறாங்க? 0.2 செகண்ட். இதை 1/10 எடுத்துக்கலாமா? 1/10 ஈக்குவல் டு அடுத்து என்ன வரும்? எல் இன்ட்டு மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 2 × 2 4 ஆகிடும். அப்போ இது 0.2, இது 2, 0.1 ரைட். 0.1 அப்போ என்ன வரும்? இது எல் ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 2 கீழே கொண்டு வந்துடுங்க. ஸோ அப்போ இல்லை இது இப்படி கூட எழுதிக்கலாம் நீங்கள். இதை வந்துட்டு 0.2 10/10 மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன ஆகிடும்? இது 20/1 கிடைக்கும். அதாவது இப்படி வரும். 1/10 வச்சுக்கோங்க. 10/10 இது மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகிடுது? 20Lன்னு கிடைக்கும். கரெக்டா? ஆன்சர் வந்துட்டு என்ன வந்திருக்கு பாருங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணுங்கள். L ஈக்குவல் டு 1/200ன்னு கிடைச்சிருக்குது. அப்போ இதை 1/2 இன்ட்டு 10² எழுதிக்குவாங்க. 1/2னா 0.5, 10 பவர் மேலே போனால் 10 பவர் -2 மில்லி ஹென்ரியில் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதனால் 5 இன்ட்டு 10 பவர் -3ன்னு மாற்றுங்க. 5 மில்லி ஹென்ரி, 5 மில்லி ஹென்ரி, 5 மில்லி ஹென்ரி. எஸ், ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதா? ஃபார்முலா இது எந்த சாப்டர் ஃபஸ்ட்டு தெரியுதா? எந்த சாப்டர்? எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்.
இண்டக்ஷன் சாப்டர் வரக்கூடிய ஃபார்முலா தான் இது. கரண்ட்டோட சேஞ்சஸ் கொடுத்துருக்குறாங்க, டைம் இன்டர்வல் கொடுத்துட்டாங்க, வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க, இஎம்எஃப் கொடுத்துருக்குறாங்க. செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில் கொஞ்சம் கவனமாக சால்வ் பண்ணால் தப்பு இல்லாமல் ஆன்சர் வந்துடும். இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு -L × di/dt. கரெக்டாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். சரியா? ரைட்? எஸ். அடுத்த கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் கண்டிப்பாக நீங்கள் தான் சொல்லணும். கவனமாக செக் பண்ணி கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். The pair of physical quantities not having the same dimension. கவனமாக நோட் பண்ணணும். நாட் எது ரெண்டுத்துக்கும் சேம் டைமென்ஷன் கிடையாதுன்னு கேட்டிருக்கிறாங்க. எது ரெண்டு சேம்னு கேட்கல, எது ரெண்டு சேம் கிடையாது. எந்த பேருக்கு சேம் டைமென்ஷன் ஃபார்முலா கிடையாது. இதெல்லாம் நான் என்ன சொல்லியிருக்கிறேன் நடத்தும் போது யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டில் எது எதுக்கெல்லாம் சேம் டைமென்ஷன் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஆங்குலர் மொமெண்டம் பிளாங்க் கான்ஸ்டன்ட் என்ன இருக்கும்? சேம் டைமென்ஷன். டார்க்கும் எனர்ஜியும் சேம் டைமென்ஷன். ஆனால் அதையும் ஹைலைட் பண்ணி கொடுத்துருந்தேன். ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ்ஸு, மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இது எல்லாமே சேம் டைமென்ஷன். ப்ரெஷரு, ஸ்ட்ரெஸ்ஸு, மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி சேம் டைமென்ஷன். அப்போ எதுக்கு சேம் டைமென்ஷன் கிடையாது? இது ரெண்டு சேம் டைமென்ஷன் கிடையாது. சர்ஃபேஸ் டென்ஷன் வேறு, இம்பல்ஸ் வேறு டைமென்ஷனல் ஃபார்முலா. ஸோ சர்ஃபேஸ் டென்ஷனும் இம்பல்ஸும் சேம் டைமென்ஷன் கிடையாது. ஸோ அதனால் ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. யூசிங் a simple pendulum experiment, G is determined by measuring its time period t. Which of the following plots represent the correct relation between pendulum உடைய லென்த் L-க்கும் டைம் பீரியட் T-க்கும் பிளாட் பண்ணிங்கன்னா எந்த கிராஃப் கரெக்டு சொல்லுங்க பார்ப்போம். கரெக்டாக யோசிங்க. நிதானமாக யோசிச்சு என்ன ஆன்சர் சொல்லுங்க. Any idea? யாருக்கு ஆன்சர் கிடைச்சதா? சியா? யார் சி சொல்லியிருக்கிறது? யரபாஷா சியா? கோமதி சி. பிரீத்தி ராய் சியா? ஜெயலக்ஷ்மி சி வந்திருக்கு. கோமதி சி சொல்லியிருக்கீங்க. தேவதர்ஷினி சி. ஓகே, வாங்க செக் பண்ணிடலாம். சி ஆன்சர் கிடையாது. சி ஆன்சர் கிடையாது. எங்கே தப்புன்னு வாங்க செக் பண்ணுவோம். இதை எப்படி சால்வ் பண்ணுறோம்னு நான் ஏற்கனவே கிராஃபை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டோட ஃபார்முலா என்ன? ஒன் டிவைடட் பை 2π ரூட் ஆஃப் எல்ஜியா? இதான ஃபார்முலா? ஃபார்முலா ஞாபகம் இருக்குதா? டைம் பீரியட் ஆஃப் த சிம்பிள் பெண்டுலம் t is equal to என்ன வரும்? ஸோ 2π 1/2π. சொல்லுங்க. 1/2π வரும். டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை. 2π ரூட் ஆஃப் எல்ஜி. ரைட்டாக கன்ஃபியூஷன். ஓகே, t is equal to 2π into root of L/g. ரைட். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுங்க. ஏன்னா கிராஃபில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். 1/t², இங்கே L. 1/2 ரூட்டை கேன்சல் பண்ண இங்கே Lன்னு வரும். இப்போது t² இதெல்லாம் விட்டுருங்க. 4π² கான்ஸ்டன்ட்டு, g கான்ஸ்டன்ட்டு. t² டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L. அப்போ ரெசிப்ரோக்கில் எழுதுனீங்கன்னா 1/t² டைரக்ட்லி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு Lன்னு கிடைக்கும்.
1/t² இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எல். நான் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இங்கே இருக்கிற ஃபங்க்ஷன் எந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்தாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. இங்கே இருக்கிற எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எந்த பொசிஷனில் இருக்குதோ அதுதான் கிராஃபோடைய ஷேப்பை டிசைட் பண்ணும். இது 1/t² இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, 1/t³ இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. அதாவது ஈக்குவேஷனாக வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். இந்த கேஸுக்கு நாம் டெரைவ் பண்ணியிருக்கிறோம். நார்மலாக ஒரு கிராஃப் வச்சு சொல்கிறேன். இங்கே என்ன இருந்தாலும் இதை நார்மலாக நம்ம எப்படி கம்பேர் பண்ணணும்? 1/t² இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் எல்ன்றது கிராஃப் படி இது இந்த ஹோல் காம்பனண்ட் ஆக்ட் ஆஸ் ஏ y காம்பனண்ட், அதாவது y அப்படின்னு அர்த்தம். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எல்லுக்கு பதிலாக எக்ஸ் இருந்தால் இப்படி இருக்கும். இந்த ஃபார்மெட் அது. இது எந்த ஷேப்பில் இருக்குன்னு நமக்கு பிரச்சனை கிடையாது. எது y ஆக்சிஸ் 1/t இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, டீன்னு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, 1/t² இருந்தாலும் √t இருந்தாலும் வாட் எவர் y ஆக்சிஸ் டசன்ட் மேட்டர். எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய டேட்டா என்ன இருக்குதோ அதை சிம்பிளிஃபை பண்ணால் அந்த வேல்யூ தான் இந்த மொத்த டேர்முக்கு கிடைக்க போகுது. எக்ஸுக்கு 1 போட்டால் 1/t² ஆன்சர்னு அர்த்தம். எக்ஸுக்கு 2, அதாவது எல்லுக்கு 2 போட்டால் 1/t², எல்லுக்கு 10 போட்டாலும் 1/t² ஆன்சர். டீயோட வேல்யூ தனியாக கண்டுபிடிக்க போகிறதில்ல, 1/t² ஆன்சர் தான் அங்கே கிடைக்கும். கிராஃப் இங்கே என்னது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இந்த இடத்துல வேறு ஏதாவது ஷேப் மாறி இருந்தால் தான், எல் நியூமரேட்டரில் இருந்திருந்தால் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், எல் √l இருந்தால் கேஸ் வேறு, 1/l² இருந்ததுன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கேஸு. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய காம்பனண்ட் எந்த பொசிஷனில் இருக்குது, அதுக்கப்புறம் கிராஃபில் அதை எப்படி கொடுத்துருக்குறாங்க, கிராஃபில் 1/lன்னு கொடுத்துருக்குறாங்களா இல்லை எல்லுன்னு கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். கிராஃபில் கொடுத்துருது எல் மட்டும்தான். ஒருவேளை கிராஃபில் 1/lன்னு சேர்த்து இது கொடுத்துருந்தாங்கன்னா லீனியர் கிராஃபாக இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைன் வரும். இதில் கொடுக்கல, ஒரு அந்த மாதிரி வந்திருந்தா கிராஃபில் எல்லுன்னு கொடுக்காம இதை ஒருவேளை 1/lன்னே கொடுத்துட்டாங்க எக்ஸ் ஆக்சிஸு. அப்போ 1/l மொத்தமாக எக்ஸ்னு ஆக்ட் ஆகும், 1/t² மொத்தமாக ஒய்னு ஆக்ட் ஆகும். 1/lக்கு பதிலாக தான் நம்ம 1 2 3ன்னு போடுவோம், நாட் எல். ஆனால் இந்த கேஸில் அது கிடையாது. எக்ஸ்பிரஷன் 1/l லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடில் எல்லுக்கு நம்ம போடுற ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்? 1/t²ன்னு பார்க்கணும். அப்போ கிராஃப் வந்து என்னது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கிராஃப். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். புரியுதா? இந்த கான்செப்ட் நான் கிராஃபை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணிடுறேன் ஏற்கனவே. யாருக்காவது கன்ஃபியூஷன் இருக்குதா கிராஃபில்? இப்போ புரியுதா எப்படி கொண்டு வந்தேன்னு? அதனால் இது கிராஃப் கிடையாது. நீங்கள் அந்த ரெகுலராக நம்ம பார்த்த அந்த ஃபார்மெட்டில் சடனாக நீங்கள் அதை போட்டிருப்பீங்க. தட் இஸ் நாட் லைக் தட். கிராஃப் ரொம்ப கவனமாக போடணும், இதை டிரைவ் பண்ணணும். இதை வச்சு எதையுமே டிசைட் பண்ணக்கூடாது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணி கொண்டு வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வருது அந்த இந்த ஃபார்மெட் ஒய் ஆக்சிஸ் கொண்டு வரும்போது ஒய் ஆக்சில் இதுதான் இருக்கணும். பட் இது டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது. இந்த ஃபார்மெட்டுக்கு இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வருதுன்னு பார்க்கணும். இந்த ஃபார்மெட்டுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணால் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வந்திருக்குதோ அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குதோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு கிராஃபில் பிளாட் பண்ணால் அதுதான் ஆன்சர். ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், இதே கிராஃபில் இந்த கேஸுக்கு 1/t² கொடுத்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் 1/t², ஒய் ஆக்சிஸ் எல்லுன்னு கொடுக்காம 1/lன்னு கொடுத்தாங்கன்னா கிராஃப் இப்படி இருக்கும். மொத்தம் 1/l எக்ஸாக மாறிடும். நம்ம எல்லுக்கு 1/1ன்னு போட மாட்டோம். இப்போது இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இப்போ பேர் என்ன? 1/l. 1/lக்கு 1, 1/lக்கு 2, 1/lக்கு 3 ரீப்ளேஸ் பண்ணும். தட் இஸ் த மீனிங் ஆஃப் 1/l. கம்ப்ளீட் எக்ஸ் ஆக்சிஸ் ஆக்ட் ஆஸ் ஏ 1/l. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இதை நோட்டுன்னு போட்டு வச்சுக்கோங்க. இதே கேஸ் ஒருவேளை இப்படி கேட்டிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? ஸோ கிராஃபோட மீனிங் மாறல. கொடுத்துருக்குற எக்ஸ் ஆக்சிஸில் ஜஸ்ட் எல்லு கொடுத்துருக்குறாங்களா 1/l கொடுத்துருக்குறாங்களா? 1/lன்னு கொடுத்தாங்கன்னா ஒரு எக்ஸ் வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? எல்லுக்கு ஈக்குவல்னு அர்த்தம் கிடையாது. எவ்ரி எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1/l. 1 2 3 4 ஆல் ஆர் 1/l. அப்போ 1/lக்கு 1ன்னு போடலாம், 1/lக்கு 2, 1/lக்கு 3ன்னு போடும்போது இட் இஸ் ரிலேட்டட் டு லீனியர் கிராஃப். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? எல்லுன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா தான் எல்லுக்கு சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் 1/l கண்டுபிடிச்சி கிராஃபை பிளாட் பண்ணணும். அதனால் கிராஃப் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஹைப்பர்போலிக் கிராஃப் கிடைக்கும். கிளியரா? ஸோ இதை ரஃபாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ஆன்சர். ஒருவேளை இப்படி இருந்திருந்தால் இந்த கிராஃப் இப்படி தான் இருக்கும். இன்கேஸ் ரெஃபரன்ஸுக்கு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணுங்க. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ரெஃபர் டு த ஃபிகர் given below. கரண்ட் பிட்வீன் டெர்மினல்ஸ் ஏ அண்ட் பி இஸ் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஏவுக்கும் பிக்கும் அக்ராஸில் மொத்தமாக எவ்வளோ கரண்ட் இருக்கும், இந்த டெர்மினலில் இருக்கக்கூடிய மொத்த கரண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க இதை?
It's very simple question. Any idea? ரொம்ப சிம்பிளா நீங்க இத சால்வ் பண்ணிடலாம். இது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி இது பேட்டரி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அந்த காம்பினேஷன் இது. வேல்யூ பார்த்தாலே தெரியும் பாருங்க. 5 வோல்ட் 3 ஓம் 5 வோல்ட் 3 ஓம் 5 வோல்ட் 3 ஓம் அந்த ஃபார்மட் இது. பிளஸ் 3 batteries are connected in என்னது சீரிஸ், ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ். அப்போ இதை மொத்தமாக சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இதனுடைய மொத்த சர்க்யூட் எப்படி இருக்கும்னா இந்த ரெசிஸ்டர்ஸ் எல்லாமே சீரியஸ் 3 ஓம் 3 ஓம் 3 ஓம் மூணுத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வரும் 9 ஓம். நான் ரஃபாக டயக்ராம் போடுறேன். இது 15 வோல்ட்டு 3 + 3 + 3 என்ன வரும் 9 ஓம். அப்போ அடுத்ததில் அதே கேஸ் தான் வரும். லைக் திஸ் 15 வோல்ட் 9 ஓம். கரெக்டாக சீரியஸாக இருக்கும்போது பேட்டரி ஸ்டார்ட் பண்ண எல்லாமே பொலாரிட்டி என்னது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஆல்டர்னேட்டிவ் தான் கரெக்டாக இருக்குது. அப்போ எல்லாமே ஆட் பண்ணி வேண்டியதான் 5 5 5 15 3 + 3 + 3 9. அதுக்கப்புறம் மூணாவது இதுக்கு எவ்வளோ வரும் மொத்தம் 3 கொடுத்துருக்குறாங்க இல்லையா 15 வோல்ட் அதுக்கப்புறம் இங்கே 9 ஓம். இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வருது 3 + 3 + 3 9 மட்டும் வரும் 9 ஓம். கரெக்டா? நமக்கு ஒரு பாயிண்ட் ஆல்ரெடி தெரியும். பேரலாக இருக்கும்போது வோல்டேஜ் எப்பவுமே சேம் தெரியுதா. இது எல்லாமே இப்போ என்ன கனெக்ஷன் பேரலல் கனெக்ஷன். பேரலாக இருக்கும்போது இந்த மூணு பேரலல் வோல்டேஜ் அக்ராஸ் இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிறது எல்லாமே என்னவா இருக்கும் சேம் வோல்டேஜ் தான் இருக்கும். அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து 15 வோல்ட் தான். பேரலாக இருக்கும்போது வோல்டேஜ் மாறாது. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அதுக்கப்புறம் இந்த 3 ரெசிஸ்டர் பேரலல் கனெக்ஷன் 9 ஓம் 9 ஓம் 9 ஓம் 3 எப்படி கனெக்டாக இருக்குது பேரலல். அப்போ இதனுடைய ஈக்குவலண்ட் டயக்ராம் வரைஞ்சா மொத்த வோல்டேஜ் எவ்வளோ 15 பேரலாக இருக்கும்போது சேம் வோல்டேஜ் மாறாது 9 9 9 ஆல்ரெடி 3 ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் வேல்யூ ஆஃப் 1 ரெசிஸ்டர் பை நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர் ஆன்சர் என்ன வரும் 3 ஓம். அப்போது இதனுடைய ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் 3 ஓம். மீதி இங்கே என்ன இருக்குது 9 ஓம். இது இங்கே வந்துட்டு 9 ஓம். அப்போ 9 + 3 எவ்வளோ வரும் 12 ஓம். 9 + 3 12 ஓம். இதுதான் கம்ப்ளீட் ஃபைனல் சர்க்யூட். இது ரெண்டு சீரியஸ் 12 ஓம்னு ஆகிடும். இது 15 வோல்ட். அப்போ டோட்டல் கரண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் கரண்ட்டை கண்டுபிடிச்சா ஏவுக்கும் பிக்கும் அக்ராஸில் எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ டோட்டல் கரண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா வாட் இஸ் டோட்டல் கரண்ட் ஐ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் டோட்டல் வோல்டேஜ் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இதை சால்வ் பண்ண என்ன வரும் 4 × 3 5 × 3 ஓகே. $1.25 வருமா ரைட். ஸோ அப்போ இதில் பாஸ் ஆகிற கரண்ட் ஐன்னு எடுத்திங்கன்னா 9 ஓமில் என்ன பாஸ் ஆகுதோ அதே கரண்ட்டு தான் இதில் பாஸ் ஆக போகுது. கரெக்டா? டு அண்டர்ஸ்டாண்ட் 1.25. ஸோ ஆன்சர் இஸ் 1.25. ஸோ சர்க்யூட் டயக்ராம் ரொம்ப பெருசாக இருக்கிறத பார்த்து நீங்கள் பேனிக் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. அதில் ஒரு பேட்டர்ன் இருக்குது, அதை கண்டுபிடிங்க. இது எல்லாமே உங்களுக்கு அந்த சிமிலர் பேட்டர்னில் ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும், ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் காம்ப்ளிகேட்டான விஷயம் எதுவுமே கிடையாது. தட் இஸ் வெரி வெரி சிம்பிள் ரைட். எனி டவுட்? இது நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம், ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம், எலிமினேஷன் வச்சு பண்ண முடியும். ஏன்னா மொத்த வோல்டேஜே 15 தான் வரும். 5 5 15 பேரலாக இருக்கும்போது எல்லாமே 15 தான் இருக்கும். அப்போ ஆப்ஷனில் கொடுக்குறது ஒன்று கரண்ட்டு. அதனால் 12.5 ஓம் ஜாஸ்தி 7.5 ஓம் ஜாஸ்தி 5 ஓம் ஜாஸ்தி வரும்.
1.25 பாஸ் ஆனால் தான் இதுக்கு அக்ராஸில் இருக்கிற வோல்டேஜ் இந்த வோல்டேஜ் இது வோல்டேஜ் மூணுத்தையும் ஆட் பண்ணால் இதுக்கு கிடைக்க முடியும் 15 வோல்ட் கிடைக்க முடியும். நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ண முடியும். யூ கேன் ஃபைண்ட் அவுட் பை யூசிங் எலிமினேஷன் ஆல்சோ. எஸ் கரெக்ட் வெரி குட். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? எஸ் இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். ஃப்ரம் voltage time graph is shown the ratio of distance to displacement in 25 seconds of its motion. டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ரேஷியோ எடுத்தால் இதில் என்ன வரும்னு கேட்குறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், இந்த கிராஃப்லேருந்து மொத்த ஏரியா 0ல் ஆரம்பித்து 25 செகண்ட் இது வரைக்கும் டோட்டல் ஏரியா கால்குலேட் பண்ணணும். டிஸ்டன்ஸு கண்டுபிடிக்கும் போது எங்கேயுமே சப்ராக்ட் பண்ணக்கூடாது, எல்லா ஏரியாவும் ஆட் பண்ணி ஆகணும். டிஸ்டன்ஸ் கேனாட் பி நெகட்டிவ். டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கும் போது இந்த ஏரியாவை சப்ராக்ட் பண்ணி ஆகணும், ஏன்னா இது என்னது நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதனால் ஏரியா கால்குலேட் பண்ணும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு டவுன்வர்டில் இருந்தால் அந்த ஏரியாவை கண்டுபிடிச்சி சப்ராக்ட் பண்ணணும். பாசிட்டிவ் அப்போ அபவ் எக்ஸ் ஆக்சில் இருக்கிறது எல்லா ஏரியாவெலாம் ஆட் பண்ணிக்கணும். இது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு. இப்போ இங்கே மொத்தமாக என்னென்ன ஏரியா இருக்குன்னு முதல்ல பாருங்கள். முதல்ல நம்ம டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஒரு ஷேப்பாக பாருங்கள். இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். ஃபஸ்ட்டு ஷேப்பு இதுதான் கரெக்டா? இது ரெண்டுத்துக்கும் உள்ள பேஸ் வந்து 5, ஹைட் எவ்வளோ வரும் 10. அப்போது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன வரும்? half இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. அதனால் 5 × 10, half இன்ட்டு 5 × 10 ப்ளஸ் டிஸ்டன்ஸ் கிளம்பி எல்லாமே ப்ளஸ் தான். இது என்ன ஷேப்பு? ரெக்டாங்கிள். இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 10 - 5 எவ்வளோ வரும்? 5. பேஸ் லென்த்து பிரெத்து 5, லென்த்து வந்து இங்கே 10, அதே 10 தான் வரும். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து லென்த் இன்ட்டு பிரெத்து. ஸோ அதனால் என்ன வரும்? 5 × 10. அடுத்த ஷேப் வந்தீங்கன்னா இங்கே இமேஜினரி லைன் ஒன்று போடுங்க. இது அகெயின் என்னது? இன்னொரு ரெக்டாங்கிளா 10 - 15 5, ஸ்டில் இது 10. அதே ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் லென்த் இன்ட்டு பிரெத்து ப்ளஸ் இது ஒரு ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளில் இங்கே பேஸ் இங்கே என்ன 5 வருதுக்கோ அதே 5 தான் இங்கே வரப்போகுது. ஹைட்டு 10, 20 - 10 என்னது 10. அதனால் இது வந்து 10 ஆகிடும். ஸோ அப்போ half இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு, half இன்ட்டு 5 × 10, half இன்ட்டு 5 × 10. அதுக்கப்புறம் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுங்க. இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? 20 - 15 5, பட் மொத்த ஹைட் எவ்வளோ வரும்? 20 வரும். இதோடைய மொத்த ஹைட் வந்து 20. அப்போது இங்கே நாங்கள் போட்டுக்கிறேன் ப்ளஸ் half இன்ட்டு பேஸ் 5, ஹைட்டு 20. இந்த ட்ரையாங்கிள் முடிஞ்சுது. டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது இதே ப்ளஸில் தான் எடுத்தாகணும். 20 - 5 எவ்வளோ வரும்? 5. ஹைட்டு 0லேருந்து -20. டிஸ்டன்ஸ் கண்டுபிடி நெகட்டிவ் ஆக்சிஸ் தான் -20 போட்டிருக்கும், பட் ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 20 தான். அப்போ மைனஸ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது 5 ப்ளஸ் டிஸ்டன்ஸ் தானே கண்டுபிடிக்கிறோம். அதனால் இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். இதான் ஆன்சர் டிஸ்டன்ஸுக்கு. அப்படியே டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இங்கே மைனஸ்ன்னு போட்டு ஆன்சர் முடிக்க வேண்டியதான். தெரியுதா? இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இந்த கிராஃபும் கேன்சல் ஆகிடும். இது பாசிட்டிவில் இருக்கும், இது நெகட்டிவில் இருக்கும். அப்படியே இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப் டு இது வரைக்கும் இருக்கிறத கண்டுபிடிச்சா அது டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வந்துடும். டிஸ்டன்ஸுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஆகணும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இதை 5 இங்கே கேன்சல் பண்ணால் 5, இது 5, இது 5. அவ்வளோதான். ஆட் பண்ணுங்கள். 5 × 5 25. இங்கே என்ன வரும்? 250 சாரி 50. 10 × 5 50 ப்ளஸ் 50 ப்ளஸ் 25 ப்ளஸ் 25 ப்ளஸ் 25 எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும் சொல்லுங்கள்? ஸோ 100, 150, 200. இன்னும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதா? 1 2 3 4 5 6. ஓகே, 250 வருது. கரெக்டா? 250 வருதா? எஸ், கரெக்ட். வெரி குட் ஹரிஹரன். அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிங்க. அடுத்தது டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடும். டிஸ்பிளேஸ்மெண்ட் வரும்போது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் ஈக்குவல் லென்த்து ஆப்போசிட்டில் இருக்கும். தெரியுதா? இது ரெண்டும் ஆக்சுவலாக கரெக்டாக சொல்லணும்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில். மீதி எது மட்டும்தான் வரும்?
இது மட்டும் தான் வரும். அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் நான் இது அப்படியே எழுதுகிறேன், வேல்யூஸ் அதே தான். 25 + 50 + 50 இங்கே +25, இது ரெண்டும் என்ன ஆகிடும்னா +25 - 25 மாறிடும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். +25ம் -25ம் கேன்சல் ஈச் அதர் ஆகிடும். ஓகேவா? அப்போ மீதி நமக்கு எது மட்டும்தான் இருக்கும்? இந்த வேல்யூ மட்டும்தான் இருக்கும். இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 100 150, இது 150. அப்போ டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ரேஷியோ கேட்டிருக்கிறாங்க. டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ரேஷியோ எடுத்திங்கன்னா இந்த கிராஃபில் என்ன வரும்? 250/150. ஸோ 0 0 கேன்சல் ஆகிடும். இது 3 × 5, இது 5 5/3 இருக்கா? எஸ், ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். 5/3, ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். லாஸ்ட் 50யா? தப்பா போட்டுனா 20 அது? ஆமாம், கரெக்ட். எஸ், ஸ்மால் எரர். இங்கே 10 வரணும்ல? எஸ், 10 வரும். ரைட்? எஸ், ரெண்டு கேன்சல் ஆகிடும். எஸ், 50 தான் வரும். அங்கே 20 இல்லையா? எஸ், நவ் இட் இஸ் த ஆன்சர் கரெக்ட். இல்லை, நான் போன தடவை இது ஆல்ரெடி நான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் டக்குன்னு அந்த ஃப்ளோவில் போட்டுட்டேன். அது 150 வந்திருக்காது. ஆன்சர் கரெக்ட் இல்லை. என்னென்னா நான் 250 டேரெக்டாக போட்டது, நான் அது ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்ததுனால டக்குன்னு அந்த மைண்டில் ஆன்சர் இருந்ததுனால அதை ஃபுல்லாக வெரிஃபை பண்ணாமல் 215 போட்டுட்டேன். அதனால் ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கும். ஓகே, பட் ஆக்சுவல் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வேல்யூ இருக்காது. எஸ், தேங்க்யூ. எஸ், கிளியரா? பட் ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். கொஷின் வந்து புரியுது இல்லையா? டிஸ்டன்ஸு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு கிராஃபில் இருந்து கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா, டிஸ்டன்ஸு கால்குலேட் பண்ணும்போது எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருந்தாலும் கிராஃப் எப்படி கனெக்டாக இருந்தாலும் எல்லா ஏரியாவையும் டோட்டலாக ஆட் பண்ணிக்கணும் ஆக்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. நாட் டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும்னா பாசிட்டிவ் ஆக்சிஸ் நெகட்டிவ் ஆக்சிஸில் கிராஃப் மாறி இருந்துச்சுன்னா, எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயும் கீழேயும் போயிருந்ததுன்னா மேலே இருக்கிற ஏரியாவில் ஆட் பண்ணிவிட்டு கீழே வரக்கூடிய ஏரியாவில் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணது போக மீதி என்ன இருக்குதோ அந்த ஏரியா தான் என்னது? ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட். தட் இஸ் ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட். சொல்கிறது புரியுதா? தட் இஸ் த ரூல்ஸ் ஃபார் டு ஃபைண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். எந்த கிராஃபில் டைம் அண்டு அந்த பொசிஷன் கிராஃப் கொடுத்தாங்கன்னா, புரியுதா? சாரி, டைம் அண்ட் வெலாசிட்டி கிராஃப் கொடுத்தாங்கன்னா, டைம் வெலாசிட்டி கொடுத்தா தான் ஏரியா கண்டுபிடிப்போம். அப்போ தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்க முடியும். ஆர் டிஸ்டன்ஸஸ் ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா. ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின். பிரேக்கா? இன்னும் அதுக்குள்ளே பிரேக்கா? அதுக்குள்ளேயே பிரேக்? எல்லோரும் ஜாயின் பண்ணிட்டீங்களா? வீக் குவிஸ் எப்போ கண்டக்ட் பண்ணலாம்? 8 o'clock வச்சுக்கலாமா? 8 வச்சுக்கலாமா? 7:45 இல்லை இப்போவா? டக்குன்னு ஒரு மெசேஜ் போடுங்க. இப்போ வச்சுக்கணுமா? ஓகே, இன்னும் கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணிடுவாங்கல்ல. கொஞ்சம் சில பேர் லேட்டாக வந்திருப்பாங்க, சில பேர் லேட்டாக தூங்கி இருப்பாங்க. 8 வச்சுக்கலாம்ல? 8 ஓகே தானே? ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்களா கோமதி? இப்போ வச்சிடணுமா? அனுஷாவுக்கும் இப்போ ஓகே, சரி, ஓகே, டக்குன்னு முடிவுக்கு வாங்க. 8 ஓகேவா? எஸ், இன்னும் கொஞ்சம் பேர் வந்துட்டோம். அப்புறம் மிஸ் பண்ணிட்டு நிறைய பேர் மறுபடியும் ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, 8 வச்சுக்கலாம். அதுக்காக நம்ம இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். ஸோ ஷார்ப்பாக 8 o'clock வீக் குவிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸையும் மறக்காமல் ஜாயின் பண்ண சொல்லிடுங்க. லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணவங்க இந்த தடவை மிஸ் பண்ணிடாதீங்க.
ப்ராப்பராக ஜாயின் பண்ணுங்கள், பக்காவாக ஸ்கோர் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின்ஸ், மோஸ்ட்லி இந்த தடவை நிறைய உங்களுக்கு அந்த டக்குன்னு அந்த கிவன் டைமில் கால்குலேட் பண்ணக்கூடிய கொஷின்ஸாக நான் கொடுத்துருக்குறேன். சரியா? வீக் குவிஸ்க்கு முன்னாடியே பிரேக்கா? ஓகே, நான் ஒரு 10 பிரேக் கொடுத்துட்டா நீங்கள் சீக்கிரம் வரமாட்டீங்க. வீக் குவிஸ் முடிச்சுட்டு தான் பிரேக் கொடுப்பேன். இல்லைனா அந்த ஃப்ளோ போய்டும் உங்களுக்கு. ரைட், இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். வீக் குவிஸ் முடிச்சுட்டு ஐ வில் கிவ் பிரேக். ஃபார் a nucleus of mass number A and radius R, the mass density of nucleus can be represented as. The mass density of nucleus represented as. எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க இதை? ஆப்ஷன் டியா? டி ஆன்சரா? எப்படி வந்தது டி? கொஷினில் கேட்டிருக்கிறது டென்சிட்டி கூட. நீங்கள் ஒன்றும் ஃபார்முலா கொஷின் ஃபுல்லாக படிக்கலை. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, பார்த்த உடனே ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி கொஷின் எப்பயுமே கொடுக்க மாட்டாங்க. அந்த கொஷின் ஒன்று நீங்கள் ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தால் அந்த டேட்டாவை பார்த்த உடனே. இது கேட்டிருக்கிறது இந்த ஃபார்முலா ஆக்சுவலாக எதுக்கு? மாஸ் நம்பர் ஏ கரெக்டு, ரேடியஸ் தெரியும், ரேடியஸுக்கும் இதுக்கும் தானே ஃபார்முலா பார்த்துருக்குறோம். எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு போட்டீங்க? டி கண்டுபிடிச்சிங்க. ஹரிஹரன் கவனமாக இருக்கணும். ரேடியஸுக்கு தானே ஃபார்முலா பார்த்துருக்கீங்க. ஆர் ஈக்குவல் டு R0 A பவர் 1/3 பார்த்துருக்கிறீங்க. ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு A பவர் 1/3 இதுதான் நம்ம ரிலேட் பண்ணியிருக்கிறோம். ரேடியஸுக்கு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபார்முலா கரெக்டு. அவ்வளோ டேரெக்டாக அவ்வளோ சிம்பிளாக கொஷின் நமக்கு கேட்க மாட்டாங்க, நமக்கே நல்லா தெரியும். இந்த கொஷின் ஆக்சுவலாக ஜேஇ கொஷின், இந்த வருஷம் கேட்ட கொஷின் தான் இதுவும். 2026 கொஷின். இவ்வளோ டேரெக்டாக கேட்க மாட்டான்னு நமக்கே தெரியும். அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும்ல. அப்போ டென்சிட்டி கூட கேட்டிருக்கிறாங்க, எப்படி டென்சிட்டி உள்ளே கொண்டு வரோன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வால்யூம் கண்டுபிடிங்க. வால்யூமோடைய ஃபார்முலா, வால்யூமோடைய ஃபார்முலா இங்கே என்ன வரும்? 4/3 πr³ வருமா? கரெக்டாக? வால்யூம் ஆஃப் நியூக்ளியஸ் எடுத்திங்கன்னா அது என்ன ஷேப்பு? ஸ்பியர். அப்போ வால்யூம் வந்து 4/3 πr³. வால்யூம் வந்துட்டு 4/3 πr³. டென்சிட்டி வால்யூமுக்கு உள்ள ஃபார்முலா என்ன? டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். டென்சிட்டி எதுக்கு ஈக்குவல்? மாஸ் பை வால்யூமுக்கு ஈக்குவல். அப்போ டென்சிட்டி ரோ எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இந்த வால்யூம் கேஸில் நான் என்ன பண்ணுறேன்? வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு R³. வால்யூம் எதை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்குது? இங்கே ரேடியஸை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்குது. அதனால் வேல்யூ மட்டும் நான் எடுக்கிறேன், அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி மட்டும் எடுக்கிறேன், எல்லாத்தையும் எடுக்கலை. இந்த கேஸில் இன்னொரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணும். மாஸ் டென்சிட்டின்றது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். இட் இஸ் ரிலேட்டட் டு மாஸ். மாஸ் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் மாஸ் டென்சிட்டி நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அதனால் m/v க்கு பதிலாக நீங்கள் R³ போடலாம். ரோ ஈக்குவல் டு எம்முக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? ஏ. சரியா? அதை டேரெக்டாக இப்படி கூட போட்டுக்கோங்க. எம்முக்கு பதிலாக மாஸ்ன்றது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? மாஸ் நம்பர். புரியுதா? மாஸ்ன்றது இட் இஸ் ரிலேட்டட் டு மாஸ் நம்பர். மாஸ் நம்பரும் மாஸும் ரிலேட் பண்ண முடியும். பிகாஸ் தட் இஸ் மாஸ். மாஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ் நம்பர். அதனால் அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். மாஸ் நம்பர் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? மாஸ் ஜாஸ்தி ஆகும்னு அர்த்தம். வால்யூம் வி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் R³. இங்கே ஆர் எதுக்கு ஈக்குவல்? A பவர் 1/3. ஆருக்கு பதிலாக A பவர் 1/3 ஹோல் க்யூப். அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் இந்த க்யூபும் 3யும் கேன்சல் ஆகிட்டு ஏன்னு கிடைக்கும். ஃபைனலாக இது ரெண்டு கேன்சல் ஆனால் என்ன கிடைக்கும்? எதுவுமே இருக்காது. நான் 1 போட்டிருக்கிறது ப்ரொபோர்ஷனாலிட்டியில், பட் நாட் எக்ஸாக்ட்லி ஈக்குவல். இட் இஸ் எ டைமென்ஷனல் லெஸ். ஏ வரவே இல்லை ஃபைனலாக. டென்சிட்டி ரோ கண்டுபிடிச்சதில் எது ஃபைனலாக வரவே இல்லை? டென்சிட்டி ஏ என்ற ரிலேஷனில் வரவே இல்லை. ஃபைனலாக ஏ வந்து எல்லாம் ஆயிடுது, கேன்சல் ஆகிடுச்சு. ஏ கேன்சல் ஆனதுனால இந்த ஆன்சர் என்ன வரும்? இண்டிபெண்ட் ஆஃப் ஏ. டென்சிட்டி வந்துட்டு இண்டிபெண்ட் ஆஃப் ஏ. புரியுதா? டென்சிட்டி வந்துட்டு என்னது? இண்டிபெண்ட் ஆஃப் ஏ. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க. The velocity at which 6 kg of mass shown in the figure strikes the ground when it is released from a height of 6 meter
above the ground is என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்க கேட்டிருக்கிறது என்னது? வெலாசிட்டி கேட்டிருக்கிறாங்க. கிரவுண்டில் ஃபால் ஆகும்போது எவ்வளோ வெலாசிட்டி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் ஜி கொடுத்துட்டாங்க. இவ்வளோதான். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? how to calculate this case? டயக்ராம் நல்லா பார்த்துக்குங்க. இது வந்து ஒரு டிசைன். இது வந்து 6 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. இப்போ இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. நல்லா கொஸ்டினை படிங்க. இந்த வெலாசிட்டி அட் விச் 6 kg மாஸ் ஸ்ட்ரைக்ஸ் த கிரவுண்ட். எது ஸ்ட்ரைக் ஆக போகுது அடுத்து? இப்போ இது வந்து ஒரு செட்டப் ஃபிக்ஸ்டாக இப்போ இருக்குது. 6 kg மாஸ் ஸ்ட்ரைக்ஸ் த கிரவுண்ட் when released from the height 6 meter above the ground. இந்த 6 meter height above the groundல இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ரிலீஸ் பண்ணுறீங்க. இப்போ வந்து ஏதோ ஒரு சப்போர்ட் கொடுத்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறீங்க. இதை ரிலீஸ் பண்ணிட்டா இது என்ன ஆகும்? கீழே வந்து விழ ஆரம்பிக்குது. இப்படி டவுன்வர்டில் வர ஆரம்பிக்குது. இது மேலே போக ஆரம்பிக்கும். அப்போ இங்கே கீழே வந்து விழும்போது இந்த இடத்துல விழும்போது என்ன வெலாசிட்டி இருந்திருக்கும்? தட் இஸ் த கொஷின். கொஷினை நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. எப்பயுமே டயக்ராமில் இருந்து இது வந்து இப்போ 6 kg மாஸ் 2 kg மாஸ் இப்போ ரிலீஸ் பண்ண நமக்கு தெரியும் 6 kg மாஸ் அதிகம் இதை விட. அப்போ கிராவிட்டி இதில் தான் அதிகமாக ஆக்ட் ஆகும். டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இங்கே தான் அதிகமாக இருக்கும். இது டவுன்வர்டில் வரும், இது அப்வர்டில் போக ஆரம்பிக்கும். இது ஃபால் ஆகிட்டு கீழே விழும்போது என்ன வெலாசிட்டி இருந்திருக்கும்? இதுதான் கொஷின். அப்போ இது டவுன்வர்டில் வருதுன்னா ஒரு ஆக்சலரேஷனில் வந்திருக்குமா? கரெக்ட். அப்வர்டில் போகும்போது இது ஒரு ஆக்சலரேஷனில், இது எவ்வளோ ஆக்சலரேஷன் கீழே வந்து அது ஆக்சலரேஷன் மேலே போக இருக்கும். கரெக்டு தானே? அப்போ இந்த ஆக்சலரேஷன் புல்லே சிஸ்டமுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுமோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி முதல்ல ஆக்சலரேஷனை கண்டுபிடிக்கணும். எப்படி ஆக்சலரேஷனை கண்டுபிடிப்போம்? m2 minus m1 by m1 plus m2 into g. Do you remember this formula? புல்லே சிஸ்டமில் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான கேஸ் ஒன்று டவுன்வர்டு ஒன்று அப்பில் போச்சுன்னா how to calculate the acceleration? two mass system புல்லே சிஸ்டமில் difference of the mass by sum of the mass into gravity. Difference of the mass இது 6 இது 2. அப்போ 6 minus 2 by 6 plus 2 sum of the mass. Difference of the mass into sum of the mass into gravity 10. அப்போ 6 minus 2 4 6 plus 2 8 into 10. ஸோ அப்போ இது 2 5 கரெக்ட் தானே? ஆக்சலரேஷன் 5 meter per second square. ஆக்சலரேஷன் என்ன வந்திருக்கு? 5. இப்போ ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல இருந்து இங்கே விழுறதுக்கு எவ்வளோ ஸ்பீடு இருந்திருக்கும் அப்படின்னா கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன். கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்முலா நமக்கு தெரியும். என்னது? S = என்ன ஹைட்டு கொடுத்துட்டாங்க ut plus half of at ஸ்கொயர். அந்த ஃபார்முலா எடுக்க முடியாது, வெலாசிட்டி கேட்டிருக்காங்க இல்லையா? v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as. ஹைட்டு வெலாசிட்டி ரிலேஷன் டைம் கொடுக்கல. இங்கே கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் உள்ள கொண்டு வரணும். v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as. அப்போ இங்கே ஃபைனல் வெலாசிட்டி தான் கண்டுபிடிக்கணும். இனிஷியல் வெலாசிட்டி ஃப்ரீ ஃபால் இல்லையா? 6 மீட்டர் ஹைட்டில் இருந்து நீங்கள் அந்த கேஜி ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி என்னது? 0. ஃப்ரீ ஃபாலில் தான் அது கீழே விழுது. அதனால் இது 0 இன்ட்டு 2 இன்ட்டு இங்கே ஆக்சலரேஷன் கிராவிட்டி எடுக்கக்கூடாது. எனக்கு 2 மாசனால நெட் ஆக்சலரேஷன் ஆக்ட் ஆகுது. புரியுதா? கிராவிட்டி 2 மாசத்துமே ஆக்ட் ஆகுது. ஒன்று டவுன் ஒன்று அப் போக 2 பேலன்ஸ் பண்ணது போக ஆக்ட் ஆகக்கூடிய ஆக்சலரேஷன் தான் இங்கே ஆக்சலரேஷன். டியூ டு அந்த ஆக்சலரேஷனால தான் 2 மாஸ் ஜாஸ்தி ஆகிட்டு டவுன்வர்டு கீழே விழுது. அதனால் ஆக்சலரேஷன் இங்கே என்ன வரும்? நம்ம கண்டுபிடிச்ச 5. டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது ஹைட்டு ஹச் அவங்க கொடுத்துக்கிறாங்க. எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? இங்கேருந்து 6 மீட்டர். அதனால் இது 6. அப்போது v ஸ்கொயர் ஈக்குவல் டு இப்போ இது எப்படி அதெல்லாம் 2 இன்ட்டு 5 6 வந்து 3 into 2 எழுதிக்கலாமா? ரைட். ஸோ v is equal to ஆன்சர் என்ன வந்திருக்கு? டெசிமல் வந்திருக்கு. அப்ராக்சிமேஷன் தான் எடுத்தாகணும். ரைட். ரூட் ஆஃப் 2 into 5 into 3 எழுதிக்கோங்க. அப்போது 2 ரூட் எடுத்துக்கலாம். ரூட் ஆஃப் 15 வரும். ரூட் ஆஃப் 15 இதை ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி கிட்ட கொண்டு வருதுன்னு பாருங்கள். 2 இன்ட்டு ரூட் 16க்கு என்ன ஆன்சர் வரும்? இந்த மாதிரி அக்யூரேட் வேல்யூ கண்டுபிடிக்க முடியல. நியரஸ்ட் அப்ராக்சிமேஷனாக கண்டுபிடிக்க தெரியணும். 16 இதுக்கு நியரஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ 16. 16 வந்து 4க்கு வரும். அப்போ இதை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி அப்ராக்சிமேட்டாக நான் என்ன எடுத்துக்கிறேன்?
3.9 அப்ராக்சிமேட்டாக. ஏன்னா 16 தான் எக்ஸாக்டாக 4. அப்போ 4ஓட கொஞ்சம் குறையும். 3.8 3.9 அந்த ஸ்மால் டிவியேஷன் இருக்கும். ஸோ நான் ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால 3.9 எடுத்துக்கிறேன். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 9 × 2 18 கரெக்ட். 7 கிட்டத்தட்ட 7.8 வருது. அப்ராக்சிமேட் வேல்யூ தான் இது. அப்ராக்சிமேட்லி லைக் எவ்வளோ வருது? 7.8க்கு நியரஸ்ட்டாக எது இருக்குங்க? 7.74. 7.74. இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது நீங்கள் 16 இமேஜின் பண்ணிவிட்டு 16 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 4 × 2 8. 8க்கு நியரஸ்ட்டாக என்ன ஆன்சர் வருதோ அதான் ஆன்சர். 8க்கு நியரஸ்ட்டாக 7.74 இருக்கும். அதை நீங்கள் ரூட் 15 எடுத்து தான் எடுக்கணும் அவசியமும் கிடையாது. அது உங்களுக்கு இன்னும் புரியுது நான் சொன்னது. டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம், ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கிறதுனால அதை 16 இமேஜினேஷன் பண்ணலாம். அப்ராக்சிமேஷன் நம்ம அதை பண்ணுவோம் இல்லையா? ஸோ 15 16 இமேஜினேஷன் பண்ணி 4 × 2 8 எடுத்து ஆப்ஷனில் ஈஸி நீங்கள் என்ன பண்ணிருக்க முடியும்? இதுதான் ஆன்சர்னு கண்டிப்பாக சூஸ் பண்ணிருக்க முடியும். சொல்கிற புரியுதா? இது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். இட் இஸ் நாட் டிஃபிகல்ட் கொஷின். கொஷினை யோசிக்க பழகணும். இங்கேருந்து கீழே விழுது, இது மேலே போகுதுன்னு சொல்லிட்டாங்க. கீழே விழும்போது என்ன வெலாசிட்டி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஒரே மேலேருந்து ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் கீழே வருதுன்னா v = √2gh நம்ம போட்டுடலாம் ஃப்ரீ ஃபால் கேஸில் மேக்ஸிமம் ஹைட்லேருந்து கீழே விழும்போது. பட் இங்கே என்ன ஆகுது, ஒரு ஆப்ஜெக்ட் 2 ஆப்ஜெக்ட் கான்டாக்டில் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஆக்சிலரேஷன் தான் எங்கள் டிசைடிங் ஃபேக்டர். எவ்வளோ ஸ்பீடில் கீழே வருதுன்றது இதுலேருந்து இது பேலன்ஸ் பண்ணது போக மீதி இருக்கக்கூடிய ஆக்சிலரேஷனால் தான் ஃபாலோ ஆகுது. அதனால் அந்த ஆக்சிலரேஷன் இங்கே எடுத்தாகணும். ரைட். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். 2 புள்ளி சிஸ்டம் இருக்கும்போது ஆக்சிலரேஷன் ஈஸியாக கண்டுபிடிக்கிறது. டிஃபரன்ஸ் ஆஃப் த மாஸ் பை சம் ஆஃப் த மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். Try to find the answer for this question. Yes, 8 o'clock ஷோரா வீக் quiz இருக்குது. ஸோ நான் திரும்ப அந்த லிங்க்கு காமிச்சிடுறேன். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் வந்துட்டு எங்கன்னு காமிக்கிறேன் பாருங்கள். முன்னாடியே யாராவது செக் பண்ணணும்னா இப்போ வெரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. அந்த இது அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம். சரியா? நம்ம லைவ் இப்போ போயிட்டுருக்கு இல்லையா? அந்த லைவுக்கு கீழே வாங்க. வீக் quiz ஃபிசிக்ஸ் லிங்க் தெரியுதா? நம்மளோட 8 o'clock நம்ம இது வீக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம சேனலில். வீக் quiz ஃபிசிக்ஸ் லிங்க் அப்படின்னு ஒரு இருக்கு இல்லையா? அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் கோடு கொடுப்பேன். அது உங்களுக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள். ரைட். எஸ், நான் திரும்ப உங்களுக்கு அதை ரிமைண்ட் பண்ணுறேன். இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க. 2 point charges -4 microcoulomb 4 microcoulomb constituting the electric dipole are placed -9,00 cm 9,00 cm in a uniform electric field of strength 10⁴ Newton per coulomb. The work done dipole in rotating from the equilibrium through 180 degree. எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஒர்க் டன் உடைய ஃபார்முலா என்ன கொடுத்துருந்தேன்? work done equal to minus p cos theta 2 minus cos theta 1. இது எந்த சாப்டர்ல? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஒர்க் டன் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா. ஓகேவா? இதுவாக இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் சாப்டராக இருந்தால் -mb வந்திருக்கும் காஸ் தீட்டா 2. இல்லைனா வேறு எப்படி எழுதலாம்? p ஈக்குவல் டு மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா 2ன்னு வரும். இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டா இதுதான் ஆக்சுவலாக ஃபார்முலா. நமக்கு டைபோல் தெரியும். டைபோலுடைய ஃபார்முலா 2a × q, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டைபோல் இன்ட்டு சார்ஜ் இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட். காஸ் தீட்டா 1 என்ன கொடுத்துருக்குறாங்க? 0 to 180 டிகிரி மைனஸ் காஸ் 180 டிகிரி. சப்ஸ்டிட் பண்ணுங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டைபோல் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? இது 9,00. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டைபோலை பாயிண்டில் கொடுத்துட்டாங்க. 9 - 9 என்ன வரும்? 9 - 9 எடுத்தீங்கன்னா மொத்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 18 சென்டிமீட்டர். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதான் ஆக்சுவலாக டைபோல். இதுதான் டைபோல். அதனுடைய பாயிண்ட் வந்துட்டு ஒன்று 9,000 இருக்குது, இது +9,000 இருக்குது. அப்புறம் எடுத்துக்க ஒரு டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? இந்த டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இது -9 இது +9னா மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ?
18 சென்டிமீட்டர் 18 சென்டிமீட்டர் அப்படின்னு அர்த்தம். அப்போது 18 சென்டிமீட்டருக்கு பதிலாக 10⁻², 2a பதிலாக 18 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்துட்டாங்க. சார்ஜ் Q என்ன கொடுத்துக்கிறாங்க? சேம் சார்ஜில் டைபோல் 4 மைக்ரோகூலும், 4 × 10⁻⁻6. வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு? 10⁻4. cos 0 வேல்யூ 1, cos 180 -1. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1 ஆகிடும், அது 2 டைம்ஸ் ஆகிடும். அவ்வளோதான். இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்? 4 இது 10⁻−2 10⁻−2 அப்படியே வந்துடும். மீது 10⁻−2 இருக்கும். ரைட், அதில் தான். ஸோ இங்கே என்ன வரும்? அதாவது வேல்யூ கிடையாது இல்லையா, அங்கே 2 வேறு இருக்குது. ஓகே, 72 × 10⁻−4 இங்கே 2 ஆகிடும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ண எவ்வளோ வரும்? 144 × 10⁻−4. ஆப்ஷனில் என்ன இருக்குது? எல்லாம் மில்லி ஜூல். அப்போ ஒரு டெசிமல் இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. 14.4 × 10⁻−3, தட் இஸ் 14.4 மில்லி ஜூல். 14.4 மில்லி ஜூல். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஆன்சர் வந்ததா எல்லாருக்கும்? ஆன்சர் வந்ததா? சரி, ஃபார்முலா ஷீட் ஆக்சுவலாக நான் கொடுத்துட்டேன். ஐ திங்க் அந்த இன்னும் அந்த தம்ப்நெயில் ரெடி ஆகலைன்றதுனால கொஞ்சம் நேற்று போஸ்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. நாங்கள் இன்றைக்கி 100% வந்துடும், ஷோராக வந்துடும். இன்றைக்கி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அது நேற்றே போஸ்ட் பண்ணியிருக்க வேண்டியது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அது கொஞ்சம் நேற்று நிறைய அதர் ஒர்க் இருந்ததுனால டிலே ஆகிடுச்சு. நாங்கள் ஓகேவா, இன்றைக்கி கிடச்சிரும். ரைட், இதுக்கு ஆன்சர் வந்ததா? எல்லாருக்கும் வந்ததா? ஈஸியாக இருக்கா? இதை எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியுதா? பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு கேட்பாங்க, இல்லைனா ஒர்க் டன்னு கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க இதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு. எஸ், வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Next question. A wire of natural length L, Young's modulus Y, and area of cross section A is extended by X. Then the energy stored in the wire is given by. The energy stored in the wire is given by. என்னவா இருக்கும்? Tell me. A wire of natural length L ன்னு சொல்லிட்டாங்க. Young's modulus Y, area of cross section A, extended by X. The energy stored. Energy stored அப்படின்னா ஃபார்முலா என்ன கொடுத்துருந்து ஞாபகம் இருக்கா? அந்த ஃபார்முலா பொட்டென்ஷியல் எனர்ஜி per unit volume. Potential energy per unit volume. Young's modulus கூட இருக்கும்போது நான் ஃபார்முலா கொடுத்துருந்தேன். half into Young's modulus of elasticity into என்ன கொடுத்துருந்தேன்? strain square. இதான் வந்து potential energy per unit volume. Do you remember this formula? Potential energy per unit volume க்கு half of general formula என்ன வரும்? இன்னொரு formula எப்படி எழுதுவோம்? standard formula எழுதுறீங்கன்னா U by V equal to half of stress into strain. stress கொடுத்துட்டு கேட்டிருந்தாங்கன்னா இதான் formula. stress into strain. இதுவும் ஒரு formula. potential energy per unit volume க்கு இதான் actual formula. இதுதான் original formula. இதிலிருந்து இதை டெரைவ் பண்ணால் இது கிடைக்கும். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? போத் ஆர் கரெக்ட். பொட்டென்ஷியல் எனர்ஜி per யூனிட் வால்யூம் ரெண்டுமே இதுதான் ஆக்சுவல் ஃபார்முலா. U by V equal to half of stress into strain வரும். இது யங்ஸ் மாடுலஸ் கூட கனெக்ட் பண்ணும்போது இதுதான் ஃபார்முலா, half of Y into strain square. இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இதிலிருந்து யங்ஸ் மாடுலஸை உள்ளே கொண்டு வந்தால் Y into strain ஸ்கொயராக மாறும். இதுலேருந்து டெரைவ் பண்ண ஃபார்முலா இது. அப்போ எனக்கு U மட்டும் தான் கேட்குறாங்க, per யூனிட் வால்யூம்னு எங்கேயுமே சொல்லலை. என்ன கேட்டுக்கிறாங்க? எனர்ஜி ஸ்டோர்டுன்னு தான் கேட்டிருக்காங்க. எனர்ஜி ஸ்டோர்டு per யூனிட் வால்யூம்னு கேட்கல. எனர்ஜி ஸ்டோர்டு per யூனிட் வால்யூம்னு கேட்கல. அப்போ V கிராஸ் மல்டிப்ளை ஆகணும். half into Y into strain square into volume V. into volume V. சப்ஸ்டிட் பண்ணுங்க. half into Y அப்படியே வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயின்ன்றது என்னது?
சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த்தா? சேஞ்ச் இன் லென்த் இங்கே என்னன்னு சொல்லியிருக்காங்க? எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டெண்டட் பை எக்ஸ். ஒரிஜினல் லென்த்து எல்லுன்னே சொல்லிட்டாங்க. அப்போ சேஞ்ச் இன் லென்த் எக்ஸு, ஒரிஜினல் லென்த்து எல். டெல்டா எக்ஸ்ன்னு போடுவோம், டெல்டா எல் பை எல்னு போடுவோம். அதான் இது. அப்போது எக்ஸ் பை எல். வால்யூம்ன்றது எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருந்தேன்? ஏரியா இன்ட்டு லென்த்து. வால்யூம் எதுக்கு ஈக்குவல்? ஏரியா இன்ட்டு லென்த்துக்கு ஈக்குவல். சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இதில் இந்த லென்த்தும் கேன்சல் ஆகிடும். கரெக்டா? மீதி எது மட்டும்தான் இருக்குது? half of y l x சாரிங்க ஸ்கொயர் வேறு வரணும் இல்லையா? ஒன் செகண்ட் ஒரு மிஸ்டேக். அப்போ இது ஹோல் ஸ்கொயர். அப்போ முன்ன மாடிஃபை பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் பை எல் ஸ்கொயர் இன்ட்டு ஏஎல். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணும்போது எல்லு ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போ தேர்ஃபோர் u ஈக்குவல் டு half of y x ஸ்கொயர் a எல்னு வரும். அப்போ ya பை எல் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். அது கரெக்டா? half ya பை எல் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். சிம்பிளாக எழுதும்போது half of y எங்கே இருக்குது? ya பை எல் எக்ஸ் ஸ்கொயரா? எஸ். ஆப்ஷன் A is the correct answer. ஏ தானே? வந்திருக்கா? எல்லாருக்கும் வந்திருக்கா? எஸ். வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Next one. Yes, very good. The ratio of speeds of electromagnetic waves in vacuum and medium having dielectric constant K equal to 3, permeability mu equal to 2 mu naught. இது எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். என்னென்ன பார்த்தோம்? ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் ஃபார்முலா எதுக்கு ஈக்குவல்? 1/√of mu naught எப்சிலான் நாட்டுக்கு ஈக்குவல். இது வந்துட்டு வேக்கமாக இருந்துச்சுன்னா, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இன் வேக்கம். ஸ்பீட் இன் எனி மீடியம் வந்துச்சுன்னா வெலாசிட்டி v is equal to 1/√of மீடியமுடைய பெர்மியபிலிட்டி, மீடியமுடைய பெர்மிட்டிவிட்டி, 1/√of mu எப்சிலான். இது வேக்கமுடைய ஸ்பீடுக்கு அதே தான். வேக்கம்னு வரதால மியூ நாட் எப்சிலான் நாட். மீடியம் வந்தால் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் தட் பர்டிகுலர் மீடியம் மியூ எப்சிலான். இதுதான் ஆக்சுவலாக இது பேசிக் ஃபார்முலா. இதில் எடுத்துக்கு ரேஷியோ எடுக்க சொல்கிறாங்க. அவங்க எதில் எடுத்து கேட்டுருக்குறாங்கன்னா த ரேஷியோ ஆஃப் ஸ்பீட்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வேக்கம் டு மீடியம். அப்போ என்ன ரேஷியோ எடுக்கணும்? c/v ரேஷியோ எடுக்கணும். c/v என்னன்னு கேட்குறாங்க. c/v என்ன? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இல்லையா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா இங்கே என்ன ஒரே ரூட்டு போட்டுக்குவாங்க. v இங்கே மேலே வந்துடும், மியூ எப்சிலான் மேலே வந்துடும், மியூ நாட் எப்சிலான் நாட்டு இங்கே கீழே வந்துடும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்புறம் ரூட்டில் வரணும். அதனால் சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னா k ஈக்குவல் டு 3ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? கேவுக்கு இன்னொரு பேர் என்ன? எப்சிலான் ஆர். டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் k தான் என்னது? ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. ஃபஸ்ட் சாப்டர் நடத்தும் போது நம்ம பார்த்துருக்குறோம். இதில் கூலம்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ் படிக்கும்போது இதை நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கே டைலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்னாலும் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டினாலும் சேம் தான். சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. இங்கே மியூவுக்கு பதிலாக அவங்க கொடுத்துட்டாங்க 2 mu naught. அதனால் இதுக்கு பதிலாக 2 mu naught. எப்சிலான் அப்படின்றது எதுக்கு ஈக்குவல்? எப்சிலான் ஈக்குவல் டு எப்சிலான் ஆர் இன்ட்டு எப்சிலான் நாட்டுக்கு ஈக்குவல். இதுதான் ரிலேஷன் பிட்வீன் எப்சிலான் அண்ட் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி. எப்சிலான் ஆர் 3ன்னு சொன்னதுனால 3 டைம்ஸ் ஆஃப் எப்சிலான் நாட்டுன்னு கிடைக்கும். புரியுதா? மியூக்கு அவங்க டேரக்டாக ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 2 mu நாட்டுன்னு. எப்சிலான்ன்றது எப்சிலான் ஆர் இன்ட்டு எப்சிலான் நாட்டுக்கு ஈக்குவல். பெர்மிட்டிவிட்டி ஆஃப் வேக்கம் இல்லைனா எப்சிலான் ஆர்ன்றது எப்சிலான் பை எப்சிலான் நாட்டுக்கு ஈக்குவல். அந்த ரேஷியோ வந்து ரீஅரேஞ்ச் பண்ணால் அது கிடைக்கும். பை மியூ நாட் எப்சிலான் நாட். இதை கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்? எப்சிலான் நாட் கேன்சல், மியூ நாட் கேன்சல். அப்போ ரூட் ஆஃப் 3 × 2 6/1 வரும். அப்போ ரூட் 6/1, ரூட் ஆஃப் 6/1. அப்போ ஆப்ஷன் என்ன வர முடியும்? ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ரூட் 6:1. ஆப்ஷன் சி, ரூட் ஆஃப் 6:1 இஸ் த ஆன்சர். வந்துதான் எல்லாருக்கும் புரியுதா நான் எப்படி சால்வ் பண்ணுறேன்னு? கொஷினை ஸ்மார்ட்டாக யோசிங்க. பேசிக் ஃபார்முலா கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருங்க. இப்போ நம்ம பார்த்த கொஷின்ஸ் இந்த ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஒரு 20 கொஷின் ரீசெண்ட் ட்ரெண்ட்லேருந்து ஜேஇ கொஷின். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய 20 கொஷின். நேற்று நம்ம பார்த்தது
கம்ப்ளீட்டாகவே லாஸ்ட் 3 இயர்ஸோட ஜேஇ கொஷின் மட்டும்தான் நம்ம நேற்று சாம்பிள் கொஷின் பேப்பரில் பார்த்தது. இன்றைக்கி கிளாஸில் ஜேஇ கொஷின்ஸ் ப்ளஸ் அதர் என்ட்ரன்ஸோடைய கொஷின்ஸையும் நான் கம்பைன் பண்ணி தான் எடுத்து வந்திருக்கிறேன். ஸோ ஆல் சாப்டர்ஸோடைய வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஜேஇ சம் ப்ரீவியஸ் நீட் கொஷின் அண்ட் ஆல்சோ சம் அதர் இம்பார்ட்டன்ட் மாடல் டைப் ஆஃப் கொஷின் எல்லா காம்பினேஷன் இது இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து இட்ஸ் நாட் எ டிஃபிகல்ட் கொஷின். நம்ம எப்படி யோசிக்கிறோம், கொஷினை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து இருக்குது. இந்த கொஷின் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறதை பொறுத்து தான் அது டைம் நமக்கு சேவ் ஆக போகுது. நமக்கு எல்லாமே புரிஞ்சிருந்தாலும் எவ்வளோ ஸ்பீடாக போடுறோமோ அதை பொறுத்து தான் டைம் சேவிங்கிறது இருக்குது. ரைட், நெக்ஸ்ட் கொஷின் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். an ideal gas at 27 degree Celsius is compressed adiabatically to 8/27 of its original volume if the ratio of specific heats gamma equal to 5/3, then rise in temperature of the gas is at 375 Kelvin. சால்வ் பண்ணுங்க. இதுக்கு ட்ரை பண்ணுங்க. ரைட், இது ஃபார்முலா தான். எந்த ப்ராசஸ் சொல்லியிருக்கிறாங்க? அடியபெட்டிக்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலா அடியபெட்டிக் ப்ராசஸ் டெம்பரேச்சர் வால்யூம் காமா பவர் -1 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதுதான் ஆக்சுவலாக அந்த ஃபார்முலா. டி வி பவர் காமா -1 இந்த கேஸ் தான் நமக்கு உள்ளே கொண்டு வர போகிறோம். இதுதான் ஆக்சுவலாக இந்த கேஸுக்கான டேட்டா. ஸோ அங்கே வால்யூம் நமக்கு கொடுத்துட்டாங்க, காமாவும் கொடுத்துட்டாங்க. காமா 5/3 கொடுத்துட்டாங்க, இனிஷியல் வால்யூம் கொடுத்துட்டாங்க, டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸா, ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர் கேஸஸ் 375 கெல்வினுக்கு இருக்கும்போது என்ன கேட்டிருக்கிறாங்க? ம் 8/27. ஓகே ஃபைன். சால்வ் பண்ணுங்க. இதில் இந்த t is equal to இந்த டேர்ம் டினாமினேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்? 1/v காமா பவர் -1. கரெக்டா? இது கான்ஸ்டன்ட்ன்றதுனால இது இங்கே ப்ராடக்ட்டில் இருக்கிற டேர்முக்கு வந்து டிவிஷனில் வந்துடும். இது ரெண்டு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் ஆகிடும். இந்த ரெண்டு டேர்ம் என்னவாகிடும்? இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல். இப்போது t1/t2 ஈக்குவல் டு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் இல்லையா? v2/v1 வரும் பை காமா பவர் -1. சொல்கிறது புரியுதா? இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் t1/t2 ஈக்குவல் டு v2/v1 இதுதான் கிவன். இப்போ இதில் ஒரு டேட்டாவும் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துட்டாங்க? வால்யூம் கொடுத்துக்கிறாங்க 8/27. வால்யூம் வந்து நமக்கு 8/27 கொடுத்துட்டாங்க. கரெக்டா? டெம்பரேச்சர் வந்து 27 டிகிரி செல்சியஸில். அப்போது T1 எவ்வளோ? 27 + 273 கெல்வினுக்கு மாற்றுங்க. T1 ஈக்குவல் டு 27 டிகிரி + 273 ஈக்குவல் டு 300 கெல்வின் அப்படின்னு கிடைக்கும். 300 கெல்வின் பை T2. V2 செகண்ட் வால்யூம் என்னன்னு சொல்லிட்டாங்க? 8/20 டைம்ஸ் ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் வால்யூம். அப்போ V1 வீன்னு எடுத்துட்டிங்கன்னா இது 8/27 டைம்ஸ் ஆஃப் v, ஒரிஜினல் வால்யூமே வீன்னு எடுத்துக்கோங்க. காமாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? அதுவும் 5/3 -1 5/3 -1. இதுலேருந்து இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்கள்? 300/T2 கரெக்டா? இந்த வியும் இந்த வியும் கேன்சல் ஆகிடும். 8/27 எல்சிஎம் எடுத்து இங்கே 2/3 வரும். கேன்சல் பண்ணிங்கன்னா 300/T2 இந்த 1/3 எடுத்திங்கன்னா என்ன வரும்? 8க்கு 1/3 எடுத்தால் 2, 27க்கு 1/3 எடுத்தால் 3.
தெரியுதா? இது 2 கியூப், இது 3 கியூப். 1/3ல 3 கேன்சல் ஆகிடும். 2/3 வரும், ஹோல் ஸ்கொயர். அப்போ 300/T2 ஈக்குவல் டு 4/9. இதை கேன்சல் பண்ணால் 1 டைம் இங்கே என்ன வரும்? 7 × 4 28, 75 வருமா? அவ்வளோதான். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. T2 ஈக்குவல் டு 75. கரெக்டு தானே? 2 ஸ்கொயர் 4/9. ஓகே, 75 × 9 625 வருமா? ம் 375 வருதா? எங்கே மிஸ் ஆகிருக்கப்ப? டெம்பரேச்சர் கால்குலேஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கா? ஓகே, கரெக்டாக தான் போட்டிருக்கோம். எஸ், கரெக்ட் ஒன்லி. பட் மல்டிப்ளிகேஷன் கரெக்டா? சிக்ஸ் 75 வரும். சிக்ஸ் 75 இல்லையா? நாட் 25. எஸ், ஆன்சர் இஸ் கரெக்ட். கரெக்ட். 675 கெல்வின். ஸோ இதிலிருந்து 300 நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? 300 நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோன்றது கிடச்சிரும். அந்த டிஃபரன்ஸ் minus 300 Kelvin equal to 375. Option D is the answer. Yes, correct. புரியுதா? எஸ், அது நான் இப்போ தான் செக் பண்ணேன். அதை நான் வெரிஃபை பண்ணலை. ஆக்சுவலாக அந்த கொஷினில் ஆன்சர் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ ரைஸ் ஆயிருக்குன்னு கேட்டிருந்தாங்க. நான் இப்போ தான் பார்க்குறேன். அது நான் அதை இது பண்ணும்போது பார்க்கல. ஆக்சுவலாக கொஷினில் அது வரக்கூடாது. பிரிண்டிங் மிஸ்டேக். ஆன்சரை கொடுத்துட்டாங்க. எஸ், இப்போ ஓகேவா? எஸ், நானும் அதை கவனிக்கலை. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது ஆன்சர் அதில் இருக்குன்னு. பிரிண்டிங் அதில் இது பண்ணும்போது பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது அதில். எஸ், அதனால தான் எல்லாம் என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆன்சர் சொல்லிட்டீங்க அப்படின்னு நானும் யோசிச்சுட்டு இருக்கிறேன். எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம ஸ்டூடெண்ட்டு, அவ்வளோ ஈஸியாக இருந்தது இந்த கொஷினே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, எனிவே அதை பார்த்தா கண்டுபிடிச்சிட்டீங்க, அதுவே பெரிய விஷயம் இல்லை. சூப்பர், வெரி குட். ஓகே, எனிவே எவ்வளோ ரைஸாக இருக்குன்னு தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ நமக்கு நியூ டெம்பரேச்சர் வந்து 675 கெல்வின் மைனஸ் 300 இல்லையா? எஸ், நான் ஆக்சுவலாக இந்த 375 தான் டக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எதுக்கு இதை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணி பார்த்தா அது ஆன்சரு. ஓகே,
புரியுதா? எஸ், தேங்க்யூ தேங்க்யூ. டைம் என்ன ஆகுது? 8 ஆயிடுச்சா? ஓகே ஓகே ஃபைன், நோ இஷ்யூ. சம்டைம்ஸ் இது மாதிரி ஏதாவது எரர் இருக்கும். அதை நானும் நைட்டு செக் பண்ணல. நான் லேட் நைட்டில் ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன். நைட்டு ஒரு 1 o'clock இருக்கும் இதெல்லாம் முடிக்கும் போது. 1:30 கிட்ட ஆகிடுச்சு. அதனால் இப்போ தான் நான் அதை செக் பண்ணேன். ஓகே ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். ரைட், வீக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? குட். டக்குன்னு எல்லாரும் வாங்க, ஜாயின் பண்ணுங்க. ஸோ லைவுக்கு கீழே போங்க. லைவ் கீழே போனீங்கன்னா என்ன இருக்கும்? வீக் குவிஸ் லிங்க் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணுங்க. நான் அதுங்காட்டி அந்த லிங்க்கை உங்களுக்கு ஓப்பன் பண்ணிடுறேன். எஸ், இந்த கோட் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கோட் தெரியுதா? 289466. 289466. தெரியுதா? ஜாயின் பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்க. கமான் ஃபாஸ்ட். யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்கீங்க?
எஸ் 16 பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. இன்னும் யாருக்கு ஜாயின் ஆகாமல் இருக்கா? ரெடியா? எஸ் பிரீத்தி ஜாயின் பண்ணிட்டீங்க, வெரி குட். சித்தார்த்தா, எஸ் சித்தார்த், வெரி குட். தமிழரசி ஜாயின் பண்ணிட்டீங்க. ஷேக் அப்துல்லா, எஸ். உங்கள் நேம் ஃபாத்திமான்னு சொல்லியிருந்தீங்களா நேற்று? கமான் கமான் ஃபாஸ்ட். இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ண மாதிரி இருந்தால் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம், நம்ம அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னும் யாருக்காவது ஜாயின் ஆகாமல் இருக்காங்களா என்னன்னு தெரியல. யாருக்கு என்னென்ன இஷ்யூ இருக்குன்னு தெரியல இன்னும். எஸ் 17. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஜாயின்டா எல்லாரும்? சூப்பர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? அப்புறம் மிஸ் பண்ணிட்டு யாரும் ஃபீல் பண்ணக்கூடாது. சீக்கிரம் யாராவது ஜாயின் பண்ணாமல் டக்குன்னு ஜாயின் பண்ணிடுங்க. எஸ் எஸ். ஸோ ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருவா? ஓகே. First question. 20 seconds. இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு. Yes, time up. Yes. ஆப்ஷன் ஏ ஒருத்தவங்க சொல்லியிருக்கீங்க, பி ஒருத்தவங்க சொல்லியிருக்கீங்க, சி 12 ஸ்டூடெண்ட்ஸ், டி வந்து 2 பேர் சொல்லியிருக்கிறீங்க. எஸ், செக் பண்ணிடலாமா ஆன்சர் என்னன்னு? வாங்க, ஷோர் ரிசல்ட். எஸ், ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட் வெரி குட். நிறைய பேர் கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க. எஸ், ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஷோ லீடர் போர்டு. யார் டாப்பில் இருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் எஸ் சத்யா 983 பாயிண்ட்ஸ், எரப்ஷா 978, வெரி குட். செகண்டு ஸ்ரீவர்தனா, தேர்டு. எஸ், அதுக்கப்புறம் யார் யார் இருக்கிறீங்க? ஃபாத்திமா, ஹரிணி, சுபலக்ஷ்மி, சாஹா, தினேஷ்ராஜ், தனுஸ்ரீ, அதுக்கப்புறம் சோம்நாத். எஸ், ஃபஸ்ட்டு 3ல் நீங்கள் எல்லோரும் உங்கள் 3 பேர் நேம் வந்திருக்கு. வெளியே வந்துருச்சா அனுஷியா? திரும்ப ரீஜாயின் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், அகைன் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா ஃப்ரெஷ்ஷாக நியூ பேஜ் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? வெரி குட் வெரி குட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்கிறீங்க. அடுத்த கொஸ்டினுக்கு அதே மாதிரி சொல்லுங்கள். கமான், நெக்ஸ்ட் ஒன். எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். எஸ், ஃபைண்ட் த ஆன்சர். டைம் அப். எஸ், எத்தனை பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க? ஆப்ஷன் ஏ 3 பேர் சொல்லியிருக்கீங்க, ஆப்ஷன் பி 11 ஸ்டூடெண்ட், சி வந்துட்டு 2 பேர் சொல்லியிருக்கிறீங்க, டி ஒருத்தவங்க தான் சொல்லியிருக்கிறீங்க. கரெக்டா? ஓகே, ஐ திங்க் யாருக்கும் மிஸ் ஆகிடுச்சா? ரைட், செக் பண்ணிடலாமா எது கரெக்ட் ஆன்சர்னு? எஸ், ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எஸ், வெரி குட். மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, அதுதான் ரொம்ப நல்ல விஷயம். நிறைய பேருக்கு ஆன்சர் கரெக்டாக தெரிஞ்சிருக்குது. சூப்பர். வாங்க லீடர் போர்டு போய் பார்த்துடலாமா? எஸ், ஃபாத்திமா, எஸ் இந்த தடவை ஃபஸ்ட்டில் இருக்கீங்க. ஹரிணி,
தினேஷ் ராஜ், சாகா, சத்யா, ஸ்ரீவர்தனா, சோம்நாத், தனுஸ்ரீ, பிரீத்தி அண்டு எரப்ஷா. எஸ், வெரி குட் வெரி குட். ஸோ இப்போ செகண்ட் கொஷினில் அப்படியே பாயிண்ட் சேஞ்ச் ஆகிருக்குது. அடுத்தடுத்த கொஷினில் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம், யார் யார் எங்கெங்கே வரீங்கன்னு. ரெடியா? அடுத்த கொஷின் போயிடலாமா? எஸ், ஃபாத்திமா நீங்கள் தானே? கரெக்ட், வெரி குட். நீங்கள் தான் ஃபஸ்ட் இருக்கீங்க இப்போதைக்கு. எஸ், அப்படியே ப்ராப்பராக எல்லோரும் சூப்பராக கொஷின் அதே மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள். ஃபைனலாக யார் ஜெயிக்கிறீங்கன்னு பார்த்துடலாம். வெரி குட் வெரி குட். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? ரெடியா? எஸ், தேர்ட் கொஷின். Yes, hello, hello, hi Ananya. Yes, time முடிய போகுது. டக்குன்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணாம தான் பண்ணிடுங்க. டைம் அப். எஸ், ஓகே. யாருமே டச் பண்ணல. வெரி குட், ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறீங்க. ஆப்ஷன் ஏ கன்ஃபார்மாக வராதுன்னு எலிமினேஷன் சூப்பராக பண்ணியிருக்கிறீங்க. வெரி குட். மீதி பார்த்தீங்கன்னா பி வந்துட்டு ஓகே 3 பேர் பண்ணியிருக்கிறீங்க. C12 டி யாரும் சூஸ் பண்ணல. ஸோ அப்போ ரொம்ப கிளவராக 2 எலிமினேஷன் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறீங்க எல்லாருமே. அட்டன் பண்ணவங்க எல்லாருமே இது ஷோராக ஆன்சர் இல்லைன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறீங்க. எக்ஸாக்டாக 2 ஆன்சர் இல்லை. வெரி குட் வெரி குட், பர்ஃபெக்ட். ஸோ அதனால் எலிமினேஷன் சூப்பராக பண்ணியிருக்கிறீங்க. இதில் 2 ஆன்சர்ன்றதை கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. அதில் மெஜாரிட்டி ஜி சைன் தீட்டா சொல்லியிருக்கிறீங்க ஆப்ஷன் சி. பி வந்துட்டு 3 பேர் சொல்லியிருக்கிறீங்க. வாங்க செக் பண்ணிடலாம். எஸ், ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட் வெரி குட். நிறைய பேர், அதுவும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டு இருக்கீங்க இன்றைக்கி. அது ரொம்ப சூப்பர். செக் பண்ணிடலாமா லீடர் போர்டு? கம்ப்யூட்டர் ஜி. எஸ், சத்யா ஃபஸ்ட்டில் இருக்கீங்க இந்த தடவை. செகண்ட் தினேஷ் ராஜ், ஹரிணி. ஸோ எல்லோரும் பாயிண்ட் ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது. இப்போ இங்கே 2 பேருக்குமே ஒரு பாயிண்ட் தான் டீவியேஷன் இருக்குது. ஸோ அதனால் என்ன சேஞ்சஸ் பண்ணால் எப்போ நடக்கலாம்? எஸ், ஃபாத்திமா அடுத்தது இருக்காங்க. சாகா, சோம்நாத், தனுஸ்ரீ, எரப்ஷா, சுபலக்ஷ்மி, ஸ்ரீவர்தனா. வெரி குட். இப்போ டாப் 10ல் இவங்க தான் இருக்காங்க. ரைட், சொல்கிறது புரியுதா? எப்படி என்ட்ரு ஆகணும்னு கேட்குறீங்களா? நேராக இங்கே வாங்க. லிசன், இங்கே நான் வந்துட்டு நம்மளோட லைவ் போயிட்டுருக்கு பாருங்கள். லைவ் வீடியோக்கு கீழே வந்தீங்கன்னா நம்ம லைவ் வீடியோ இங்கே போயிட்டுருக்கு இல்லையா? 1 செகண்ட். நம்ம லைவ் இங்கே போயிட்டுருக்கு இல்லையா? இதுக்கு கீழே वीक्विज ஃபிசிக்ஸ் லிங்க் இங்கே இருக்க பாருங்கள். புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னு. वीक्विज ஃபிசிக்ஸ் லிங்க்னு இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கோடு கேட்கும். அதில் நீங்கள் உங்கள் மெயில் ஐடி லாகின்லாம் கேட்டதுன்னா என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 289466 அந்த கோடை என்ட்ரு பண்ணணும். 289466 கோடை என்ட்ரு பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த वीक्विஸில் ஜாயின் ஆகிடலாம். நீங்கள் அதுக்கப்புறம் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ரைட், அடுத்த கொஸ்டின் போகலாமா? ரெடியா? ரெடியா? நெக்ஸ்ட் போயிடலாமா? எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், சொல்லுங்கள் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஸோ இன்னும் 10 செகண்ட். 10 செகண்ட் முடிய போகுது. அதுவும் டைம் முடிய போகுது. எஸ், டைம் அப். எஸ், வெரி குட். எஸ், என்ன கரெக்டாக அந்த 12 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 12 கரெக்டாக ஒரு பர்டிகுலர் ஆப்ஷனை கரெக்டாக சூஸ் பண்ணிடுறீங்க. போன கொஸ்டினுக்கு அதே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணியிருந்தீங்க. இந்த தடவையும் 12 கரெக்டா? எஸ், இல்லை இதில் கோடு கேட்கும். இங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அதில் நம்ம லைவுக்கு கீழே மோர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே போனீங்கன்னா वीक्विज இருக்கும். இப்போ நான் காமிச்சது தான். புதுசாக வரவங்களுக்கு மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன். वीक्विज இப்போ நம்ம லைவ் இங்கே போயிட்டுருக்கு இல்லையா? அதுக்கு கீழே வந்தீங்கன்னா இதுக்கு பாருங்கள். இதை ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் கோடு கேட்கும். 289466 கேட்கும். செக் பண்ணி பாருங்கள். ரைட், எஸ், வாங்க ஆன்சர் என்னன்னு செக் பண்ணிடலாம். ஷோ ரிசல்ட். எஸ், வெரி குட் வெரி குட்.
12 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. போன தடவையும் 12 ஸ்டூடெண்ட்ஸு கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ணியிருந்தீங்க. இந்த தடவையும் 12 ஸ்டூடெண்ட்ஸு கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெரி குட், வெரி குட், சூப்பர். வாங்க லீடர் போர்டு பார்த்துடலாமா? என்ன ஸ்டேட்டஸ்? யார் இப்போ டாப்? இப்போ யார் டாப்? எஸ் சத்யா டாப்பில் இருக்காங்க. எஸ் தினேஷ் ராஜ், ஃபாத்திமா, சாகா, தனுஸ்ரீ அண்டு சோம்நாத், சுபலக்ஷ்மி, ஹரிணி, அக்ஷயா, பிரீத்தி. ஸோ இவங்க தான் இப்போது டாப் 10ல் இருக்கிறாங்க. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் போயிடலாமா? எஸ், யாருக்கும் வைஃபை ஒர்க் ஆகலையா? ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்ல இருக்கீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், டைம் ஸ்டார்ட்ஸ். இன்னும் 10 செகண்ட். டைம் அப். எஸ், இந்த கொஸ்டின் நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் ஏ 7 ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்கீங்க. பி வந்துட்டு 3, சி வந்துட்டு 6 ஸ்டூடெண்ட். ஸோ செக் பண்ணிடலாமா? எது கரெக்ட்னு பார்த்துடலாமா? நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவாக இருக்கா? ஸோ சேட். ஸோ இது மாதிரி நம்ம முக்கியமாக ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணும்போது ஏதாவது இது மாதிரி டிசப்பாயின்மெண்ட் ஆகும். முன்னாடி செக் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், செக் பண்ணிடலாம் வாங்க. வாட் இஸ் ஷோ ரிசல்ட்? எஸ், ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸாக இருக்கும். ஸோ அது டபுள் ஆகுதுன்னா இது ஹாஃபாக குறையும். அதனால் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னால நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். ரைட், எஸ், செக் பண்ணிடலாமா ஸ்கோர் போர்டை? லீடர் போர்டு யார் டாப்பில் இருக்காங்க? எஸ், சத்யா கண்டினியூஸாக டாப்பில் இருக்காங்க. வெரி குட். தினேஷ் ராஜ் செகண்டில் இருக்காங்க. சாகா, சோம்நாத், ஃபாத்திமா, தனுஸ்ரீ, அதுக்கப்புறம் விஷாலி, சுபலக்ஷ்மி, ஹரிணி, அக்ஷயா டாப் 10ல் இப்போதைக்கு இங்கே தான் இருக்கீங்க. ரைட், பார்ப்போம் இன்னும் அடுத்து இந்த ஃபஸ்ட்டு 3ல் யார் வராங்க, அப்புறம் இங்கேருந்து யாராவது அங்கே ஷிஃப்ட் ஆகிறாங்களா என்னன்றதை அடுத்தடுத்த கொஸ்டினில் பார்த்துடலாம். ஸோ போகலாமா? அடுத்த கொஸ்டின் ரெடியா? எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின், 6th கொஸ்டின். எஸ், ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். இதெல்லாம் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நானே நிறைய தடவை நடத்தியிருக்கிறேன். இந்த கொஸ்டினுக்கு எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் சொல்லியிருக்கணும். 10 செகண்ட் தான் இருக்குது. டைம் அப். எஸ், இதுலேயும் இன்னும் நிறைய டவுட்லாம் இருந்ததா? சில பேர் ராங் ஆன்சர்லாம் சொல்லியிருக்கிறீங்க. 8 ஸ்டூடெண்ட்ஸ் டி சொல்லியிருக்கிறீங்க. அப்புறம் வந்துட்டு ஆப்ஷன் சி 4 ஸ்டூடெண்ட்டு, பி ஒருத்தவங்க சொல்லியிருக்கீங்க, சி 3 பேர் ட்ரை பண்ணியிருக்கிறீங்க. ஓகே, எனிவே செக் பண்ணிடலாம். செக் பண்ணிடலாமா? ஷோ ரிசல்ட். எஸ், ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் ஸ்கொயர். அதனால் அப்போ என்ன வரும்? 4 ஸ்கொயர் வந்து 16 கிடைக்கும். எல் ஸ்கொயர் எடுத்தனால 4 டைம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா. ஓகே, லீடர் போர்டு கமான் கமான் கமான். எஸ், இப்போ அப்படி சேஞ்ச் ஆகிருக்குது. தினேஷ் ராஜ் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க, சாகா செகண்டு, சோம்நாத் தேர்டு, சத்யா நீங்கள் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க இந்த கொஸ்டினில், அதனால் பின்னாடி வந்திருக்கீங்க. செக் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டினில் இன்னும் ப்ராப்பராக அட்டன் பண்ணுங்கள், மிஸ் பண்ணுவாங்க. தனுஸ்ரீ, விஷாலி வெரி குட், சுபலக்ஷ்மி, ஃபாத்திமா, பிரீத்தி, ஹரிணி எஸ் வெரி குட். ஸோ டாப் 10ல் இப்போதைக்கு உங்களுடைய நேம் தான் இருக்குது. இதில் இருக்க யாரோட நேம் இருக்கோ அவங்க தான் டாப் 10ல் இப்போதைக்கு இருக்கிறீங்க. இன்னும் மீதி கொஸ்டின் என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். செக் பண்ணிடலாமா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின்.
இன்னும் 20 செகண்ட். Ten second. Yes. So option C வந்துட்டு 9 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்கிறீங்க மெஜாரிட்டி. பி வந்து 7 ஸ்டூடெண்ட்ஸ். ஏ யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறீங்க. டி யாரும் சூஸ் பண்ணல. செக் பண்ணிடலாமா? எக்ஸிட் ஆகிடுச்சா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அதை செக் பண்ணி வச்சுக்கோங்க. மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கோங்க ஜாயின் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி. ரைட். ஷோ ரிசல்ட். எஸ், ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க. செக் பண்ணிடலாம் லீடர் போர்டு. யார் டாப் இப்போது? தினேஷ் ராஜ் ஃபஸ்ட்டு, சாகா செகண்டு, சோம்நாத் தேர்டில் இருக்கீங்க. தனுஸ்ரீ, சத்யா, ஃபாத்திமா, விஷாலி, சுபலக்ஷ்மி, அக்ஷயா அண்டு ஹரிணி. ஸோ டாப் 10 நேம் லிஸ்ட் இது தான். நீங்கள் தான் டாப் 10 இருக்கீங்க. ஓகே ரைட். எஸ், எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் நோட் பண்ணுங்கள். யாராவது கொஞ்சம் டிஸப்பாயிண்ட் ஆகுதுன்னா அடுத்த டெஸ்ட்டில் இன்னும் அதை கரெக்ட் பண்ணிக்குவாங்க. கனெக்ட் ஆகாதவங்களுக்கும் சரி, மிஸ் ஆனவங்களுக்கும் சொல்லிடுறேன் நான். கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா. ஏன்னா இது டக்குன்னு ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா அது மிஸ்டேக் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். Yes, tell me. No, 10 seconds. Yes, time up. Okay, option A 8 பேர் சொல்லியிருக்கிறீங்க. B 4 பேர். C 4 பேர் சொல்லியிருக்கிறீங்க. ஓகே, செக் பண்ணிடலாமா கரெக்ட் ஆன்சர் என்னன்னு? எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட், வெரி குட். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. சூப்பர். லீடர் போர்டு யார் இப்போ டாப்? தினேஷ் ராஜ். எஸ், கண்டினியூஸாக அவர் டாப்பில் இருக்கார். செகண்டு சாகா, தேர்டு சோம்நாத், தனுஸ்ரீ, விஷாலி, சத்யா, ஃபாத்திமா, ஸ்ரீராம், சுபலக்ஷ்மி, எஸ் அக்ஷயா அவங்க நேம் உள்ளே வந்திருக்கு. எஸ், வெரி குட். இப்போ டாப் 10 இவங்களுடைய நேம் தான் இருக்குது இந்த கொஸ்டின் வரைக்கும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட்டு 9th கொஸ்டின். இந்த 2 கொஸ்டின் தான் ஃபைனலாக இப்போ டிசைட் பண்ண போகுது. 9th கொஸ்டின். எஸ், No, 20 seconds. எஸ், ஆப்ஷன் பி வந்துட்டு 10 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்கீங்க. ஏ வந்துட்டு 3 பேர், சி 3 பேர், டி யாரும் சூஸ் பண்ணல. ஓகே, செக் பண்ணிடலாமா? எஸ், ஷோ ரிசல்ட். எஸ், ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட், வெரி குட். லீடர் போர்டு 9th கொஸ்டின் வரைக்கும் இப்போ பார்த்த வரைக்கும் யார் டாப்பில் இருக்காங்க? தினேஷ் ராஜ் கண்டினியூஸாக டாப். சாகா, சோம்நாத், தனுஸ்ரீ, விஷாலி, சத்யா, ஸ்ரீராம், சுபலக்ஷ்மி, அக்ஷயா, ஃபாத்திமா இவங்க தான் டாப் 10 இப்போதைக்கு மீன்ஸ் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இப்போதைக்கு டாப் 10 லிஸ்ட் இது. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் த ஃபைனல் கொஸ்டின். ஃபைனல் கொஸ்டினில் இப்போ யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அதை பொறுத்து இப்போ அந்த டாப் 3 என்னன்றது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் யார் டாப் 10 இருக்குன்னு தெரிஞ்சிடும். சரியா? செக் பண்ணிடலாமா? லாஸ்ட் கொஸ்டின். எஸ், come on. 10th question.
இன்னும் 15 செகண்ட். 10 செகண்ட். எஸ், டைம் அப். ஓகே, ஏ ஆப்ஷன் 3 பேர் சொல்லியிருக்கீங்க, பி ஆப்ஷன் 8, ஆப்ஷன் சி 3 பேர் சொல்லியிருக்கீங்க, டி ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறீங்க. ஓகே, இதுதான் ஃபைனல் கொஷின். ஃபைனல் கொஷினோட ஆன்சர் தான் இப்போ ஃபைனலாக என்னன்றதை டிசைட் பண்ண போகுது, யார் டாப் 3ன்றதை செக் பண்ணிடலாமா? ரெடியா? ஒரு ஃபயரை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும், உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மோட்டிவேஷன். ஓகே, இட் இஸ் அன் என்ஜாய்மெண்ட். ஓகே, இது முன்ன பின்ன இருக்கும், ஒரு கிளாஸில் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க இருப்பாங்க, இன்னொரு கிளாஸில் ஒருத்தவங்க டாப்பில் வருவாங்க, சேஞ்சஸ் ஆகும். பட் இட் இஸ் அன் ஹாப்பினஸ். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு என்கேஜிங்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயங்களை பண்ணும்போது ஸோ அது ஒரு எக்ஸைட்மெண்ட் எப்பயுமே நமக்கு கொடுக்கும். நம்ம இன்னும் நிறைய அது ஆக்டிவாக இருக்கணும், பிரெயினை ரொம்ப ஷார்ப்பாக வச்சுக்கணும், ஃபாஸ்ட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸில் நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். இது நமக்கு அது ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் இதில், ரைட்? ஸோ அதனால் எல்லாருக்கும் ஒரு ஃபயர் போட்டுக்கோங்க. தட் ஃபயர் இஸ் நாட் ஒன்லி ஃபார் இங்கே வின்னர்ஸ் மட்டும் கிடையாது, எவ்ரி ஒன். யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணீங்களோ அவங்களுக்கும், இனிமேல் கான்ட்ரிபியூட் பண்ண போகிறவங்களுக்கு, மிஸ் ஆனவங்களுக்கு எல்லாருக்குமே. ஸோ நெக்ஸ்ட் டைம் மிஸ் பண்ணாமல் எல்லோரும் ஜாயின் பண்ணிட்டுக்கோங்க. யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டோன்ட் வரி, அப்கமிங் கிளாஸஸில் மறுபடியும் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க. எவ்ரிடே நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்ட்டு பார்க்கணும், நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணணும், காம்படிஷன் ஹெவியாக இருக்கணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ரைட், செக் பண்ணிடலாமா? ஷோ ரிசல்ட். எஸ், ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, எஸ், ஃபைனலாக யார் வின்னர்னு போய் பார்த்துடலாம். ஸோ நானும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கிறேன் யாருன்னு பார்க்குறதுக்கு. எஸ், ஷோ ஃபைனல் ரிசல்ட் கம்ப்யூட்டர் ஜி. ஹூ இஸ் த வின்னர்? எஸ், தினேஷ் ராஜ். தினேஷ் ராஜ் இந்த சீரீஸில் தினேஷ் ராஜ் இஸ் த வின்னர். எஸ், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். தினேஷ் ராஜ் ஃபஸ்ட் பிளேஸ். செகண்ட் பிளேஸ் வந்துட்டு சாகா, வெரி குட் சாகா. சோம்நாத் தேர்ட் பிளேஸ், வெரி குட். டாப் 3 இவங்க தான் டாப் 3. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் அப்ரிஷியேட் பண்ணுங்கள், வின்னர்ஸுக்கும் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த கேமில் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுங்களோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். உங்களை நீங்களே மோட்டிவேஷன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜஸ்ட்டு எல்லோரும் கிளாப் பண்ணுங்கள். அவங்க யாரும் பார்க்கலனாலும் எப்பயுமே யார் வின் பண்ணாலும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம வின் பண்ணால் நாளைக்கு இன்னொருத்தவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இன்னொருத்தவங்க சப்போர்ட் பண்ணால் தான் நமக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கும். ஸோ அதனால் எப்பயுமே இட் இஸ் எ காம்படிஷன். ஸோ அந்த வின்னர்ஸ் சேஞ்சஸ் இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம வின்னராக இருப்போம், சம்டைம்ஸ் இன்னொருத்தவங்க வின்னராக இருப்பாங்க. பட் இட் இஸ் அ ஹெல்த்தி காம்படிஷன். பட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, ஸோ அதனால் எல்லாருக்கும் ஒரு அப்ரிசியேஷன். தேங்க்யூ, தேங்க்யூ. பட் அதே மாதிரி ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸு ஆன்சரை கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தீங்க. ராங் ஆன்சரை வந்துட்டு கண்டுபிடிச்சி ரொம்ப ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் தான். அது மேபி அது கேர்லெஸ் மிஸ்டேக்காக இருந்திருக்கலாம், ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணணும்னு பண்ணுறதா இருந்திருக்கலாம். பட் மெஜாரிட்டி கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டான ஆன்சரை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருந்தீங்க. ஸோ தட் இஸ் வெரி வெரி குட் திங். ஓகே, ரைட்? எஸ், ரொம்ப ரொம்ப ஹாப்பி. லாஸ்ட் டைம் வேறு ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு வந்துருந்தாங்க நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த தடவை வந்துட்டு தினேஷ் ராஜ். ஸோ இந்த காம்படிஷன் அப்பப்போ அந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸோட நேம் பார்க்கும்போது அந்த சேஞ்சஸ் தெரியும். அந்த காம்படிஷனுக்கு யாரெல்லாம் அந்த எஃபோர்ட் போட்டிருக்காங்க, ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் யாருக்கு அதிகமாக இருந்திருக்குது. பட் எல்லாருக்கும் ஒரு விஷயம் என்ன டிசப்பாயின்மெண்ட்னா, அந்த அட்டன் பண்ணாதவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். நம்ம அட்டன் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ரைட். நான் அதனால தான் 8 o'clock சொல்லியிருந்தேன். அதெல்லாம் எதாவது செக் பண்ணணும்னா செக் பண்ணிக்க சொல்லியிருந்தேன். வெரிஃபை பண்ணிக்க அதுக்கு அதான் டைமும் கொடுத்துருந்தேன் நான். ஏன்னா உங்களுக்கு அந்த 8 o'clock கொஞ்சம் சொல்லியிருந்தேன்னா நீங்கள் முன்னாடியே கொஞ்சம் அதெல்லாம் ரீசெக்அப் பண்ணி வச்சுக்கிப்பீங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் அந்த டிசப்பாயின்மெண்ட் இருந்தது, இந்த தடவை வரக்கூடாது அப்படின்றனால தான். ஓகே, எனிவே எஸ், வின் பண்ணவங்களுக்கு, கான்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்கு, கிளாஸை லிசன் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே எஸ், தேங்க்யூ, தேங்க்யூ. பிகாஸ் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். உங்களுடைய இன்வால்மெண்ட், இன்ட்ரெஸ்ட்ன்றது ரொம்ப முக்கியம். சப்ஜெக்ட் அப்போ தான் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகிறதுக்கான அந்த உங்களுக்கே செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக வரும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது. ஓகேவா? எஸ், பிரேக் வேணுமா? எஸ், டெஃபினெட்லி டெஃபினெட்லி ஐ வில் கிவ் தி பிரேக். ஓகே, ஸோ நம்ம அடுத்தது இன்னும் மீதி கொஷின் இருக்குது. எண்ட் குவிஸ். ஓகேவா? டேக் ஸ்மால் பிரேக்.
போய்ட்டு யாராவது பசி இருந்தால் சாப்பிட்டு வந்துடுங்க, எனக்கு பசிக்கு நான் சாப்பிட்டு வந்துடுறேன். ஓகேவா? தென் வில் கண்டினியூ. ஸோ அந்த இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சாம்பிள் பேப்பரோட 3 மீதி கொஷின் நம்ம பார்க்கணும். ஸோ கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் ரொம்ப முக்கியம், அதனால் மிஸ் பண்ணாமல் எல்லோரும் வந்துடுங்க. போய்ட்டு எனர்ஜி ஏற்றிட்டு வந்துடுங்க. ஓகேவா? யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. டைமுக்கு வந்துருங்க செஷனுக்கு.
எஸ் ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, next question. The electric current in a circular coil of 2 turns. Good morning Haritha, good morning. 2 turns produces a magnetic induction B1 and its center. The coil is rewound into a circular coil of 5 turns and the same current produces the magnetic field induction B2 and its center. The ratio of B2 by B1 எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்தாங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? சர்க்குலர் காயிலில் சென்டரில் B is equal to mu naught Ni divided by 2R. இதான ஃபார்முலா. B is equal to mu naught Ni divided by 2R. Yes, good morning Sri Sai, good morning. Mu naught Ni divided by 2R. இப்போ இந்த கேஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு directly proportional to the number of turns, inversely proportional to the radius. மீதி கரண்ட் சேம்னு சொல்லிட்டாங்க கொஷனில். சேம் கரண்ட்னு சொல்லிட்டாங்க, அது கான்ஸ்டன்ட் ஆகிடும். மியூ நாட்டு கான்ஸ்டன்ட்டு, ஐ கான்ஸ்டன்ட் ஆகிடுது, 2 ஆல்ரெடி கான்ஸ்டன்ட்டு. அவங்க கேட்டிருக்காங்க 2 டர்ன்ஸ்னு சொல்லிட்டாங்களா, சர்க்குலர் காயில் 2 டர்ன்ஸ் ஃபஸ்ட்டு கேஸில், அது B1. செகண்ட் கேஸில் வந்துட்டு 5 டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டா? எஸ். ஸோ இது மட்டும் தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். இதை சால்வ் பண்ணுங்கள். மேக்னெட்டிக் இண்டக்ஷன் கொடுத்தாங்களா? B2 by B1, B2 by B1 equal to என்ன வரும்? N2 by N1 into radius inversely proportional R2 by R1. R2 divided by R1. Tell me what is the answer for this case? Try பண்ணுங்க, என்ன வருது? இல்லை ரேடியஸ் இன்டைரக்டாக நம்ம கண்டுபிடிச்சாகணும். எலக்ட்ரிக் கரண்ட் ஆஃப் காயில் 2 டர்ன்ஸ் N1. ஓகே,
ஓகே, இதோட முடிஞ்சது. இது ரேடியஸ் நம்ம உள்ள இப்போ என்ன பண்ணி ஆகணும், n கூட இன்டர்லிங்க் பண்ணி ஆகணும். b2 by b1 ரேடியஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். நீங்கள் காயில் வைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரேடியஸ் ஃபார்ம் ஆகும். நம்பர் ஆஃப் ஒரே ஃபிக்ஸ்டு ஒயரு, பட் அதுக்கு டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நீங்கள் ஃபார்ம் பண்ணும்போது டர்ன்ஸ் அதிகமாச்சுன்னா ரேடியஸ் குறையும். ரேடியஸும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்னவாக இருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அப்போ R2 by R1ன்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், R1 by R2க்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டா, R1 by R2. ஸோ அப்போ இங்கே இந்த வேல்யூ என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, sorry, R1 by R2 is directly proportional. R2 equal to B2 by B1 இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஒன் செகண்ட், நான் டயக்ராம் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்க. R2 by R1 இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா N2 by N1 இன்ட்டு R2க்கு பதிலாக N1 R1 by R2 தானுங்க. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இல்லையா, இங்கே தான் மாற்றி போட்டேன் நான். R1 by R2, R1 by R2. ஓகே, டைரெக்டாகவே போடுங்க. இப்போ கரெக்டாக தான் போட்டிருக்கோம், முன்னாடி போட்டது. B2 by B1 equal to N2 by N1 inversely proportional. Number of turns இதுவும் inversely proportional. அப்போ R1 by R2க்கு பதிலாக N2 by N1 கிடைக்கும். N2 square by N1 square. N2 எவ்வளோ கொடுத்தாங்க, செகண்ட் ஒன் வந்துட்டு 5 turns, N1 வந்துட்டு 2 turns. 5 square by 2 square equal to S 25 by 4. ஓகேவா, இங்கே அந்த ரெசிப்ரோக்கில் மாற்றி போட்டதுனால கன்ஃபியூஸ் ஆயிடுது. ஆக்சுவலாக இந்த கேஸ் என்னன்னா, லிசன், அவங்க ரேடியஸை டைரெக்டாக கொடுக்கல, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஒரு ஒயர் ஃபிக்ஸ்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒயர் ஃபிக்ஸ்டாக இருக்குது. அந்த ஃபிக்ஸ்டு ஒயரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சர்க்குலராக ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக ரேடியஸ் குறையும். ஒரு டர்ன் இருந்தால் ரேடியஸ் அதிகம். அதே ஒயரை 2 சர்க்கிளாக மாற்றுறீங்க, அது மொத்த ஒயரோட லென்த்து மாறலை, 2 சர்க்கிளாக மாற்றுறீங்கன்னா ரேடியஸ் குறைய ஆரம்பிக்கும், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாக. ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் ரேடியஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சரியா, இப்போ இந்த பேசிக் ஃபார்முலாவில் படி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ரேடியஸும் என்னது இந்த ஃபார்மேட்டில் வரும். ஸோ B/2 B1 எழுதும்போது இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். N2 by N1 நீங்கள் R1 by R2 இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் போடணும். நான் முன்னாடி R2 by R1 போட்டேன், அந்த மிஸ்டேக்னால அது எரர் வந்துருது. R1 by R2ன்னு இருக்கும், ஏன்னா இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இல்லையா, இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். R1 by R2. அதுக்கப்புறம் இந்த கேஸில் N2 by N1 R1 by R2 தெரிஞ்சிச்சு. இப்போ R1 by R2 வேல்யூ தெரிஞ்சால் தான் கால்குலேட் பண்ண முடியும். ரேடியஸும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்னன்னு சொல்லியிருந்தேன், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதனால் R1 by R2க்கு பதிலாக என்ன போடணும், N2 by N1 போட முடியும். R1 by R2 ரீப்ளேஸ் பண்ணால் இது மொத்தமாக மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா. அதுக்கப்புறம் ரேடியஸ்க்கும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸுக்குள்ள ரிலேஷன் அப்புறம் கொண்டு வரேன். இது மேக்னெட்டிக் ஃபீல்டு ரிலேஷன் எழுதிட்டு அது போக நம்பர் ஆஃப் டர்ன்ஸுக்கு ரேடியஸுக்கு மட்டும் தனியாக என்ன ரிலேஷன் வரும், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாச்சுன்னா ரேடியஸு குறையும். அந்த இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாலிட்டி படி R1 by R2க்கு பதிலாக N2 by N1 வரும். அதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணால் இது ஆன்சர் வரும். சொல்லுது புரியுதா, ரைட்? எஸ், கிளியரா? இப்போ புரியுதா, நான் என்ன பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சுதா? எனி டவுட்? இட்ஸ் வெரி சிம்பிள் கொஸ்டின். இங்கே எழுதும்போது
R2/R1 நம்ம அது எரர் வந்துச்சுனால தப்பாயிடும் அது. எஸ் ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கனெக்ட் ஆகிடும், டோன்ட் வரி, போயிடலாம் வாங்க. எஸ் அடுத்த கொஸ்டின், இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ஆக்சுவலாக நானும் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறேன், அதனால தான் என் பிரெயின் கொஞ்சம் ரொம்ப ஆக்டிவாக இல்லை இன்றைக்கி. ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1:32 ஆகிடுச்சு இது உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர். ஸோ அதுக்கப்புறம் காலையில் 5 o'clock எழுந்து கிளம்பி வரணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் லைட்டாக அந்த ரெஸ்ட்லெஸ் இருக்குது, அதனால் டக்குன்னு பிரெயின் எனக்கு ஆக்டிவாக இல்லை. ரைட் வாங்க அடுத்தது. ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் டைம்ன்றதுனால இப்போ எதையுமே நம்ம யோசிக்கக்கூடாது, எல்லாத்தையும் டெடிகேட் பண்ணி ஆகணும். எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு கொடுத்தாகணும். அதனால் டைமு டேட்டு இதெல்லாம் பார்க்குறது கிடையாது, டெய்லியும் கிளாஸ் தான் அப் டு எக்ஸாம் போகிற வரைக்கும். ஸோ அதனால் நிறைய எஃபோர்ட் போட வேண்டியது இருக்குது, அதான். ஸோ அதனால தான் நிறைய ஸ்மால் எரர்ஸ் இன்றைக்கி வருது. ஓகே எனிவே பார்த்துக்கலாம், அதை கரெக்ட் பண்ணிக்கலாம், டோன்ட் வரி. When the value of acceleration due to gravity g becomes g/3 above the earth surface at height h, then relation between h and r is என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன வரும், என்ன வரும்? இது ஆக்சுவலாக கிராவிடேஷன் சாப்டர், நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். கிராவிட்டி அட் எனி ஹைட், கிராவிட்டி அட் எனி ஹைட் ஈக்குவல் டு g dash, g dash ஈக்குவல் டு g/1 plus h/r radius of the earth, 1/h/re whole square னு இருக்கும் இல்லையா. do you remember this formula கிராவிடேஷன் சாப்டரில்? இதான் வந்து கிராவிட்டி அட் எனி ஹைட்டுக்கான ஃபார்முலா, எர்த்தோட ரேடியஸ் கூட கம்பேர் பண்ணி கொடுத்தாங்கன்னா. கிராவிட்டி அட் எனி ஹைட் g dash ஈக்குவல் டு g/1 plus h/re whole square, g divided by 1 plus h/re whole square. இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, அந்த பர்டிகுலர் ஹைட்டில் கிராவிட்டி g/3 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த g டேஷுக்கு பதிலாக g/3, g divided by 1 plus ஹைட்டு கண்டுபிடிக்கணும். ஹைட்டு தான் கேட்டிருக்காங்க, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர் கூட கேட்டிருக்காங்க. அப்போ ஹெச் அப்படியே வச்சுக்கோங்க, ரேடியஸ் ஆஃப் எர்த் ஆர்னு வச்சுக்கோங்க, ஹோல் ஸ்கொயர். சிம்பிளிஃபை பண்ணால் இந்த g கேன்சல் 1/3 கரெக்டா. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இந்த டேர்ம் இதை உங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இது இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 plus h/r whole square equal to 3. அப்போ 1 plus h/r equal to ஸ்கொயர் அங்கே போனால் என்ன ஆகிடும், ரூட் ஆகிடும், √3 +1 அங்கே போனால் -1 h/r equal to √3 - 1. அப்போ h equal to r கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, √3 - 1 into r, h equal to √3 - 1 into r இருக்கா, r into √3 - 1. ஆப்ஷன் A is the answer. இது வந்து கிராவிடேஷன் சாப்டர். ஸ்க்ரீன் லேக் ஆகுதா செக் பண்ணுங்க, எல்லாருக்கும் அப்படி இருக்கா, பஃபர் ஆகுதா, இல்லை ஒருத்தவங்க மட்டும் தான் அப்படி இருக்கா? அப்படி இருந்தால் நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கும். எஸ் இப்போ ஓகேவா? எஸ் செக் பண்ணிக்கோங்க. அப்போ நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கும், ஹரிப்ரியா செக் பண்ணி பாருங்கள். ஓகே ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். Tell me the answer for this question. If the diodes are ideal potential drop across the 10 ohm resistor in the circuit shown. எப்படி கண்டுபிடிப்பீங்க? டைரக்ட் கொஸ்டின் தான் இது. இது ஆக்சுவலாக கரண்ட் இதிலிருந்து இப்படி வரும், இது ஃபார்வர்ட் பயாஸ் தான் இருக்குது. அப்புறம் இங்கே வந்துட்டு கரண்ட் டிவைட் ஆகும், இதுவும் ஃபார்வர்ட் பயாஸ் தான். அதுக்கப்புறம் கரண்ட் இப்படி தான் ட்ராவல் ஆகும், இதுவும் ஃபார்வர்ட் பயாஸ் தான். அப்போ இங்கே எங்கேயுமே ரிவர்ஸ் பயாஸ் கிடையாது. இந்த டயோட் கேஸில் எங்கேயுமே என்ன கிடையாது, ரிவர்ஸ் பயாஸ் கிடையாது, கம்ப்ளீட் ஃபார்வர்ட் பயாஸ். ரிவர்ஸ் பயாஸ்னால் கரண்ட் இதில் இப்படி என்ட்ரு ஆகணும், அந்த லைன் பெர்பெண்டிகுலராக இருக்கு இல்லையா, அந்த லைனுக்கு என்ட்ரு ஆயிருந்ததுன்னா அது ரிவர்ஸ் பயாஸாக இருக்கும். அப்போ என்ன கேட்டிருக்காங்க, இஃப் த டயோட்ஸ் ஐடியல் பொட்டென்ஷியல் ட்ராப் அக்ராஸ் த 10 ஓம் ரெசிஸ்டர், இதுக்கு அக்ராஸில் எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குன்னு கேட்டிருக்காங்க.
பொட்டன்ஷியல் அக்ராஸ் 10 ஓம் ரெசிஸ்டார். ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இது ரெண்டும் பேரலல் ஆகிடும். இது ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும் ஃபார்வர்ட் பயஸ்ன்றதுனால. 30 ஓமும் 10 ஓமும் உங்களுக்கு என்ன ஆகிடும்? பேரலல். அப்போ அது பேரலல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. R1 R2 by R1 plus R2 இல்லையா? R1 R2 by R1 plus R2. R1 plus R2. அப்போ 30 into 10 by 30 plus 10. 30 by 40 ஆ? 0 0 கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன வரும்? 3 by 4 வச்சுக்கலாம். அது 30ல் 300 வருமா? 300. 0 0 கேன்சல் ஆகிடும். இது 2 டைம், இது 15 டைம். 15 by 2னா எவ்வளோ வரும்? 7.5. 7.5 ஓம். அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? R equivalent equal to 2.5 plus 7.5 எவ்வளோ வரும்? 10 ஓம். அதானே கிடைக்கும்? 10 ஓம் அப்படின்னு கிடைச்சிரும். கரெக்டா? அவங்க கேட்டிருக்கிறது வோல்டேஜ் அக்ராஸ் தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் இது ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும் அவசியம் கூட கிடையாது. ஒன்ஸ் இது 7.5 தெரிஞ்சுட்டா வோல்டேஜ் ட்ராப் சீரியஸாக இருக்கும்போது என்ன கிடைக்கும் உங்களுக்கு? வோல்டேஜ் ட்ராப் வந்து சீரியஸாக இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, ட்ராப் அதிகமாக இருக்கும் ஓம்ஸ் லா படி. அப்போ இந்த ரெண்டு பேரலாக இருக்கிறதுனால இங்கே ரெண்டுத்துக்கு ஒரே வோல்டேஜ் தான் இருக்கும். அப்போ சிம்பிளாக நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணாலே போதும். இந்த டயக்ராமை நீங்கள் இதை அப்படியே சிம்பிளாக டைரெக்டாகவே போடுங்க. இந்த டயக்ராம் ஃபைனலாக வரைஞ்சிங்கன்னா எப்படி இருக்கும்? ஈக்குவலண்ட் ஃபார்மட். இது வந்துட்டு 7.5 ஓம், 2.5 ஓம். அதுக்கப்புறம் இது வந்து 7.5. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது இவ்வளோ தான் மொத்த சர்க்யூட்டே. இப்போது அப்ளைடு வோல்டேஜ் எவ்வளோ? 30 வோல்ட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க, 30. அப்போ இதுக்கு அக்ராஸில் எவ்வளோ வோல்டேஜ்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த மொத்த அக்ராஸுக்கு ஒரே வோல்டேஜ் தான் இருக்கும். பேரலாக இருக்கும்போது வோல்டேஜ் மாற போகிறது கிடையாது. பேரலாக இருக்கும்போது வோல்டேஜ் மாற போகிறது கிடையாது. அப்போது சிம்பிளாக நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணிடலாம்? ஓம்ஸ் லா V டைரக்ட்லி V is equal to IR, ரெசிஸ்டன்ஸும் வோல்டேஜ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அப்போ நீங்கள் 7.5 வோல்டேஜ் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் 7.5 ப்ளஸ் 2.5 எவ்வளோ வரும்? 10. நியூமரேட்டரில் என்ன வரணும்? எதனுடைய வோல்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோமோ அது வரணும். இந்த ஸ்டெப் வேணால் போட்டுக்கோங்க. நியூமரேட்டரில் 7.5ல் கண்டுபிடிக்கணும் இன்ட்டு டோட்டல் வோல்டேஜ். புரியுதா? இதை V1 V2ன்னு எடுத்துக்கோங்க. டோட்டல் வோல்டேஜ் எவ்வளோ? 30. ஸோ 7.5 by 10. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஆன்சர் என்ன வருது? 22.5. எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். இது எலிமினேஷன் நீங்கள் ட்ரை பண்ண முடியும். உங்களுக்கு சப்ஜெக்ட் கிளியராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம்? ஈஸியாக எலிமினேஷனும் ட்ரை பண்ண முடியும். ரைட், புரிஞ்சுதா? நீங்கள் எலிமினேஷன் ட்ரை பண்ணியிருக்க முடியும். என்ன ட்ரை பண்ணிருக்கலாம்னா இப்போ ஒன்ஸ் இது 7.5 தெரிஞ்சிச்சுன்னா மொத்த வோல்டேஜ் 30. ஸோ இதை விட இது எத்தனை டைம்ஸ் இருக்குது? 3 டைம்ஸ் கிட்டத்தட்ட ஜாஸ்தியாக இருந்திருக்குது. கரெக்டா? ஸோ அதனால் ஆன்சர் வந்துட்டு இது நீங்கள் கால்குலேட் பண்ணியிருக்க முடியும். ரைட், இதனால நீங்கள் நார்மல் மெத்தடில் போடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன். A ball of mass 10 kg is moving with a velocity of 10 meter per second. It strikes another ball of mass 5 kg which is moving in the same direction with the velocity of 4 meter per second. If the collision is elastic, their velocity after collision என்னவா இருக்கும்? velocity after collision. அதில் ஒரு க்ளூ கொடுத்துட்டாங்க. The collision is elastic. elastic collision இருந்துச்சுன்னா before and after collision, before and after என்ன நடக்கும்? momentum also conserved, அதுக்கப்புறம் kinetic energy also conserved. நமக்கு ஆல்ரெடி ரெஸ்டிடியூஷனுடைய ஃபார்முலா தெரியும். ரெஸ்டிடியூஷன் ஃபார் எலாஸ்டிக் கொல்யூஷன். எலாஸ்டிக் கொல்யூஷனில் ரெஸ்டிடியூஷனுடைய ஃபார்முலா என்ன வரும்? இஸ் ஈக்குவல் டு ஆஃப்டர் கொல்யூஷனுக்கு அப்புறம் ஒரு வெலாசிட்டி டிஃபரன்ஸ் ஆஃப் பிஃபோர் கொல்யூஷன், தட் இஸ் கால்டு ரெஸ்டிடியூஷன். எலாஸ்டிக் கொல்யூஷனுக்கு ரெஸ்டிடியூஷன் ஈயோடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல்?
1க்கு ஈக்குவல். ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா? டு ரிமெம்பர்? அப்போது ஃபஸ்ட் ஒன்னுடைய மாஸ் கொடுத்துட்டாங்க 10 kg, செகண்ட் ஒன்னுடைய மாஸ் வந்து ஸ்பீடு வந்துட்டு u1 கொடுத்துட்டாங்க, இதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இது 10 kg, இதுதான் u1 இனிஷியல் ஸ்பீடு. 5 kg மாஸ் மூவிங் வித் 4 m/s². அப்போது இந்த இடத்துல 1ன்னு போட்டுக்குவாங்க. ரெஸ்டிடியூஷன் 1 ஃபார் v2 minus v1, v2 minus v1 by u1 minus u2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா u1 minus u2 equal to v2 minus v1. u1 minus u2 இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க. 10 minus 4 எவ்வளோ வரும்? 10 minus 4 equal to v2 minus v1. டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன கிடைக்கும்? டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா v2 minus v1 equal to 10 minus 4 6. ரெண்டு வெலாசிட்டி டிஃப்ரென்ஸ் என்ன கிடைக்கும்? 6 அப்படின்னு கிடைக்கும். புரியுதா? ஃபைனல் வெலாசிட்டி டிஃப்ரென்ஸ் வந்து 6 m/s² ஈக்குவல். இங்கே கொஸ்டினில் கேட்டிருக்கிறது என்னது? ஆஃப்டர் கொலிஷனுக்கு அப்புறம் என்ன வெலாசிட்டி ரெண்டுத்துக்கு இருந்திருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. ஆஃப்டர் கொலிஷனுக்கு அப்புறம் ரெண்டு வெலாசிட்டி டிஃப்ரென்ஸ் வந்து 6னா இதில் எந்த ரெண்டு கேஸுக்கு டிஃப்ரென்ஸ் முதல்ல 6 வருதுன்னு பாருங்கள். எந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் 6 வருது பாருங்கள். 12 minus 6 6 வரும். 25 minus 12 வந்து 6 வராது டிஃப்ரென்ஸில், அதனால் இது கிடையாது. சி பாசிபிள். 20 minus 8, 20 minus 8 என்ன கிடையாது? டிஃப்ரென்ஸு 6 கிடையாது, அதனால் இதுவும் வராது. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? மீதி ரெண்டு பாசிபிள், ஒன்று 12 இன்னொன்று 6, இல்லை 6 12. இதில் எது கிரேட்டராக இருக்கும், எது அது கம்மியாக இருக்குன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸ்பீடு டிரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிக்கும். எப்பயுமே என்ன நடக்கும் ஆஃப்டர் கொலிஷனுக்கு அப்புறம்? இது 10 m/s², இது 4 மீட்டரா? ஸோ இது 4 மீட்டர், இது 10 மீட்டர். இது போய் அதில் மோதின உடனே இதனுடைய ஸ்பீடு அதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். மாஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு அதிகமான ஆப்ஜெக்டுடைய மாஸ் வந்து மாஸில் இருந்து போன ஸ்பீடு வந்து, அதாவது எந்த ஆப்ஜெக்ட் ஸ்பீடு ஜாஸ்தியாக போச்சோ ஸ்பீடு கம்மியான ஆப்ஜெக்டில் மோதின உடனே ஜாஸ்தியான ஸ்பீடு செகண்ட் ஒன்றுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது ஈக்குவல் ஆகணும் அவசியம் கிடையாது, பட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கண்டிப்பாக அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். மோதினதுக்கு அப்புறம் அந்த செகண்ட் ஆப்ஜெக்ட் ஸ்பீடுக்கு என்ன ஆகும்? ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் ஸ்பீடு குறையிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணலாம் இந்த எலாஸ்டிக் கேஸை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் இட்ஸ் அன் எலாஸ்டிக் கொலிஷன், அந்த கேஸுக்கு சொல்கிறேன். ஸோ எலாஸ்டிக் கொலிஷனில் அது நடக்கும். அப்போது ஃபஸ்ட்டு ஒன்று குறைஞ்சிரும், செகண்ட் ஒன்றுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். சரியா? இல்லை ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் அதை யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ண முடியும். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் யூஸ் பண்ணாலும் யூ வில் கெட் த ஆன்சர். பட் அது ஒர்க் அவுட் பண்ணணும். அது எப்படி வருதுன்னு நான் காமிக்கிறேன். எதுக்கும் வேணால் அதை போட்டு வச்சுக்கோங்க. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் m1 u1 plus m2 u2 பிஃபோர் கொலிஷன். ஆஃப்டர் கொலிஷன் வந்துட்டு m1 v1 plus m2 v2. இதில் m1 u1 இது 10 kg, இதுவும் 10, இது 5 kg, இது 4. அதனால் இது 10 into 10 plus 5 into 4, 10 v1 plus 5 செகண்ட் ஒன்றுடைய மாஸ் 5 v2. ஸோ அப்போ 100 plus 20 equal to 10 times of v1 plus 5 times of v2 கிடைக்கும். அப்போ இது 120 ஆகிடும். 10 v1 plus 5 v2. Ten v1 plus 5 v2 equal to என்ன கிடைக்கும்? 120. ரைட்? இது எல்லாத்தையும் 5 ஆல் கேன்சல் பண்ணுங்கள். இது 1 டைம், இது 2 டைம். இங்கே என்ன கிடைக்கும்? 24. எஸ், 24 கிடைக்குமா? 2v1 plus v2 equal to 24. இப்போ இதிலிருந்து v2 minus v1 equal to 6ன்னு இருக்கு. அப்போ v2 equal to என்ன எழுதலாம்? 6 plus v1 எழுதலாமா? v2க்கு பதிலாக 6 plus v1ன்னு எழுதலாம். equal to 28. ஸோ 2v1 minus v1 3v1. 28 minus 6 என்ன வரும்? 26ஆ? சாரி 24.
24 minus 6 18. இப்போ இதை கேன்சல் பண்ணால் 6. ஸோ அதனால் v1 equal to 6 meter per second squareனு வரும். v1 6 அப்படின்னா v2 எவ்வளோ வரும்? 12 வந்துடும். v2 equal to 12 meter per second. புரியுதா? இவ்வளோ ஸ்டெப்ஸ் போகணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் அந்த கொஷினை எப்படி சால்வ் பண்ணியிருக்கணும், ஒருவேளை உங்களுக்கு ஐடியா கிடைக்கல அப்படின்னாலும் இப்படி தான் ட்ரை பண்ணணும். பட் லாஜிக்கலாக நீங்கள் எலாஸ்டிக் கொலிஷன் சொன்னாலே ரெஸ்டிடியூஷன் 1 அதை யூஸ் பண்ணி இனிஷியல் வெலாசிட்டி பிஃபோர் கொலிஷன் 2 கேஸும் கொடுத்துட்டாங்க. அப்போ அதை ஈஸியாக சால்வ் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஃபைனல் வெலாசிட்டி டிஃப்ரென்ஸ் கிடைச்சிரும். இது ரெண்டுமே ஆஃப்டர் கொலிஷனுக்கு அப்புறம் வெலாசிட்டி ஆப்ஷன். அப்போ டிஃப்ரென்ஸு 12 வரணும், அப்போ பார்க்கணும். அதுக்கப்புறம் கொலிஷன் ஆனதுக்கப்புறம் எலாஸ்டிக் கொலிஷனில் என்ன ஆகிடும்னா வெலாசிட்டி அந்த சேஞ்சஸ் தெரியும். இதுலேருந்து அதுக்கு அப்படியே மாறிடும். ஃபஸ்ட் செகண்ட் ஒன்று அதிகமாகவும் ஃபஸ்ட் ஒன்று கம்மியாகவும் ஷிஃப்ட் இருக்கும். அதில் அதை வச்சு நம்ம எலிமினேஷன் பண்ண முடியும். அது ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஏசி கரண்ட், இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. Tell me the answer for this question. An inductor of inductance L, capacitance of capacitance C and a resistor of resistance R connected in series னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இந்த கேஸு வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டன்ஸு, கெப்பாசிட்டன்ஸு, ரெசிஸ்டன்ஸு இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. இம்பிடன்ஸ் ஆஃப் த சர்க்யூட் கேட்டுக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இம்பிடன்ஸ் Z is equal to, இது டேரெக்டாக XL XCல R3 தெரிஞ்சுக்கணும். அதாவது Z நம்ம டேரெக்டாக கண்டுபிடிக்கணும்னா ஒரு ஃபார்முலா என்னது? Z equal to impedance root of R square plus XL minus XC whole square. XL கண்டுபிடிக்கணும்னா ஃப்ரீக்குவென்சி தெரியணும். தென் அதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சிருக்கணும்? இண்டக்டன்ஸ் வேல்யூ, கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ கண்டிப்பாக தெரியணும். அப்போ தான் XL XC கண்டுபிடிக்க முடியும். அப்படி கொடுக்கல, ஆனால் வோல்டேஜ் அக்ராஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா ஓம்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். ரெசிஸ்டன்ஸ் R is equal to V/Iன்னு வரும். ஸோ இங்கே Vக்கு பதிலாக VRMS by IRMS, V/Iன்னு வரும். ஓகே, இம்பிடன்ஸ் Z is equal to V/I, VRMS by IRMS. இந்த VRMS நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி IRMS கால்குலேட் பண்ணலாம். இது 10√2 ஆம்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ IRMS equal to, IRMS எதுக்கு ஈக்குவல்? I0/√2க்கு ஈக்குவல். இது வந்து 10√2ன்னு வந்துருக்குது பை √2. ஆன்சர் என்ன வரும்? 10 அப்படின்னு கிடைக்கும். ஆன்சர் வந்து 10. ஹவு டு கால்குலேட் VRMS? அது எப்படி நம்ம இம்பிடன்ஸ் கண்டுபிடிப்போம் அந்த மாதிரி தான் ஃபார்முலா. வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டன்ஸ் VR ஸ்கொயர் ப்ளஸ் VL மைனஸ் VC ஹோல் ஸ்கொயர். எப்படி இம்பிடன்ஸ் Z கண்டுபிடிக்கும் போது ரூட் ஆஃப் R ஸ்கொயர் ப்ளஸ் XL மைனஸ் XC ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது RMS வோல்டேஜ் அக்ராஸ் த வோல்டேஜ், RMS வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு VR ஸ்கொயர் ப்ளஸ் VL மைனஸ் VC ஹோல் ஸ்கொயர். அப்போ இது 40 10 40ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? 40 ஸ்கொயர். இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன வரும்? 40 minus 10 30, டேரெக்டாக 30 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஸோ 1600 ப்ளஸ் 900 2500ன்னு வரும். ரூட் எடுத்தால் 50 வோல்ட். அப்போ இம்பிடன்ஸ் இதான சொல்லியிருந்தேன். இம்பிடன்ஸ் அப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க? therefore Z equal to VRMS எதுக்கு ஈக்குவலாக வந்துருக்குது? 50, IRMS 10. 50/10 கேன்சல் பண்ணால் 5 ohm. 5 ohm. ஆப்ஷன் D is the answer. புரியுதா? ஆன்சர் எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன்னு? இது நீட் கொஸ்டின் தான், பழைய நீட் கொஸ்டின். இது ஓல்டு நீட் கொஸ்டின், இந்த பர்டிகுலர் கொஸ்டின். எஸ், கிளியர்? எப்படி சால்வ் பண்ணிருக்குன்னு புரியுது இல்லையா? எஸ், வெரி குட். அடுத்த கொஸ்டின். எஸ், in a screw gauge, 5th division, the circular scale coincide with the reference line when the ratchet is closed. There are 15 divisions on the circular scale and the main scale moves 0.5 millimeter complete rotation. For particular observation, the reading, the main scale 5 millimeter, the 20th division of the circular scale coincide with the reference line. Calculate the true reading. Try பண்ணுங்க. எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ஸ்க்ரூ கேஜ் ஞாபகம் இருக்குதா? ஃபர்ஸ்ட் லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிங்க. லீஸ்ட் கவுண்ட்
pitch by number of circular scale division, number of circular scale division 50. Main scale moves 0.5 millimeter for one complete rotation. அதான் வந்து main scale reading கொடுத்துட்டாங்க. 0.5 divided by number of circular scale division 50. So அப்போ எப்படி எழுதலாம்? Simplify பண்ணீங்கன்னா இது 0.5 5 into 10 ன்னு பிரிச்சுக்கோங்க. 10 by 10 ஆல் மல்டிப்ளை பண்ணால் டேரெக்டாகவே நீங்கள் போடலாம். அதை 5 by 5 ஆல் மல்டிப்ளை 10 by 10 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 by 500ன்னு வரும். 1 by 100. அப்போ 1 by 100 என்ன அர்த்தம்? 0.01. 0.01 இது எந்த யூனிட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மில்லிமீட்டர். தெரியுதா? 0.5 மில்லிமீட்டர் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால் 0.011 மில்லிமீட்டர். இதான் என்னது? இதான் என்னது? லீஸ்ட் கவுண்ட். லீஸ்ட் கவுண்ட் வந்துதா? 0.01ன்றது லீஸ்ட் கவுண்ட். அதுக்கப்புறம் 0 எரர் கொடுத்துருக்குறாங்க. 0 எரர் கண்டுபிடிங்க. லீஸ்ட் கவுண்ட் இன்ட்டு சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? ஃபார் எ பர்டிகுலர் அப்சர்வேஷன் ரீடிங் ஆஃப் 5 millimeter 20th டிவிஷன் சர்க்குலர் ஸ்கேல் கேட்டிருக்காங்க. அதுக்கு இதே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5th டிவிஷன். 5th டிவிஷன் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 0.01 into 5. இதான் 0 எரர். 0.05 சென்டிமீட்டர். இதான் 0 எரர். ஏன்னா the screw gauge 5th division of circular scale coincide with the reference line. அப்போ எரர் இருக்குது. மெயின் 2 ஸ்கேலோட 0 கோயின்சைட் ஆகலை, 5th லைன் தான் கோயின்சைட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இங்கே கண்டிப்பாக 0 எரர் இருந்திருக்கு. தட்ஸ் ஆல். டோட்டல் ரீடிங் ஈக்குவல் டு மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் லீஸ்ட் கவுண்ட் இன்ட்டு சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன். சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன். சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் 0 எரர். மைனஸ் 0 எரர். மெயின் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோ வந்திருக்குது கொடுத்துருக்குறாங்களா? 5 millimeter. மெயின் ஸ்கேல் ரீடிங்கில் 5 காமிக்க சொல்லிட்டாங்க. 5 லீஸ்ட் கவுண்ட் 0.01. எத்தனாவது சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் கோயின்சைட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 20 மைனஸ் 0.05. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. 5 இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆகிடும்? 0.2 கிடைக்குமா? கரெக்ட். 0.220 வேணால் போட்டுக்கோங்க. அது மைனஸ் 0.05. ஸோ இப்போ ஆட் பண்ண என்ன வந்திருக்குது? 5.15 வருமா? ரைட். 5.15 வந்துதா? ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். தெரியுதா? 5.15. ஸோ ஸ்க்ரூ காஜி வெர்னியர் காலிப்பர்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரைட். எஸ், வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இன் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் the light of wavelength lambda passes through the double slit and forms interference fringes on screen 1.2 meter away. If the difference between third order maximum and third order minimum கேட்டிருக்கிறாங்க. the slit are 0.02 centimeter apart. small d உடைய வேல்யூவை இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது என்னது? வேவ்லென்த்தை கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபார்முலா அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, டார்க்கு மேக்ஸிமம் மினிமம் இல்லையா, பிரைட் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்சு. தேர்ட் ஆர்டர் வந்துட்டு மேக்ஸிமம், தேர்ட் ஆர்டர் மினிமம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 0.18 சென்டிமீட்டர்.
0.18 சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றினா 10⁻². இதுதான் ஆக்சுவலாக கொடுத்துக்கிறாங்க. த டிஃபரன்ஸ் பிட்வீன் தேர்டு மேக்ஸிமமுக்கும் தேர்டு மினிமமுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன சொல்லியிருக்காங்க 0.18 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கரெக்டாக? ஸோ இந்த மேக்ஸிமம் அப்படின்றதுல தேர்டு மேக்ஸிமம் வேணால் போட்டுக்கோங்க, இது தேர்டு மினிமம் போட்டுக்கோங்க. நமக்கு ஆல்ரெடி மேக்ஸிமம் மினிமமுக்கு ஃபார்முலா தெரியும். மேக்ஸிமம் கேஸுக்கு n lambda d/d மைனஸ் மினிமமுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் 2n minus 1/2 இன்ட்டு lambda d/d. இல்லைன்னா இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிவிட்டு என்ன வரும் இந்த மாதிரி நம்ம எழுத முடியும். கரெக்டா? ரைட். ஒன்று இப்படி எழுதலாம் 0.18. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குதா? இது மேக்ஸிமா வந்து மினிமா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ இது தேர்டுன்றதுனால இங்கே என்ன வரும் 3 lambda d/d மைனஸ் இங்கே 3 × 2 6 போட்டிங்கன்னா 6 - 1 என்ன ஆகிடும் உங்களுக்கு 5. கரெக்டா? lambda d/d ஈக்குவல் டு 0.18 கூட 18 எடுத்துக்கோங்க இன்ட்டு 10⁻⁴. சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட். lambda d/d வெளியில் எடுத்துக்கோங்க காமனா 3 - 5/2 18 × 10⁻⁴. இதில் lambda தான் கண்டுபிடிக்கணும், மற்ற எல்லாமே கொடுத்துட்டாங்க. d கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் 1.2 மீட்டர் அவே கேபிட்டல் D கொடுத்துட்டாங்க. ஸ்க்ரீன் வந்து 1.2 ஸ்லிட்டு ரெண்டு ஸ்லிட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்துட்டு 0.02 சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்குறாங்க. அதை மீட்டருக்கு மாற்றி ஆகணும். ஓகே. லேம்டா நமக்கு தெரியாது, D கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் D வேல்யூ? ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக கூட சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இருங்க, இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். முதல்ல lambda d/d 6 - 5 என்னது 1. அப்போ 1/2 ஈக்குவல் டு 18 × 10⁻⁴. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதுலேருந்து லேம்டாவை கண்டுபிடிங்க. லேம்டா ஈக்குவல் டு 36 × 10⁻⁴ ஆகிடும். 2 கிராஸ் மல்டிப்ளை ஆச்சுன்னா இந்த கேபிட்டல் டி ஸ்மால் டி போடும்போது d/dன்னு கிடைக்கும். d/d. ஸோ அப்போ 36 × 10⁻⁴. வாட் இஸ் கேபிட்டல் டி? என்ன கொடுத்துருக்குறாங்க? அது வந்துட்டு 1.2 மீட்டர். இது 0.02. 0.02 அப்படின்றத எப்படி எழுதலாம்? அடுத்த ஸ்டெப்பை கூட போட்டுக்கோங்க. இன்ட்டு 10⁻⁻². ஏன்னா அதுவும் சென்டிமீட்டர் தானே இருக்குது. சென்டிமீட்டர் மீட்டருக்கு மாற்றி ஆகணும். பை 1.2. ஸோ அவ்வளோதான். இதை இன்னும் சால்வ் பண்ணிக்கோங்க. 36 × 10⁻⁴. இதை 2 × 10⁻⁴ எழுதிக்கோங்க. 1.2 12 × 10⁻⁴ எழுதிக்கோங்க. சால்வ் பண்ணுங்க. இதை கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸு 3 × 2 6 6 × 10⁻⁻7 வரும். இதுலேருந்து ஒன்று கேன்சல் பண்ணால் இது என்ன கிடைக்கும் 10⁻⁻3. அப்போ நேனோவில் எதுனா 2 0 வாங்க மல்டிப்ளை பண்ணுங்கள். 10⁻⁻9 600 நேனோமீட்டர். இதுதான் வேவ் லென்த் 600 நேனோமீட்டர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். 600 வந்துதா? சி. எஸ், வெரி குட். 600 இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதா? எஸ். Next question. Next one. The equation of two waves are given by y1 equal to 5 × sin of 2 pi x minus vt, y2 equal to 3 × sin of 2 pi x minus vt plus 1.5 centimeter. These waves are simultaneously passing through a string. The amplitude of the resulting wave is amplitude of the resulting wave என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ரெண்டு வேவ் இன்டர்ஃபியர் ஆச்சுன்னா ரிசல்டன்ட் வேவ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா resultant wave A is equal to root of A1 square
plus a2 square plus 2a1 a2 cos phi. ரெண்டு வேவ் இன்டர்ஃபியர் ஆச்சுன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? ரிசல்டன்ட் ஆம்ப்ளிடியூடும் கண்டுபிடிக்க முடியும், அதே மாதிரி ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி கால்குலேட் பண்ண முடியும். இதில் ஃபேஸ் டிஃபரன்ஸை ஃபஸ்ட்டு என்னென்னு செக் பண்ணுங்கள். இங்கே 2π வெளியில் இருக்குது, இங்கேயும் 2π வெளியில் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை உள்ளே மல்டிப்ளை பண்ணி ஆகணும். இங்கே 2π உள்ளே போனால் இதில் தான் நமக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் தேவைப்படும். எனக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் π கிடையாது, இதில் இருக்குது. kx மைனஸ் ω t 5 இருக்குது, இங்கே 5 0. தேர் இஸ் நோ ஃபேஸ் டிஃபரன்ஸ். அப்போ இந்த ஈக்குவேஷனை முதல்ல மாடிஃபை பண்ணால் y1 ஈக்குவல் டு 5 sin ஆஃப் 2π உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2πx மைனஸ் 2π 𝛎t அப்படின்னு கிடைக்கும். y2 எப்படி எழுதுவீங்க? y2 ஈக்குவல் டு 3 sin ஆஃப் இந்த 2π உள்ள மல்டிப்ளை பண்ணி ஆகணும். சைன் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் கொண்டு வாங்க. kx மைனஸ் ω t 2π உள்ள வந்தால் 2π 𝛎t 1.5 into 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 3 தானே? ஆ 3π தெரியுதா? இப்போ வாட் இஸ் த ஃபேஸ் டிஃபரன்ஸ்? இதில் எடுத்துக்குள்ள ஃபேஸ் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபார்மேட் y is equal to a sin of ω t minus kx plus 5. மைனஸ் kx வரலாம், ப்ளஸ் kx வரலாம், ப்ளஸ் 5. இங்கே ஃபேஸ் டிஃபரன்ஸ் கிடையாது, 0. இங்கே ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 3π. அப்போ ரெண்டுத்துக்குள்ள ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளோ கிடைக்கும்? 3π அப்படின்னு கிடைக்கும். ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன கிடைக்கும்? 3π. ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்துட்டு 3π. அப்போ இல்லை சப்ஸ்டிட் பண்ணுங்க. ரூட் ஆஃப் a1 வந்துட்டு 5 a2 3. a1 வந்துட்டு 5 a2 3. இதுதான் a1, இது a2 5 3. 5 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் 2 into 5 into 3. ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்துட்டு 3π, cos 3π. cos nπ வேல்யூ minus 1. ஸோ 25 plus 9 30. cos பையோட வேல்யூ minus 1. cos odd π. cos π வேல்யூ என்னது? minus 1. cos 3π, cos 5π திரும்ப அதே பாயிண்ட் தான் வரும். ஒரு தடவை என்ன வரும்? minus 1 தான் கிடைக்கும். அப்போ minus 30 ஆகிடும். அப்போ இங்கே ஆன்சர் என்ன வரும்? 34 minus 30. ரூட் எடுத்தால் 4 ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 2. ஆப்ஷன் இஸ் 2 centimeter. 2 centimeter. புரிஞ்சுதா? 2 centimeter is the answer. இன்டென்சிட்டி ஃபார்முலாவா? இன்டென்சிட்டி ஃபார்முலா நீங்கள் எழுதலாம். இன்டென்சிட்டிக்கு எப்படி எழுதுவீங்க? ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி ரெண்டு வேவ் இன்டர்ஃபியர் ஆச்சுன்னா ரூட் ஆஃப் I1 plus I2 plus two times of root I1 root of I2 into cos phi னு வரும். ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி எப்படி ஆக்சுவலாக ரிலேட் பண்ணுங்க தெரியுதா? ஆக்சுவலாக இது வந்து எப்படி டெரைவ் பண்ணலான்னா இன்டென்சிட்டி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு a ஸ்கொயர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக டெரைவ் பண்ணலாம். இன்டென்சிட்டிக்கும் ஆம்ப்ளிடியூட்டுக்குள்ள ரிலேஷன் இதுதான். இன்டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு a ஸ்கொயர். அப்போது a1 ஸ்கொயர் வருதுன்னா I1, ஏன் a ஸ்கொயர் வந்து ஐன்னு எழுதலாம். அதனால் a ஸ்கொயர் இடத்துல I1, a2 ஸ்கொயர் இடத்துல I2. a1 வந்தால் a ஸ்கொயர் இல்லாமல் a வந்தால் இந்த ஸ்கொயரிங் வந்து ரூட் ஆகிடும். அதனால் a1 வர இடத்துல ரூட் I1, a2 வர இடத்துல ரூட் I2, ஸ்டில் cos phi அதே தான். ஸோ ரூட் ஆஃப் I1 + I2 2 ரூட் ஆஃப் I1 I2 cos phi. இதான் வந்து ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டிய ஃபார்முலா. புரியுதா? இது ஆம்ப்ளிடியூட் கேட்டனால நம்ம ஆம்ப்ளிடியூட் கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. A proton and an alpha particle are accelerated from rest to the same energy. The de Broglie wavelength of lambda p and lambda alpha
ஆர் இன் த ரேஷியோ. ஸோ எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? கொஸ்டினில் க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டுமே சேம் எனர்ஜின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சேம் எனர்ஜி. டி ப்ராக்லி வேவ் லென்த்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? சேம் எனர்ஜினா வாட் இஸ் டி ப்ராக்லி வேவ் லென்த் ஃபார்முலா? lambda is equal to h by p equal to எனர்ஜி கூட ரிலேட் பண்ண ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தேன்? 2m into kinetic energy. Momentum p is equal to root of 2m kinetic energy or root of 2m into e ன்னு வரும். இதில் மாஸ் தான் h கான்ஸ்டன்ட் 2 கான்ஸ்டன்ட் சேம் எனர்ஜி சொல்கிறனால எனர்ஜியும் கான்ஸ்டன்ட். இப்போ எது மட்டும் தான் டி ப்ராக்லி வேவ் லென்த் டிபெண்ட் பண்ணியிருக்கும்? 1/√m மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். It is a proportionality, inversely proportional to root of m. ஸோ அப்போ அவங்க கேட்டிருக்கிற ரேஷியோ எது எதுக்கும்? த டி ப்ராக்லி வேவ் லென்த் ரேஷியோ ஆஃப் ப்ரோட்டானுக்கும் பை ஆல்ஃபா. அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் என்ன வரணும்? மாஸ் ஆஃப் ஆல்ஃபா பை மாஸ் ஆஃப் ப்ரோட்டான்னு வரணும். கரெக்டா? ஆல்ஃபாவில் எத்தனை மாஸ் நம்பர் எத்தனை? 4 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் ப்ரோட்டான். கரெக்டா? இது 1 ப்ரோட்டான், மாஸ் ஆஃப் ப்ரோட்டான். அப்போ சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆகிடும்? இது 1 இது 1 4 ரூட் எடுத்துட்டா என்ன கிடைக்கும்? 2/1. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ 2:1. ஆப்ஷன் ஏ வந்ததா? எஸ், வெரி குட் வெரி குட். லாம்டா எஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் மாஸ். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் மாஸ். அதை கரெக்டாக செக் பண்ணிக்கணும். சரியா? ரைட். Next question. A wheel having moment of inertia 2 kg per meter about its vertical axis rotates at the rate of 60 rpm about this axis. The torque which can stop the wheel rotation in 1 minute. எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? டார்க்கை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஐடியா? இதில் என்னென்ன கிவன் ஃபஸ்ட்டு பாருங்கள். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கொடுத்துருக்குறாங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கொடுத்துட்டு டார்க் கண்டுபிடிக்கணும். என்ன ஃபார்முலா? டார்க் டவு இஸ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா இனர்ஷியா இன்ட்டு ஆங்குலர் ஆக்சிலரேஷன். டு ரிமெம்பர் தட் ஃபார்முலா? டார்க் டவுக்கும் இனர்ஷியாவுக்குள்ள ரிலேஷன். மொமெண்டம் பி இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டின்னு பார்த்துருப்போம். இது எந்தனுடைய அனாலஜி? மொமெண்டம் பி இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இங்கே வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? மொமெண்டம் கிடையாது, ஃபோர்ஸ். டார்க் இல்லையா? ஆங்குலர் மொமெண்டம் தான் அதை யூஸ் பண்ணணும். ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. அனாலஜி எஃப் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து டார்க்கு, இது வந்து லீனியர் ஃபோர்ஸு, இங்கே டார்க்கு ஆங்குலர் ஃபோர்ஸ்னு வரும்போது எஃப் ஈக்குவல் டு எம்ஏ. எம் வர இடத்துல இனர்ஷியா வந்துடும், ஏ வர இடத்துல ஆக்சிலரேஷன் வர இடத்துல ஆல்ஃபா வரும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? எல்ன்றது ஆங்குலர் மொமெண்டம். எஸ் கரெக்ட். மொமெண்டமுக்கு ஆங்குலர் மொமெண்டம் ரிலேட் பண்ணணும். இதை வந்துட்டு F is equal to ma. நியூட்டன்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸு அப்படியே ரொட்டேஷனுக்கு எழுதினீங்கன்னா ஃபோர்ஸுக்கு பதிலாக டவ் எழுதணும், மாஸ் வந்தால் இனர்ஷியா வரணும், ஆங்குலர் ஆக்சிலரேஷன் லீனியர் ஆக்சிலரேஷன் பதிலாக ஏவுக்கு பதிலாக ஆல்ஃபா. இந்த அனாலஜி தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாம். இதை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கான ஃபார்முலா இது தான். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இனர்ஷியா கொடுத்துட்டாங்க, அதனால் பிரச்சனை கிடையாது. ரொட்டேட் 60 rpm ஒமேகா கொடுத்துருக்குறாங்க கொஷினில். ஒமேகா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஒமேகா டேட்டா கொடுக்கல, ஒமேகா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க. 60 rpm பர் மினிட்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதில் நம்ம ஒமேகாவை ஆக்சுவலாக கால்குலேட் பண்ண முடியும். ஒமேகா ஈக்குவல் டு 2π இன்ட்டு நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் பர் மினிட்னு சொன்னதுனால என்ன வரும்? 60 செகண்ட். நான் சொல்கிறது புரியுதா? என்னுடைய மீனிங் 60 rpm அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதில் 2πn பை 60ன்றது எதுக்கு நாம் 60 போடுறோம்? மினிட்டு செகண்டுக்கு மாற்றி ஆகணும். அவங்க கொடுத்துக்கிற டேட்டா 60 rpm. அந்த என்னன்றது நம்பர் ஆஃப், அது ஃப்ரீக்வன்சின்னு அர்த்தம். ஆக்சுவலாக இது உங்களுக்கு புரியணும்னா அது ஃப்ரீக்வன்சி எஃப்னே போட்டுக்கோங்க, என்னன்னு போட வேண்டிய அவசியம் கிடையாது. 2πf. இந்த கேஸில் ஃப்ரீக்வன்சி 60 rpmனு கொடுத்துக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொட்டேஷன் பர் மினிட்டு. ரொட்டேஷன் பர் செகண்டுக்கு நீங்கள் மாற்றணும்னா என்ன பண்ணி ஆகணும்? பை 60. 1 minute ஈக்குவல் டு 60 செகண்ட். 1 minute செகண்டுக்கு மாற்றி ஆகணும்.
சொல்கிற பாயிண்ட் புரியுதா? கிளியர்? பெர் செகண்டுக்கு எவ்வளோன்றதை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஒரு மினிட்டுக்கு இவ்வளோ போகுது அப்படின்னா எவ்வளோ வருது கேன்சல் பண்ணால்? 1 ரொட்டேஷன் பெர் செகண்ட் அர்த்தம். 60 ரொட்டேஷன் பெர் மினிட்னா அப்போ 1 செகண்டுக்கு எவ்வளோ வரும்? 1 ரொட்டேஷன் தானே போக முடியும். இதுதான் ஃப்ரீக்வன்சி. அப்போ டேரெக்டாகவே நம்ம இதில் கால்குலேட் பண்ணிடலாம். 2πfன்னு போட்டிங்கன்னா ரேடியன் பெர் செகண்டுக்கு 2πf. ஸோ அப்போ 2π இன்ட்டு 1 ரொட்டேஷன் பெர் செகண்டு ஒமேகா ஈக்குவல் டு 2π கிடச்சிடும். இப்போது இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சாகணும்? ஆல்ஃபான்றது ஒமேகா பை டைமு. ஆல்ஃபான்றது என்னது? ஒமேகா பை டைமு. ஏன்னா ஆல்ஃபா வந்து என்னது? ஆக்சலரேஷன். அப்போ ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆங்குலர் வெலாசிட்டி பை டைம். ஆங்குலர் வெலாசிட்டி பை டைம் அப்படின்னு நமக்கு வரும். ஸோ த டார்க் விச் கேன் ஸ்டாப் வீல்ஸ் ரொட்டேஷன் 1 மினிட்னு சொல்லியிருக்கிறாங்க. 1 மினிட்டுக்கு எவ்வளோ வருங்கிறக்கு அப்போ இதையும் செகண்டுக்கு மாற்றி ஆகணும். அவ்வளோதான். இனர்ஷியா எவ்வளோ? 2. இனர்ஷியா வந்துட்டு 2. ஒமேகா வந்துட்டு 2π பை 60. சால்வ் பண்ணால் என்ன வரும்? ஏன் 16 தெரியுதா? 1 மினிட். பட் நம்ம டார்க் எஸ்ஐ யூனிட்டில் கொண்டு வரோம்னா செகண்டில் வந்து ஆகணும். ஸோ அப்போ சால்வ் பண்ணி ஆகணும். த டார்க் விச் கேன் ஸ்டாப் த வீல் ரொட்டேஷன் இன் 1 மினிட் உட் பின் கேட்டிருக்கிறாங்க. நியூட்டன் மீட்டரில் இருக்குது எல்லாமே. அப்போ ஆப்ஷனில் கொடுத்துருக்க ஆன்சர் எல்லாமே செகண்டில் தான் வந்துருக்குது. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ண என்ன ஆகும்? 15 π by 15 π by 15 நியூட்டன் மீட்டர். π by 15 நியூட்டன் மீட்டர். எஸ், வெரி குட். நிறைய பேருக்கு ஆன்சர் கரெக்டாக போட்டிருக்கீங்க. எஸ், சூப்பர். நெக்ஸ்ட் ஒன். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஐடென்டிஃபை த ராங் ஸ்டேட்மெண்ட். ஐடென்டிஃபை தி ராங் ஸ்டேட்மெண்ட். இல்லை எது ராங் ஸ்டேட்மெண்ட்? ஆப்ஷன் டி இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். என்ன கொடுத்துக்கிறாங்க? ஒர்க் டன் மூவிங் டெஸ்ட் சார்ஜ் ஆன் த ஈக்யூ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸே இல்லைனா எப்படி பாசிட்டிவ் கிடைக்க முடியும்? ராங் ஸ்டேட்மெண்ட் கேட்டுக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈக்யூ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸாக இருந்துச்சுன்னா ஒர்க் டன் 0. அந்த ஈக்யூ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸில் ஒரு சார்ஜை ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணிங்கன்னா 0 ஆகும். ஏன்? பொட்டன்ஷியலி சேம் அட் எவ்ரி பாயிண்ட். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸே இல்லைனா ஒர்க் டன் நடக்காது. ஒர்க் டன் நடக்கிறதுக்கான காரணமே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அதனால் ஆன்சர் டி இஸ் த ஆன்சர் ஃபார் தி ராங் ஆன்சர் ஃபார் திஸ் கேஸ். இதில் ராங் ஆன்சர் தான் கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் கரெக்டு தான். நெக்ஸ்ட், 2 small spheres of radii r and 4r fall through viscous liquid with the same terminal velocity. The ratio between viscous forces acting on them. Ratio between the viscous forces acting on them. So இதுக்கு ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? viscous force (6 pi r v into eta). இதுதான் viscous force ஃபார்முலா. 6 pi r v into eta. 2 small spheres radius மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ through viscous liquid same terminal velocity ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கோஎஃபிஷியன்ட் இதெல்லாம் கான்ஸ்டன்ட். அப்போ ஃபோர்ஸ் இந்த கேஸுக்கு எது மட்டும் தான் ப்ரொபோஷனல்? ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ரேடியஸ் ஆர். எஃப் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர். அப்போ அவங்க என்ன ரெண்டுத்தையும் கேட்டுருக்குறாங்க? விஸ்கஸ் ஃபோர்ஸ் த ரேஷியோ பிட்வீன் த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கேஸ். எஃப் பை எஃப் டேஷ்னு எடுத்துக்கோங்க. ஆர் பை ஆர் டேஷ். ஆர் வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க? இது ஆர். ஆர் டேஷ் வந்து 4r. 1/4. 1/4 என்ன வரும்? டைரெக்டாக 1:4. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஸோ டைரக்ட் ஆன்சர். சிம்பிளான கொஸ்டின். இது டெர்மினல் வெலாசிட்டி சேம்னு அவங்க சொல்லிட்டாங்க. விஸ்கஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா யூஸ் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். ரைட். டெல் மீ த ஆன்சர் ஃபார் த லாஜிக் கேட்ஸ். லாஜிக் கேட் காம்பினேஷன் இருக்குது. எல்லாமே என்ன கேட்டுன்னு பாருங்கள். நேண்டு கேட்டு. எல்லாமே நேண்டு கேட்டு. 1 2 3 4 4 நேண்டு கேட் இருக்குது. இந்த நேண்டு கேட்டோடைய ஆன்சர் என்ன வரும்? கரெக்டாக செக் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். ப்ராப்பராக செக் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். டைபோல் ஈக்யூ பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும். டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. தருண் 12th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கை எடுத்துகிட்டு போயிட்டு ஈக்யூ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் பாருங்கள். அதுக்கு கீழே ஒரு டயக்ராம் டைபோலோட ஈக்யூ பொட்டன்ஷியல் சர்ஃபேஸோட டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. +q - q டயக்ராம் கீழே பக்கத்தில் வரைஞ்சி
டயக்ராம் ஒன்று வரைஞ்சிருப்பாங்க. கோ அண்ட் செக் இட். டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும் அந்த டயக்ராம் ப்ராப்பராக இருக்கும். ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிங்க? டியா? டியா வருது? எப்படி டி? என்ன ஆன்சர்? எப்படி டி வந்தது? யாருக்கு டி வந்தது? ஃபாத்திமாவுக்கு டி வந்திருக்கா? வீரா உங்களுக்கு டியா? குட் மார்னிங் அபிநயா. ஹரிதாவுக்கு ஏ. எஸ். நிவாஸ்க்கு ஏ. பிரீத்தி ராய் எஸ். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட். ஏ தான் கரெக்ட் ஆன்சர். டி எங்கே தப்பு பண்ணியிருக்கிறீங்க? செக் பண்ணுங்க. ஸ்ரீதர் வெரி குட். ஆப்ஷன் ஏ. ஏ இஸ் த ஆன்சர். எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஏதாவது 2 பாசிபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க. 2 0வாக இருந்தால் என்ன வருது, 2 1ஆக இருந்தால் என்ன வருது, அதை மட்டும் செக் பண்ணுங்கள். எல்லாத்தையும் செக் பண்ண தேவையில்லை. இங்கே 0 0 கொடுக்குறீங்க. லாஜிக் கேட்டில் இங்கே 0 கொடுத்தீங்கன்னா இங்கே 0 போயிடும். இதுக்கு நீங்கள் 0 கொடுத்தீங்கன்னா இங்கே 0 கொடுக்குறீங்க. அப்போ இந்த இடத்துல 0 0 முதல்ல வரும். கரெக்டாக? இது நேராக இதில் ஷார்ட் சர்க்யூட் பண்ணதுனால இதுக்கு நேராக இங்கே 0 வந்துடும். இதில் என்ன அவுட்புட் வருதோ இது ரெண்டுத்துக்கு இன்புட்டாக போய் ஆகணும். முதல்ல அப்போ இங்கே என்ன ஆன்சர் கண்டுபிடிக்கணும்? 0வும் 0வையும் மல்டிப்ளை பண்ணால் 0 பார் எடுத்தால் 1. அப்போ இங்கே 1 போகுது, இங்கே 1 தான் போகுது. 0 1 0 1. இதுதான் ஆக்சுவலாக இந்த சர்க்யூட்டு. 0 1 0, 0க்கு பார் எடுத்தால் 1, இங்கேயும் 1 இங்கேயும் 1. அப்போ இங்கே 1 1ன்னு வந்துச்சுன்னா மல்டிப்ளை பண்ணும்போது 1 × 1 1 பார் எடுத்தால் 0. அப்போ ரெண்டுமே 0வாக இருக்கும்போது ஆன்சர் 0. அப்போ இங்கே ரெண்டுமே 0வாக இருந்தால் 1 வருது, 2 0வாக இருந்தால் 1. இங்கே தான் ரெண்டுமே 0வாக இருக்கும்போது 0வாக இருக்குது. அதனால் இது 2 கண்டிப்பாக கிடையாது. அடுத்தது சாய்ஸு 2 1 எடுத்து வெரிஃபை பண்ணிக்குவாங்க. ஏன்னா 2 1 எடுத்தால் இதில் ஆப்போசிட்டில் இருக்குது ஆன்சர். அப்போ இங்கே 1 1ன்னு போட்டால் இதுக்கு நேரம் இங்கே 1 போய்டும், இதுக்கு நேரம் இங்கே 1 போய்டும். இங்கே இந்த 1 இங்கே 1 உள்ளே வந்தால் 1 1 மல்டிப்ளை பண்ணால் 1 பார் எடுத்தால் இங்கே 0. இப்போ இங்கே 0 போகும், இங்கே 0 போகும். 1 × 0 0, 0க்கு பார் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 1ஆ? ரைட். கரெக்ட். ஸோ இப்போ 1 × 1ன்னு வரும். கரெக்டாக தானே வந்திருக்கு? ஏன் தப்பு பண்ணிட்டேனா? கரெக்டு தான். ஆன்சர் 0 தான். எஸ். புரியுதா? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எங்கே தப்பு பண்ணுறீங்கன்னு செக் பண்ணுங்கள். எரர் வரக்கூடாது. சரியா? ஆன்சர் 0 தான். 1 × 1 மல்டிப்ளை பண்ணால் 1, அதுக்கப்புறம் அதுக்கு பார் எடுத்தால் 0 ஆகிடும். NAND கேட் அப்படின்றதுனால. ஸோ ஆன்சர் இஸ் ஏ. ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க, தப்பு பண்ணாதீங்க. புரியுதா? எவ்ரிடே என்ன ஆகுது? இந்த சாப்டரில் யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணிடுறீங்க, ஒரு 4-5 பேராவது மிஸ்டேக் பண்ணிடுறீங்க லாஜிக் கேட்ஸில். அது நான் நேற்று கிளாஸ்லேயும் சொல்லியிருந்தேன், இன்னைக்கு கிளாஸில் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க, ரொம்ப கவனமாக சால்வ் பண்ணுங்கள். ரொம்ப அவசரமாக போட்டு தப்பாக போட்டுறாதீங்க. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். A stone is thrown vertically upwards. When the stone at the height equal to half of its maximum height, its speed will be 10 meter per second. Then the maximum height attained by the stone என்னன்னு கேட்டுக்கிறாங்க. இது எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இது ஆக்சுவலாக ஏன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். ஒரு ஸ்டோனை த்ரோ பண்ணுறீங்க, ஓகேவா? இதான் கிரவுண்ட்னு வச்சுக்கோங்க. த்ரோ பண்ணிங்கன்னா லைக் திஸ், ஏதோ ஒரு ஹைட்டுக்கு போகுது. இப்போ இந்த இடத்துல ஒரு பால் சும்மா ரஃபா thrown vertically upwards when the stone at a height equal to half of its maximum height, speed வந்து 10 meter per secondல இருக்குதான். மொத்த ஹைட்டில் இந்த பாதி ஹைட் வரும்போது அப்படின்னா இது எதுக்கு ஈக்குவல்? h/2. இந்த ஹைட்டு h/2, மொத்த ஹைட்டு h. இந்த பாதி ஹைட்டில் இருக்கும்போது வெலாசிட்டி வந்து 10 meter per secondன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதான் கண்டிஷன். தென் த மேக்ஸிமம் ஹைட் அட்டைன் பை த ஸ்டோன். அப்போ எவ்வளோ மேக்ஸிமம் ஹைட்டு போயிருக்கும், மொத்த ஹைட் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப சிம்பிள். இந்த கேஸுக்கு கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்கள். இப்போ இது இனிஷியல் வெலாசிட்டி, இந்த கேஸுக்கு ஃபைனல் வெலாசிட்டி 0. இதில் இந்த இன்டர்வலில் அப்போது s = v² - u² = s. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். v² - u² = 2as. இதில் v²க்கு பதிலாக என்ன வரும்? ஃபைனல் வெலாசிட்டி 0 மைனஸ் u²க்கு பதிலாக 10². 2 × ஏவுக்கு பதிலாக ஆக்சிலரேஷன் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும். வெர்டிக்கலி த்ரோ பண்ணிங்கன்னா ஆக்சிலரேஷன் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும். மைனஸ் g, எஸ் வந்து ஹைட்டு, ஹெச்சுக்கு பதிலாக எவ்வளோ வரும்? இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணுற ஹைட்டு மட்டும் எவ்வளோ? h/2.
அதுலேருந்து ஹைட்டை கால்குலேட் பண்ண வேண்டியதான். சால்வ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ மைனஸ் 100 ஸ்கொயர் 2 கேன்சல் ஆகிடும். மைனஸ் கிராவிட்டிக்கு பதிலாக 10 இன்ட்டு ஹைட்டு, மைனஸ் மைனஸ் கேன்சல். கரெக்டா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? இந்த 10ம் சாரி இது 100, இது 10 ஸ்கொயர் கிடையாது 100. 10 ஸ்கொயர்னே வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ இந்த 10 ஸ்கொயர் கேன்சல் ஆனால் ஹைட் h ஈக்குவல் டு 10. 10 கரெக்டா இருக்கா ஆப்ஷனில்? ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். வந்துதா? ஆப்ஷன் டி எல்லாருக்கும் வந்துதா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? If the resistivity of copper is 1.72 into 10 power minus 8 ohm meter and the number of free electrons in a copper wire is 8.5 10 to the power 28, find the mobility கேட்டிருக்காங்க. ரெசிஸ்டிவிட்டி கொடுத்துட்டு மொபிலிட்டி கண்டுபிடிக்கணும்னா, ரெசிஸ்டிவிட்டி கொடுத்துட்டு மொபிலிட்டி கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன? mu is equal to 1 by rho into n into e. இந்த ஃபார்முலா அவர் லாஸ்ட்டாக டெரைவ் பண்ணி கொடுத்துருந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த ஃபார்முலா நான் கொடுத்துருந்தேன். மொபிலிட்டிக்கும் ரெசிஸ்டிவிட்டிக்கும் உள்ள ரிலேஷன் அந்த டெரைவ் பண்ணி காமிச்சிருந்தேன் நான் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு. மொபிலிட்டி பேசிக் ஃபார்முலா தெரியும், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி vd பை எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு இருக்கும், அது பேசிக் டெஃபினேஷன். அதிலிருந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா அந்த ஃபார்முலாவெலாம் டெரைவ் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணால் ரெசிஸ்டிவிட்டி கூட வரும்போது 1 by rho n கிடைக்கும். ஸோ இதில் சால்வ் பண்ணிங்கன்னா இதுக்கு ஆன்சர் 4.25. இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபார்முலா நான் கொடுத்துருது, இது டேரெக்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் டேட்டா எல்லாம் கொடுத்துட்டாங்க. இ வந்து 1.6 into 10 to the power minus 19, n கொடுத்துக்கிறாங்க, ரோ கொடுத்துக்கிறாங்க. சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துட்டு 4.25 கிடைக்கும். ஸோ இது நம்ம ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ண கொஸ்டின். ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணுறது, இந்த ஃபார்முலாவை ரிமைண்ட் பண்ணுறதுக்காக நான் இந்த கொஸ்டினுக்கு ஆட் பண்ண மறுபடியும். ஏன்னா சில பேர் மறந்துட்டுருப்பீங்க அந்த ஃபார்முலாவை. ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ வாண்ட் டு ரிமைண்ட் திஸ் ஃபார்முலா, த ரிலேஷன் பிட்வீன் மொபிலிட்டி அண்டு ரெசிஸ்டிவிட்டி ஃபார்முலா. நீங்கள் அதிகமாக பார்க்காத ஃபார்முலா இதெல்லாம். ரைட். நெக்ஸ்ட், இஃப் த ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் at a certain temperature is C, then the RMS value of oxygen gas at the same temperature என்ன இருக்கும்? Any idea? ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா வந்து நம்ம பார்த்துருந்தோம். VRMS equal to root of 3RT by m. root of 3RT by m. இதில் VRMS வந்துட்டு மாஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கரெக்டாக? சர்டன் டெம்பரேச்சர்னு சொல்லிட்டாங்க. அப்போ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டு VRMS வேல்யூ சின்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு கேஸுக்கு. இந்த RMS வெலாசிட்டி ஆஃப் ஹைட்ரஜனுக்கு சின்னு சொல்லிட்டாங்க. RMS velocity of oxygen same temperature சொல்லிட்டாங்க. அதனால் 3RT இதெல்லாம் ஆல்ரெடி கான்ஸ்டன்ட்டு. அப்போ என்ன வருங்க? VRMS கேஸில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹைட்ரஜன் இல்லையா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க? ஆக்சிஜன் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ ஆக்சிஜன் பை ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம். ஹைட்ரஜன் எடுத்துட்டிங்கன்னா அப்போ இங்கே என்ன வரும்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் எழுதிங்கன்னா ஹைட்ரஜன் கேஸோடைய மாஸ் பை ஆக்சிஜனுக்கான இந்த மாஸ். இதிலேருந்து இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். VO2 RMS ஆஃப் ஆக்சிஜன். இதுக்கு மேலே இங்கே சீன் சொல்லிட்டாங்க, அதனால் இதை சீன் போட்டுக்கோங்க டினாமினேட்டரில். ஹைட்ரஜன் கேஸோடைய RMS வந்துட்டு இந்த வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. ரைட். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இதுக்கு 2 ஹைட்ரஜனுடைய மாஸ், MO2க்கு என்ன வரும்? 32 ஆக்சிஜன். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணால் 16. இதை ரூட் எடுங்க. by C equal to 1/4. ஸோ அப்போ therefore C கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா C/4ன்னு வரும். ஆக்சிஜனோட RMS ஹைட்ரஜனை கம்பேர் பண்ணும்போது C/4. புரியுதா?
Yes? Very good. Next question. A double convex lens. A double convex lens has focal length 25 centimeter. The radius of curvature of one of the surfaces is double of the other. Find the radii if the refractive index of the material of the lens is 1.5. Refractive index of the material of lens is 1.5. எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இதில் அவங்க டபுள் கான்வெக்ஸ் லென்ஸ் தெளிவாக கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஒன் ஆஃப் த சர்ஃபேஸஸ் டபுள் த அதர். அப்படி எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆகணும்? லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா 1/f = n-1, அது n2/n1 வரும். 1/r1 - 1/r2 இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணி இதை நம்ம ஏற்கனவே இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் இந்த கொஷினை. டு ரிமெம்பர் இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்கா? எஸ். ஃபோக்கல் லென்த் 1/25 எந்த லென்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இது கான்வெக்ஸ் லென்ஸ்னால ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவில் இருக்கும். ஃபஸ்ட்டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்துட்டு என்ன கொடுத்துக்கிறாங்க? 1.5. 1.5 - 1 1/r1க்கு பதிலாக 6. செகண்ட் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் நெகட்டிவ் ஒரு மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஃபஸ்ட் ஒன் வந்து செகண்ட் ஒன்று ட்வைஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ட்வைஸ் அப்போது 1/2r இவ்வளோதான். இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? இந்த 6 கிடச்சிரும். ஃபஸ்ட்டு ரேடியஸ் கிடச்சிரும். செகண்ட் ஒன்று 2 டைம்ஸ் இல்லையா? அப்போ ஆப்ஷனில் ஒன்றை விட இன்னொன்று என்னவாக இருக்கும்? ட்வைஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபர்தராக சால்வ் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும் 18.75. ஏன்னா இது நம்ம ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ண கொஸ்டின். இந்த மாடல் ஏற்கனவே நம்ம ஒர்க் அவுட் பண்ண மாடலில் இதே கொஸ்டின் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதிலேருந்து சால்வ் பண்ணிங்கன்னா 6 கிடச்சிரும். அதை வச்சு 2r கால்குலேட் பண்ண வேண்டியதான். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். கிராஃப். The dependence of acceleration due to gravity g on the distance r from the center of the earth assumed to be sphere of radius r of uniform density is shown in figure. அப்போ இதில் எது கரெக்ட் டயக்ராம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு விஷயம் நல்லா பாருங்கள். டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் த சென்டர்லேருந்து மூவ் பண்ணிட்டு போகிறாங்க. ரேடியஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. அப் டு ரேடியஸ் ஆர் வரைக்கும் போய்ட்டு அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் டென்சிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதில் எது கரெக்டு? எர்த்தோடைய சென்டர்லேருந்து ரேடியஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறீங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஆகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன ஆகுது? என்ன சேஞ்ச் வருது? கிட்டத்தட்ட இது அப்படியே அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகும்போது, சிலிண்ட்ரிக்கல் ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகும்போது ஆம்பியர் அண்ட் லூப் எடுத்துருப்போம். அதே கிராஃப் தான் இங்கேயும் வரும். ஏன்னா சென்டர்லேருந்து நம்ம அதிகமாகிக்கிட்டே போக போக உங்களுக்கு என்ன ஆகும்? எர்த்தோடைய டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகினே போகும். கிராவிட்டி ஆக்சுவலாக இந்த ரேடியஸுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஏன்னா இன்சைட்லேருந்து நீங்கள் ரேடியஸ் அதிகமாக டென்சிட்டி மாஸ் அதிகமாகிட்டே போகும். ரேடியஸும் அதிகமாக எது வரைக்கும் அதிகமாகிட்டே போகும்? டென்சிட்டியும் அப் டு r = எர்த்தோடைய மொத்த ரேடியஸுக்கு ஈக்குவலாக போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் மேலே போக போக டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் கிராவிட்டி. சென்டர்லேருந்து போக போக கிராவிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஆன் த சர்ஃபேஸில் மேக்ஸிமம் கிராவிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். பி கிடையாது, அது டி. ஏன் பி சூஸ் பண்ணீங்க? பியா? பி இது பெண்டிங்கு. லைட்டாக ஸ்ட்ரைட்டாக தெரியுதோ? இதான பர்ஃபெக்டாக லீனியர் லைனு. ஆம்பியர் லூப்பில் இருக்கும் பாருங்க, அதுதான். இது மேபி ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்திருக்கலாம். அது லைட்டாக அது கர்வ்டு. அது கர்வ்டாக இருக்கிறது மாதிரி தெரிஞ்சது. ஸ்ட்ரைட்டாக அவங்களுக்கு தெரியுதானு தெரியல. பட் இது பர்ஃபெக்டாக தெரியுது இல்லை? ஆம்பியர் லூப்பில் என்ன நடக்குமோ அதே தான். நீங்கள் எர்த்துடைய ஷேப் எடுக்கும்போதும் எர்த்துடைய சென்டர்லேருந்து, இதான் எர்த்துடைய சென்டர் பாயிண்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம இங்கேருந்து மூவ் பண்ண என்ன ஆகும்? டென்சிட்டி அதிகமாகினே போகும். அதனால் கிராவிட்டி ஜாஸ்தியாகிட்டே போகும் லீனியர்லி. இங்கே வரும்போது மேக்ஸிமம் ஆகுது. அதுக்கப்புறம் இங்கே போக போக டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. புரியுதா? எஸ், அதான் ஐ திங்க் அந்த கன்ஃபியூஷன் தான் இருக்கும். பட் ஆனால் இது ரொம்ப பர்ஃபெக்டாக ஸ்ட்ரைட் லைனாக தெரியுது. அப்படி வச்சு எலிமினேட் பண்ணியிருக்கலாம்ல. ஓகே, எனிவே மேபி அது சில பேர் கன்ஃபியூஷன் வந்துருக்கலாம். பட் டயக்ராம் பார்க்கும்போது ரொம்ப கிளியராக இருக்குல்ல. இது பர்ஃபெக்ட் ஸ்ட்ரைட் லைன். இதை விட இது பர்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்குல்ல. அப்போ நம்ம இதானே பார்க்கணும். அதனால் இது லைக் மவுண்டன் ஷேப் மாதிரி தெரியல லைட்டாக.
ஓகே எனிவே யாருக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தாலும் ஓகே இதுதான் ஆன்சர். டயக்ராம் கரெக்டாக செக் பண்ணுங்கள். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ரைட், நெக்ஸ்ட் ஒன். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ஓகே ஓகே கரெக்ட் பண்ணிக்கோங்க அந்த மிஸ்டேக்கை. அது மேபி வியூ உங்களுக்கு அப்படி இருந்திருக்கும். த ஹார்ட் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் அமாங் த ஃபாலோவிங் இஸ். இதில் எது ஹார்ட் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் சொல்லுங்கள். எது ஹார்ட் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்? டெல் மீ. எஸ், என்ன வரும்? அல்னிக்கோ, அலுமினியம், நிக்கல், கோபால்ட். ஓகேவா? எக்ஸாம்பிள் ஆஃப் டயாமேக்னட்டிசம், பேராமேக்னட்டிசம், ஃபெரோமேக்னட்டிசம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. எந்தெந்த சப்ஸ்டன்ஸ்லாம் அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் த மொமெண்டம் ஆஃப் எ பார்ட்டிக்கிள் இஸ் இன்க்ரீஸ்டு பை 20%, தென் இட் கைனட்டிக் எனர்ஜி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்டிருக்கிறாங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபார்முலா தான். கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு p²/2m. இதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. கைனட்டிக் எனர்ஜி மாஸ் கான்ஸ்டன்டாக இருந்தால் இது மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இப்போ p² கிவன் பர்சன்டேஜ் கிரேட்டர் தென் 10% இருந்துச்சுன்னா, பர்சன்டேஜ் ஆஃப் p 20%, இது கிரேட்டர் தென் 10% இருந்துச்சுன்னா பர்சன்டேஜ் சேஞ்சுன்னு கைனட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன கொடுத்துருந்தேன்? 2n + n/10 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லியிருந்தேன். இதில் எது n-க்கு ஈக்குவல்? இதுதான் n-க்கு ஈக்குவல் 20%. 2 × 20 + 20/10 whole square percentage. So இந்த 0 0 cancel. 2 × 20 40, 2 square 4. So the answer is 44%. இது இன்க்ரீஸ்ன்னு கேட்டதுனால. டிக்ரீஸாக இருந்தால் இந்த ஃபார்மா மைனஸ் பண்ணியிருக்கணும். 36ன்னு வந்திருக்கும். 2n - n/10 வரும் டிக்ரீஸாக இருந்தால். எஸ், ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா நம்ம எப்போ யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு? ஸோ இந்த மாதிரி கேஸுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரெச்சிங் கேஸில் யூஸ் பண்ணுவோம். ரெசிஸ்டன்ஸ் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L². அது நம்ம யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? எஸ், குட், வெரி குட், வெரி குட். எஸ், தட் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். த ரேடியோஆக்டிவ் decay ஆஃப் தோரியம் A = 232, Z = 90 releases 6 alpha and 4 beta particles. The atomic number and mass number of the final product என்னவா இருக்கும்? ஃபைனல் ப்ராடக்ட் என்னவா இருக்கும்? ட்ரை பண்ணுங்க. இதை என்ன ஃபைனல் ப்ராடக்டாக இருக்கும்? எப்படி ட்ரை பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு இனிஷியலாக தோரியம் எடுத்துக்கங்க. என்ன கொடுத்துக்கிறாங்க? 90, 232. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன நடக்குது? 6 ஆல்ஃபான்னு சொல்லிட்டாங்க. ஆல்ஃபானா ஹீலியம் இல்லையா? 2 4 தான் ஆல்ஃபா ஹீலியம். அப்போது இங்கே சம்திங் ஏதோ ஒரு எலமெண்ட் வரும். ஓகேவா? ஸோ அதை நம்ம வந்துட்டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இதிலிருந்து 2 குறைஞ்சதுன்னா 6 × 2 எவ்வளோ? 12. ஒரு ஆல்ஃபாவில் ஹீலியம்னா என்னது? 2 H24ன்னு இருக்கும். அப்போ 6னா என்ன ஆகும்? இங்கே 12, அங்கே 6 × 4 24. சப்ராக்ட் பண்ணணும் இதை. அப்போ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இது 78. இதுலேருந்து 12 சப்ராக்ட் பண்ணால் 24 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 208ன்னு கிடைக்கும். இதுதான் 6 ஆல்ஃபா வரும்போது. அடுத்தது 4 பீட்டா. 4 பீட்டா வரும்போது மாஸ் வந்து என்ன ஆகும்? இது அட்டாமிக், இது மாஸ் அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? Y 72 + 4 வரும். இதில் மாஸ் நம்பர் எந்த சேஞ்சஸ் இருக்காது. 208 அப்படியே தான் இருக்கும். எஸ், ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். எஸ், ஆன்சர் வந்ததா? ஆப்ஷன் பி வந்ததா எல்லாருக்கும்? ஆல்ஃபா டிகே, பீட்டா டிகே. எஸ், வெரி குட். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க. A physical quantity P is related to 4 observables A, B, C and D as P equal to root of A B into D power alpha by root of C அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. The percentage errors A, B, C, D and D are 0.5% each. The percentage error of P மொத்த பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க 2%.
இந்த ஆல்ஃபா எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? percentage of p equal to இது வந்துட்டு ஏபி ரூட்டில் இருக்கு இல்லையா, அப்போ 1/2 percentage of a 1/2 percentage of b, அதுக்கப்புறம் d பவர் ஆல்ஃபா, பவர் வந்து ஆல்ஃபா இன்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் டி, பவர் ஃப்ரண்ட்டில் போட்டு பர்சன்டேஜில் மல்டிப்ளை பண்ணணும். பர்சன்டேஜ் ஆஃப் சியும் ரூட்டில் தான் இருக்குது. 1/2 இன்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் சி, இதிலிருந்து ஆல்ஃபா என்னன்னு கேட்குறாங்க. இது 2% மீதி எல்லாம் 0.5 சொல்லிட்டாங்க. 2% அப்படின்னா டேரெக்டாக 2 மட்டும் போடுவோம், பர்சன்டேஜில் போட்டு அப்புறமா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1/2 இன்ட்டு வாட் இஸ் 0.5? 0.5 1/2 எழுதிக்கலாம் இல்லையா? 1/2 ப்ளஸ் 1/2 இன்ட்டு 1/2 ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு 1/2 1/2 இன்ட்டு 1/2, அப்போது இது 1/4 ப்ளஸ் 1/4 ப்ளஸ் ஆல்ஃபா பை 2 ப்ளஸ் 1/4, இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் 3/4 ப்ளஸ் ஆல்ஃபா பை 2 ஈக்குவல் டு 2. அப்போ இதை 2 அங்கே கொண்டு போயிடுங்க. ஆல்ஃபா பை 2 ஈக்குவல் டு 3 இங்கே கொண்டு வந்துருங்க. 2 - 3/4 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 8 - 3 5/4 5/4. இதில் அப்போ ஆல்ஃபா என்ன வரும்? இது ஆல்ஃபா பை 2 இருக்கு இல்லையா, இது கேன்சல் பண்ணால் 2. ஸோ இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 5/2. அப்போ ஆப்ஷன் இருக்கா? எஸ், ஆப்ஷன் ஏ 5/2 வந்துதா? எல்லாருக்கும் வந்துதா? 5/2 வந்துதா? எஸ், தெரியுதா எப்படி போட்டிருக்கேன்னு? அதே முன்னாடி பார்த்த கொஷின் தான். முன்னாடி எழுதி எரர் மட்டும் கண்டுபிடிச்சோம். இதில் வந்துட்டு பவர் வேல்யூ அவங்க கண்டுபிடிச்சோம், டோட்டல் எரர் கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ரைட், இந்த கொஸ்டின் ஆன்சர் ஞாபகம் இருக்கா பாருங்கள். டூ ரிமெம்பர், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ண கொஷின். டக்குன்னு ஞாபகப்படுத்தி சொல்லுங்கள். ரொம்ப முக்கியமான கான்செப்ட், நான் நிறைய தடவை நடத்தியிருந்தேன். இதெல்லாம் பவர் லாஸ் ஐடென்டிக்கல் கெப்பாசிட்டர் என்ன வரும்? ஆப்ஷன் சி. 2 ஐடென்டிக்கல் கெப்பாசிட்டர் இருந்து ஒரு கெப்பாசிட்டரை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேட்டரி கூட கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கெப்பாசிட்டரி அது இன்னொரு அன்சார்ஜ்டு ஐடென்டிக்கல் கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணால் எவ்வளோ எனர்ஜி லாஸ் இருக்கும்? 50% ஆஃப் எனர்ஜி லாஸ் இருக்கும். எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும்? 50% தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அதாவது பொட்டன்ஷியல் U இனிஷியலாக இருந்திருக்கும், ஃபைனலாக U/2 தான் ஸ்டோர் ஆகிருக்கும். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தது. நெக்ஸ்ட்டு, த ஸ்பீட் ஆஃப் போட் இஸ் 5 km/h in still water. It crosses a river of width 1 km along the shortest possible path in 15 minutes. The velocity of river water is? Velocity of river water என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்னன்னா, இப்போ இதான் ஆக்சுவலாக ரிவர்னு வச்சுக்கோங்க. இதான் இப்படி ரிவர் ஓடிட்டு இருக்கு. இதான் ரிவர் போகிற டைரெக்ஷன். இது 2 கரை அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் என்ன கண்டிஷன் கொடுத்துக்கிறாங்க? த ஸ்பீட் ஆஃப் போட் 5 km/h in still water. It crosses the river with 1 km along the shortest possible path. ஸ்ட்ரெயிட் பாத்தில் அவங்க கவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பட் ஆனால் ஸ்ட்ரெயிட் பாத்தில் போக முடியாது, ஏன்னா தண்ணியை அடிச்சுட்டு போனால் இப்படி போயிடும். அப்போ அவர் கிராஷில் ஸ்விம்மிங் பண்ண ஆரம்பித்தாருன்னா தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அவர் அடிச்சுட்டு போகும். அவர் போட்டிங், ஆக்சுவலாக போட்டிங் ஒரு ஸ்விம்மிங் ரெண்டுக்குமே ஒரே மாதிரி கிராஃப் தான் வரைய வேண்டியதாக இருக்கும். ஸோ போட்டை கிராஷில் அவர் மூவ் பண்ணிட்டு போனார்னா தான் போட்டு ரிவர் அவர் இப்படி தள்ளும், அவர் ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகிறதுக்கு ஃபோர்ஸ் கொடுப்பார். ரெண்டும் ரிலேட்டிவாக என்ன ஆகும்? ஷிஃப்ட் ஆகிட்டே வந்து ஃபைனலாக இந்த இடத்துல வந்து நிற்கும். அதான் அந்த கேஸு. இது ரெண்டுத்துக்குள்ள ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் 1 km சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இதை கவர் பண்ணுறது எவ்வளோ டைம் எடுக்குதான்? 15 minutes டைம் எடுக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கிருந்து இப்போ ரீச் ஆகுறதுக்கு அவர் கிராஸில் ட்ராவல் பண்ணியிருப்பார். கிராஸில் அவர் ட்ராவல் பண்ணும்போது ஸ்பீடு எவ்வளோ? 5 km/h. அப்போ km/hன்றதுனால இங்கே 5 அப்படியே வச்சுக்கலாம். கரெக்டா? அப்போ இந்த வெலாசிட்டி ஆஃப் ரிவர் என்ன கேட்குறாங்க? இதுதான் வெலாசிட்டி ஆஃப் ரிவர். இதுதான் வெலாசிட்டி ஆஃப் ரிவர்.
இதான் என்னன்னு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண இப்போ ஆன்சர் முடிஞ்சிடும். இது 1 கிலோமீட்டர், இது 15 மினிட்னா இப்போ இங்கே ஸ்பீடு என்ன கண்டுபிடிக்கலாம்? ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமு. டிஸ்டன்ஸ் 1 கிலோமீட்டர் 15 மினிட் இல்லையா? 15 மினிட் ஹவருக்கு மாற்றி ஆகணும், ரைட்? அப்போ என்ன வரும்? 15/60. 4 வருமா? ஈக்குவல் டு 4 மீட்டர் பர் செகண்ட் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த ஸ்பீடு 4, அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைச்சிரும்? 3. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ஆன்சர். பைத்தாகரஸ் தியரம் 5 4 3 ட்ரிப்ளெட். ஹைபாட்னஸ் இது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஹைபாட்னஸ் 5 இது 4 வந்துச்சு தெரிஞ்சாலே இங்கே 3 தான் கண்டிப்பாக இருக்கும். இது ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஏன் 60 டிவிஷன் பண்ணியிருக்கிறேன்? ஏன்னா இதெல்லாம் கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுத்துருக்குறாங்க எல்லாமே. கிலோமீட்டர் பர் ஹவர், இது மினிட்டில் இருக்குது. மினிட்டில் இருக்கிறதுனால ஹவருக்கு மாற்றும் போது 60 மினிட் ஈக்குவல் டு 1 ஹவர். அப்போ 1 மினிட் ஈக்குவல் டு 1/60 ஹவர். அதனால தான் மினிட்டுக்கு பதிலாக 1/60 டிவிஷன் பண்ணியிருக்கிறேன். அதனால இந்த ஆன்சர் இப்படி கிடைக்கும். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. தியரி கொஸ்டின். The photoelectric effect. Photo current is directly proportional to the intensity of light radiation. Photo current is directly proportional to intensity. Yes, intensity அதிகமாச்சுன்னா current increase ஆகும். Yes, first one is correct. Maximum kinetic energy of photo electrons are emitted depends on the intensity சொல்லிருக்காங்க. kinetic energy intensity என்னது? Independent. அது ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. Maximum kinetic energy with which photoelectric emitted depends on frequency. Kinetic energy frequency related. So அதனால option C correct. The emission of photoelectrons require a minimum threshold intensity of incident radiation, minimum threshold frequency or wavelength, not intensity. புரியுதா? threshold frequency or wavelength. threshold frequency சொல்லலாம், இல்லை threshold wavelength இருக்கணும். அந்த வார்த்தை ரொம்ப கவனமாக பார்க்கணும். அதனால அது கண்டிப்பாக என்ன கிடையாது, ஆன்சரில் வராது. ஓகேவா? அடுத்தது the maximum kinetic energy of photo electrons independent of frequency சொல்லியிருக்காங்க. தப்பு. kinetic energy வந்துட்டு independent of frequency என்றது தப்பு. it depends on frequency. independent of என்னது? எதை டிபெண்ட் பண்ணியிருக்காது? ஸோ இப்போ எது கரெக்ட் ஆன்சர் பாருங்க. ஏ அண்ட் சி. ஏ கரெக்டு, சி கரெக்டு. புரிஞ்சுதா? எஸ், ஏ அண்ட் சி இஸ் த கரெக்ட் ஒன். எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. A body initially at rest and sliding along frictionless track from height h. ஸோ இதுக்கு என்ன வரும்? இந்த கேஸுக்கு நான் ஃபார்முலா ஏற்கனவே கொடுத்துருந்தேன் இல்லையா? ரேடியஸ் கூட கனெக்ட் பண்ணனா h is equal to 5/2 of r னு வரும். டயாமீட்டர் கூட கனெக்ட் பண்ணால் 5/4 of d. இதான் வந்து அந்த வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷனை ஃபார்ம் பண்ணணும்னா தேவைப்படுற கண்டிஷன். இது ரேடியஸ் கூட, இது ஹைட்டு கூட. இந்த ஹைட்டுக்கும் இதில் இருந்து ரேடியஸ் ஆர் டயமீட்டருக்கு ரிலேட் பண்ணோம்னா எந்த பர்டிகுலர் ஹைட்டில் வச்சா இது கம்ப்ளீட் வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன் பண்ணால் இப்போ எவ்வளோ ரேடியஸ் இங்கே டிசைன் பண்ணியிருக்கணும், இல்லை இவ்வளோ ரேடியஸ் இருக்குன்னா இது எவ்வளோ ஹைட்டை ரைஸ் பண்ணியிருக்கணும் இன்க்ளினேஷனுக்கு. இதுதான் அந்த ஃபார்முலா, வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன் கேஸுக்கான ஃபார்முலா. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், டூ போலரைட்ஸ். இது நம்ம டெக்ஸ்ட் புக் ப்ராப்ளம் உடைய ஃபார்முலா. இது எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் இருக்கும், அதோடைய ஃபார்முலா தான் இது. டூ போலரைட்ஸ் ஆர் பிளேஸ்ட் in the path of unpolarized beam of intensity I0 such that no light is emitted from the second polaroid. If the third polaroid whose polarization makes angle theta with the polarization angle of a first polaroid is placed between the polarides, the intensity of the emerging last polaroid will be அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் என்ன வரும்? என்ன வரும்? ஞாபகம் இருக்கா? டு ரிமெம்பர்?
I0/8 sin square theta. இது ஆக்சுவலாக டெரிவேஷன் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமுடைய கொஷின். இது ஆக்சுவலாக பி கிடையாது, I0/4 கிடையாது, I0/8 sin square theta. எப்படியா டெரைவ் பண்ணணுமா? அதை ஆக்சுவலாக அது ஃபார்முலாவில் வரும், இப்படி வரும். ஃபஸ்ட்டு போலராய்டு, செகண்ட் போலராய்டு, தேர்ட் போலராய்டு 3 இருக்கும் இங்கே. இதில் ஃபஸ்ட்டு ஒனில் போலரைசேஷன் நடக்கும்போது பாஸ் ஆனது. ஃபஸ்ட்டு ஒனில் எவ்வளோ வந்திருக்கும்? I0/2. அடுத்த கேஸுக்கு வரும்போது I0/2 cos square theta அப்படின்னு இருக்கும். இதான் ஆக்சுவலாக 3 போலராய்டு வரும்போது சால்வ் பண்ணக்கூடிய கேஸு. I1 = I0/2 cos square theta அப்படின்னு வரும். அப்போ செகண்ட் போலராய்டு வரும்போது செகண்ட் கேஸுக்கு அடுத்த போலராய்டில் பாஸ் ஆகிட்டு ஃபைனலாக வெளில வரும்போது மொத்தம் 3 கேஸ் வரும் இங்கே. 2 polarides are placed in the path, unpolarized beam of light intensity I0 சொல்லிட்டாங்க. No light emitted from the second polaroid அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. தேர்ட் போலராய்டு நடுவில் பிளேஸ் பண்ணிடுறாங்க. மேக் அன் ஆங்கிள் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேக் அன் ஆங்கிள் தீட்டா. ஓகே, அப்போ இந்த ஃபஸ்ட்டு கேஸுக்கும் செகண்ட் கேஸுக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா சொல்லுங்கள். மேக்ஸிமம் ஹைட்டு, ஃப்ரீ ஃபால் கேஸ்லையா மேக்ஸிமம் ஹைட்டு வந்துட்டு வெலாசிட்டி வந்து v = √2gh வரும். வெலாசிட்டி v ஃப்ரீ ஃபால் கேஸில் நீங்கள் எடுக்கும்போது இனிஷியல் வெலாசிட்டி u0 ஆகிடும். அப்போது s = ut + ½ at² ஃபார்முலாவில் நீங்கள் என்ன போட்டுக்கணும்? u0 ஆகிடும். ½ of a பதிலாக gt போட்டுக்க வேண்டியதான். அதிலிருந்து நீங்கள் ஹைட்டை டிரைவ் பண்ண முடியும். இன்னொன்று டைம் அதிலிருந்து டிரைவ் பண்ண முடியும். t = √2h/g கிடைக்கும். ஹைட்டு இது வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். v = √2gh கிடைக்கும். சரியா? ஃபார்முலா ஷீட் நான் இன்றைக்கி வரும் உங்களுக்கு, நீங்கள் அதில் எல்லாமே இருக்கும். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. I2 = இதனுடைய ப்ரீவியஸோடைய இன்டென்சிட்டி எவ்வளோ? cos square theta. அடுத்த கேஸுக்கு வரும்போது ஆங்கிள் என்ன வரும் அப்படின்னா cos square 90 - theta அப்படின்னு வரும். I0/2 cos square theta. cos 90 - theta என்ன ஆகிடும்? sin square theta ஆகிடும். அப்போது இங்கே I0/2 இதை cos theta sin theta whole squareன்னு எழுதிக்கலாம். I0/2 இன்ட்டு இங்கே sin 2 thetaவுக்கு வேணுன்றதுனால மல்டிப்ளை 2 மல்டிப்ளை டிவைட் பண்ணுறேன். cos theta இன்ட்டு sin theta whole square. அப்போ I0/2 2 cos theta sin thetaவுக்கு போல sin 2 thetaன்னு எழுதிக்கலாம். sin 2 theta 2 square இங்கே எதுக்கு ஈக்குவல்? இந்த டினாமினேட்டர் 2 square 4 ஆகிடும். இங்கே sin square theta ஆகிடும். அப்போ இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? I0/8 இன்ட்டு sin square 2 theta அப்படின்னு வரும். இதுதான் ஆக்சுவலாக இதில் நடக்கும். ஃபஸ்ட்டு ஒரு போலராய்டு இருக்குது, அதிலிருந்து லைட்டு பாஸ் ஆன உடனே நமக்கு என்ன கிடைக்கும்? I0/2. நடுவில் ஒன்று வைக்கிறோம் இல்லையா? மொத்தம் 3 கேஸ் வரும் இங்கே. இந்த டயக்ராம் வேணால் இப்போ மறுபடியும் அதை வரைஞ்சி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு போலராய்டு இங்கே இருக்குது. ஆல்ரெடி 2 முதல்ல ஃபிக்ஸடாக வச்சிடுறாங்க. இங்கேருந்து வரக்கூடிய லைட் ரே வந்து இன்டென்சிட்டி I0. இந்த அன்போலரைஸ்டு லைட் ரே வந்துட்டு இப்படி பாஸ் ஆகுது. இதனுடைய ஒரிஜினல் இன்டென்சிட்டி I0. இப்போ இதிலிருந்து லைட் ரே என்ன ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 polarized placed in the path unpolarized beam of intensity I0. அன்போலரைஸ்டோட இன்டென்சிட்டி தான் I0 பீம் பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. நோ லைட் எமிட்டட் ஃப்ரம் த செகண்ட் போலராய்டு. ஸோ அப்போ என்ன ஆகும்? இதிலிருந்து வெளியில் வரும்போது என்ன நடக்குதுன்னு சொல்கிறாங்க? I0ன்னு வருது. இதில் ஃபைனலாக லைட்டே வரல, நோ லைட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா இதுக்கு அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டில் இருந்திருக்கும், வெர்டிகலாக இருந்திருக்கும். இது எவ்வளோ வந்துச்சோ இப்போ இது ஹரிசாண்டலாக இருந்தால் இது அப்படியே 90 டிகிரியில் இருந்திருக்கும். இதுக்கு வந்ததுக்கு அப்படியே 90ல் இது இருந்திருக்கும். அப்போ தான் என்ன ஆகும்? ஹரிசாண்டலாக வெர்டிகலாக வரலாம், இது ஹரிசாண்டலாக வரலாம். இப்போ இது அலோ பண்ணதான் வெர்டிகலாக வச்சுன்னா இது பிளாக் பண்ணிவிடும், லைட்டே வராது. இது ஃபஸ்ட்டு கேஸுக்கு. புரியுதா? லைட் நோ லைட் இஸ் எமிட்டட் ஃப்ரம் த செகண்ட் போலராய்டில் வரல. தேர்டு போலராய்டு பிளேஸ்டு ஆக்சிஸ் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா. அடுத்த கேஸில் என்ன பண்ணுறாங்க? இன்னொரு போலராய்டு, இப்போ இது வந்து 90 டிகிரியில் இருந்திருக்கும். இன்னொரு போலராய்டை கொண்டு வராங்க. இது ரெண்டுத்துக்கு நடுவில் தேர்டு போலராய்டு.
இது ரெண்டுத்துக்கும் நடுவில் கொண்டு வந்ததுக்கப்புறம் ஸோ இப்போ இங்கேருந்து வரும்போது I0 அதெல்லாம் அதே I0/2 இது I0 கிடையாது I0/2 இது பாதியாக குறைஞ்சிரும் எப்பயுமே. ஃபஸ்ட்டு போலரைடில் வரும்போது எப்பயுமே என்ன இருக்கும் பாதி இருக்கும். இதிலேருந்து வெளியில் வர்றது I1 இதிலேருந்து வெளியில் வர்றது I2 இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் இப்போ நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பில் கொண்டு வரோம். அப்போ இதனுடைய ஆங்கிள் இனிஷியலாக தீட்டா இது ரெண்டுத்துக்கும் ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் எடுத்து 90 - தீட்டா. சொல்கிறது புரியுதா? இந்த I1 தான் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். I1 வந்து ப்ரீவியஸ் இன்டென்சிட்டி இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்படி தான் நம்ம டெரைவ் பண்ணணும். ப்ரீவியஸ் இன்டென்சிட்டி I0/2 காஸ் ஸ்கொயர் தீட்டா. I2ன்றது என்னது? I2ன்றது இது I2. ப்ரீவியஸ் இன்டென்சிட்டி I1 எதுக்கு ஈக்குவல்? I0 காஸ் ஸ்கொயர் ப்ரீவியஸ் இன்டென்சிட்டி. வேணால் இந்த ஸ்டெப்பை மறுபடியும் நாங்கள் ஒன்று எழுதுகிறேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக வேணால் புரியும். இதுங்க இந்த இடத்துல இன்னும் அந்த ஸ்டெப்பு ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுதுகிறேன் உங்களுக்கு. I1 = I0/2 காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? I2 = I1 × காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். இங்கே தீட்டான்றது ரெண்டுத்துக்குள்ள ஆங்கிள் டிஃபரன்ஸ் 90 - தீட்டா. இப்போ புரியுதா? I2ன்றது இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் இன்டென்சிட்டி I1 × காஸ் ஸ்கொயர் தீட்டா. I1 எதுக்கு ஈக்குவல்? I0 காஸ் ஸ்கொயர் தீட்டா. இதுக்கப்புறம் இதை டெரைவ் பண்ணால் இந்த ஆன்சர் வரும். அதனால் இந்த டெரிவேஷன் தேவையில்லைன்றதுனால இந்த கேஸுக்கான டயக்ராம் நான் உங்களுக்கு டேரெக்டாக கொடுத்துட்டேன். ஸோ இது டெக்ஸ்ட் புக் டெரிவேஷன். இது டெக்ஸ்ட் புக்கில் நீங்கள் வேவ்ஸ் சாப்டரில் எக்ஸாம்பிள் கொஸ்டின், கடைசி எக்ஸாம்பிள் கொஸ்டின் போய் பாருங்கள் வேவ் ஆப்டிக்ஸில். அதில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, டெரிவேஷன் போட்டிருப்பாங்க. இந்த டெரிவேஷனோட ஃபைனல் ரிசல்ட் வந்து I0/8 sin ஸ்கொயர் தீட்டா. டைரக்ட் ஃபார்முலா இது. சரியா? இதெல்லாம் எக்ஸாமில் போய் நம்ம டெரைவ் பண்ண மாட்டோம், ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த கேஸுக்கு. எஸ், இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். 2 simple pendulums of length 1.4 millimeter, 1.44 meter. 1 meter starts swinging together. After how many vibrations will they join again start swinging? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? டைம் பீரியடும் லென்த்தும் டைம் பீரியட் is equal to 2π√L/g. டைம் பீரியட் directly proportional to √L. கரெக்டா? அப்போ T1/T2 எடுத்துக்கினா என்ன வரும்? T1/T2 = √L1/L2 வருமா? இதில் என்னென்ன கிவன் கொடுத்துக்கிறாங்க பாருங்க. இது 1.44, இது வந்துட்டு 1. இது 1. இதுலேருந்து சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? எப்படி சால்வ் பண்ணுவீங்க? 1.44 ரூட் எடுத்தால் என்ன வரும்? 1.2 வருமா? T1/T2 = 1.2 12/10 எழுதலாமா? அப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. இது 6 டைம் 2 டேபிள், இது 5 டைம். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5 times of T1 = 6 times of T2 கிடைக்கும். அப்போ T1ல 5 ஆசிலேஷன், T2ல 6 ஆசிலேஷன். அவ்வளோதான். அப்போ ஆன்சருக்கு வாங்க. இதில் வந்துட்டு லென்த் அதிகமாக இருக்கிறது தான் பெண்டுலம். ஏன்னா T டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் லென்த் இல்லையா? அதனால் இங்கே ஹவு மெனி வைப்ரேஷன்ஸ் அகைன் ஸ்டார்ட் ஸ்விங்கிங் டுகெதர். இதில் ஸ்மாலர் பெண்டுலம் பிக்கர் பெண்டுலம் எடுத்து டிபெண்ட்ஸ் ஆன் த லென்த்து. அப்போது ஃபஸ்ட்டு லென்த் வந்து 1.44ன்றது பிக்கர், 1 மீட்டர்ன்றது செகண்ட் ஒன்று. அப்போ ஃபஸ்ட் ஒன்று தான் என்னது பிக்கர், செகண்ட் ஒன் வந்து ஸ்மாலர். அப்போ ஃபஸ்ட் ஒன்னில் 5 ஆசிலேஷன், செகண்ட் ஒன்னில் 6 ஆசிலேஷன். ஸோ இது பிக்கர், இது ஸ்மாலர். ஸோ அப்போ எதில் கரெக்டாக வருது பாருங்க? 6 ஆசிலேஷன்ஸ் ஸ்மாலர் கரெக்டாக வருதா? ஆப்ஷன் பி கரெக்டாக வருதா? புரியுதா? ரிலேஷன் அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பட் கொஸ்டினை கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இதில் நீங்கள் ரிலேஷன்லேருந்து டிரைவ் பண்ணி முடிச்சுட்டு லென்த்து டைம் தான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ பிக்கர் பெண்டுலம் ஸ்மாலர் பெண்டுலம்ன்றது மாஸ் வச்சுக்கிறது. இஸ் டைம் பீரியட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த மாஸ். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த லென்த்து. ஸோ லென்த்தை வச்சு தான் நம்ம பிக்கர் ஸ்மாலர் அப்படி நம்ம இங்கே சொல்ல வேண்டியதாக இருக்கும். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். In this circuit, the value of I2
the value of I2 is 10 ohm, 15 ohm, 13 ohm கொடுத்துருக்காங்க. 1.2 ampere current போகுது. இது ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இது ஒரு ரெசிஸ்டன்ஸு, இது ஒரு ரெசிஸ்டன்ஸு, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, 10, 15, 30, 10, 15, 30, இது 1.2 amps. இதில் என்டர் ஆகுது. இதை மூணுத்தையும் நீங்கள் ஒரே டைமில் கால்குலேட் பண்ண தேவையில்லை. அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா வேல்யூ ஆஃப் த கரண்ட்டு I2ல் எவ்வளோ கரண்ட்டு போகும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, இதை ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுங்களேன், பேரலல் கேஸு. அதை வச்சு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த 15, 30, R1 R2 by R1 plus R2 எவ்வளோ வரும்? 45. ஸோ அதை கேன்சல் பண்ணால் 3, 10. ஆன்சர் என்ன வரும்? 10 ஓம். இது ரெண்டுத்தையும் ஈக்குவலண்ட்டாக எடுத்தால் இது 10 ஓமு, இது 10 ஓம். என்டர் ஆகிற கரண்ட் எவ்வளோ? 1.2 ஆம்ஸ். இப்போ கரண்ட் ஆக்சுவலாக எப்படி டிவைட் ஆகும்? 1.2 ஈக்குவலாக டிவைட் ஆகுமா? 0.6, 0.6. ஏன்? 2 ரெசிஸ்டர்ஸ் ஆர் ஈக்குவல். 2 ரெசிஸ்டர் பேரலல் ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் டிவைட் ஆகிற கரண்ட் ஈக்குவலாக டிவைட் ஆகிடும். இந்த 10 ஓம் தான் இப்போ இதில் அகெயின் பிரியுது ரெண்டா, கரெக்டா? இப்போ இந்த I1 எவ்வளோ? 0.6. இந்த 0.6 இப்போ இது ரெண்டுத்துக்கும் பிரியும். ஏன்னா இது ரெண்டுத்தினுடைய ஈக்குவலண்ட் தான் 10 ஓம். அப்போ இது ரெண்டுத்தினுடைய கரண்ட் எதுக்கு ஈக்குவல்? 10 ஓமுக்கு ஈக்குவல். ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதை I2 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கரண்ட் டு ரெசிஸ்டன்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஞாபகம் இருக்கா? I2 கண்டுபிடிக்கணும், I1 நியூமரேட்டரில் வரணும். அப்போது I2 கரண்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் 30 + 15. I2 கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கரண்ட் இந்த ரெண்டு பேரலில், இந்த ரெண்டு பேரலில் இது I2, இது I3. I2 கண்டுபிடிக்கணும்னா இது ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் மேலே வரணும். 30 by I2 by I2 ஈக்குவல் டு I3 by 30 + 15 இந்த கேஸுக்கு இன்ட்டு த டோட்டல் என்ட்ரிங் கரண்ட் எதுக்கு ஈக்குவல்? 0.6க்கு ஈக்குவல். அப்போ 30 by 45 இன்ட்டு 0.6. ஸோ என்ன வருது? 2 டைம்ஸு, இது 3 டைம்ஸா? ஆன்சர் வந்துட்டு 0.4 ஆம்பியர். 0.4 ஆம்பியர். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். கிளியர்? எப்படி யூஸ் பண்ணுறோம் ஞாபகம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம், எந்த மாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். From the ground, a projectile is fired at an angle of 60 degrees, the horizontal with speed 20 meter per second. Take acceleration due to gravity as 10 meter per second square. The horizontal range of the projectile என்னவா இருக்கும்? சொல்லுங்க. What is the horizontal range of the projectile? Formula. Direct formula. R equal to U square sin square theta by 2G. எல்லாமே கிளியராக கொடுத்துட்டாங்க, கரெக்டா? தீட்டா 60 டிகிரி கொடுத்துட்டாங்க, ஸ்பீடு இனிஷியல் ஸ்பீடு 20 கொடுத்துட்டாங்க, கிராவிட்டி 10. சால்வ் பண்ண என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஆன்சரை சொல்லுங்க. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் U கொடுத்துட்டாங்க. எஸ், PDF இல்லையா? இல்லையே. பழைய கேட்குறீங்களா? இந்த செஷனா? இந்த செஷன் முடிஞ்ச உடனே ஷேர் பண்ணிவிடுவேன், ஷேர் பண்ண சொல்லிவிடுவேன் நான். அது ஏதாவது மிஸ் ஆகிருதுன்னா நான் ரிமைண்ட் பண்ணி விட்றேன், சரியா? லாஸ்ட் PDF ஃபைலை ஆட் பண்ணாமல் இருக்கா? சாம்பிள் பேப்பர் PDF இருந்துச்சுன்னா நான் எனக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி போய்ட்டு அதை ஆட் பண்ண சொல்லிடுறேன். எஸ், 20√3. 20√3. எஸ், ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். டி கிடையாது, டி யாருக்கோ போட்டிருக்கீங்க. யார் தப்பாக போட்டிருக்கீங்க? sin 2 theta. எஸ், 2 போடலையா? sin 2 theta வர ரேஞ்சா? ஐயோ, ஒரு நிமிஷம். ஹைட்டு கண்டுபிடிச்சுனா கரெக்டு தான். ரேஞ்சு தானே கேட்டிருக்காங்க, ஹைட்டு தானே sin 2 theta வரும். ஓ, ரேஞ்சு தான் கேட்டிருக்கிறாங்களா? நான் ஹைட்டு ஃபார்முலா போட்டேனா? ஓகே ஓகே, தேங்க்யூ. நாங்கள் எழுதிருக்கிறது ஹைட்டு ஃபார்முலா. இது ஹைட்டு. ரேஞ்சு ஆர் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? U square sin 2 theta by G. இதானே கரெக்டா? இப்போ ஃபார்முலா கரெக்டா?
yes u square sin 2 theta by g. Yes, range நான் height ஞாபகத்தில் எழுதிட்டேன். u square sin square theta by 2g height formula, இது range formula u square sin 2 theta by g. yes correct height தான் நம்மளோட எழுதிட்ட height formula எழுதிட்டேன். இது range formula, range தானே கேட்டிருக்காங்க. yes, very good. Last question, 45th question. Tell me the answer for this question. இந்த sample question ஓட கடைசி question, semiconductor question. Which of the following depicts the output of the full wave rectifier with the capacitor filter for the following AC input? Following AC input என்ன வரும்? ஓகே, இதில் ஆக்சுவலாக ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும் உங்களுக்கு. டிக்கும் சிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும். இது வந்துட்டு இது கிடையாது, இது ரெண்டும் ஷூராக கிடையாது. ஃபில்டர் சர்க்கியூட் நல்லா படிங்க. கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய சர்க்கியூட்டுக்கு பேர் ஃபில்டர் சர்க்கியூட். டெக்ஸ்ட் புக்கில் போய் பாருங்கள், கடைசியாக ஒரே ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, கெப்பாசிட்டர் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபில்டர் சர்க்கியூட் என்ன பண்ணும், ஃபில்டர் என்ன பண்ணும், அந்த நாய்ஸை ரெக்டிஃபை பண்ணி ஏசி கரண்ட்டை ப்ராப்பராக டிசி கரண்ட்டாக மாற்றி கொடுக்கும். அப்போ டிசி கரண்ட்டாக மாறும்போது கிட்டத்தட்ட ஸ்ட்ரெயிட் லைனாக வரும். அது அந்த கர்வ் இல்லாமல் எப்படி வரும், ஸ்ட்ரெயிட் லைனாக வரும். லைக் டிசி கரண்ட் லைக் திஸ் இப்படி வரும் டைரக்ட் கரண்ட்டாக. ஸோ இதுவும் கிடையாது, இதுதான் மோர் பர்ஃபெக்ஷன். ஒருவேளை ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இல்லைனா எடுத்துக்கிட்டலாம், பட் இதுதான் மோர் பர்ஃபெக்ஷன் அந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது. புரியுதா? ஃபில்டர் சர்க்கியூட் இது. கெப்பாசிட்டர் வந்து கனெக்ட் ஆகிருக்கும்போது இப்படி தான் இருக்கும். எஸ், கிளியர், எல்லாமே ஓகேவா? கிளாஸ் இன்னைக்கு பார்த்த வரைக்கும் எல்லா கொஸ்டினும் ஓகே தானே? எஸ், ஜீரோவில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் வரும். இது ரொம்ப பர்ஃபெக்ஷன் கிடையாது, பட் இட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். இதுதான் ஆக்சுவலாக கர்வ். இது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற கிராஃப் தான், அதை அப்படியே கேட்டிருக்கிறாங்க. வேறு ஒரு கொஸ்டினில் கேட்டது. ஃபில்டர் சர்க்கியூட் போட்டால் எப்படி இருக்கும் அந்த கிராஃப், நாய்ஸ் இல்லாமல் இருக்கும்போது இப்படி இருக்கும். இது ஆஃப் வேவ் ரெக்டிஃபயர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர். இது ஃபில்டருக்கு அப்புறம் என்ன வரும் கேட்குறாங்க, கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணால் என்ன நடக்கும், என்ன ஷேப் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுதான் இந்த கொஸ்டின். ரைட். ஸோ இன்னைக்கு பார்த்த வரைக்கும் எல்லாமே ஓகேவா? ஓரளவுக்கு நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சுதா, ஃபாலோ பண்ண முடிஞ்சுதா? ஸோ இது நம்ம இன்னைக்கு கிளாஸ் பார்த்துருக்கிறது எத்தனாவது கொஸ்டின் பேப்பர், சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் 3யா? ஓகே, ஆக்சுவலாக அது 4 நம்மளுடைய மொத்த இது படி பார்த்தா. பட் எனிவே மொத்தமாக நம்ம 4 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் முடிச்சிருக்கிறோம் இன்னையோட சேர்த்தோம். இது எல்லாமே சம் மாடல் கொஸ்டின். இது எல்லாமே நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்ம நிறைய இன்னும் பார்ப்போம். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கொஞ்சம் திரும்ப ஒரு ஃபியூ செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்த்தாகணும். ஏன்னா அது கொஞ்சம் நமக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிவைஸ் பண்ணுறதுக்கு 2020 பர்டிகுலராக இப்போ ரீசெண்டாக இதில் நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பர் 26ஆக இருக்கட்டும் அண்ட் 25, 4, 3 இதெல்லாம் வில் டிஸ்கஸ். நம்ம அதையும் கொஞ்சம் பார்த்து தான் ஆகணும். அதை கொஞ்சம் லாஸ்ட் டைமில் கொஞ்சம் கடகடன்னு அதை ரிவிஷன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு ஐடியா கிடச்சிடும் உங்களுக்கு, கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி வந்துடும் உங்களுக்கு. ரைட். ஸோ செஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? ஸோ குவிஸும் கொஞ்சம் போச்சு இன்றைக்கி, நல்லா இருந்தது. அண்ட் ஆல்சோ இன்றைக்கி பர்டிகுலராக நான் இன்றைக்கி பார்த்த நிறைய கொஷின்ஸும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. சில கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும், கால்குலேஷன் பெருசாக. ஏன்னா நான் கொஷின் கொஞ்சம் அந்த மாதிரி லென்த்தி கொஷின் கொஞ்சம் செலக்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா இன்கேஸ் அந்த மாதிரி வந்தால் எவ்வளோ டைம் எடுக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி சில கொஷின் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ நம்ம எல்லாமே கொஞ்சம் அப்படியே கலந்து தான் இருக்கும். ஒரு சில கொஸ்டின் மாடரேட்டாக இருக்கும், ஒரு சில கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சிலது ஈஸியாக இருக்கும். பட் எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ரைட். எஸ், ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ நல்லா ஃபார்முலா எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க, எல்லாத்தையும் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க. ஃபிங்கர் டிப்ஸில் ஃபார்முலா வச்சுருங்க. அடுத்த கிளாஸில் இன்னும் நிறைய கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கோங்க. ஓகே. எஸ், தேங்க்யூ. பை.